நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. முதலில் நாம் கேட்க போவது அருணோதயம் பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான கண்ணாம்பூச்சியை நடி ரதியே. கலகலப்பான ரோஹிணி, கராரான உதயச்சந்திரன், இரு துருவங்களின் காதல் திருமண வாழ்க்கையை கூறும் கதை. கண்ணாம்பூச்சி 1. கனவு காண்பதில் எனக்கு அலாதி பிரியம் உண்டு. உறங்கும் போது முகழ்க்கும் கனவுகளை மட்டும் நான் காண்பதில்லை. எனது சில கனவுகள் விழித்திருக்கும் போதும் என்னை ஆக்கிரமித்ததுண்டு. அவற்றில் எங்கோ தொலைதூர வானில் வெள்ளி பந்தாய் ஜொலிக்கும் சந்திரனை கையிலேந்த துடிக்கும் காரிகையாக காத்திருப்பேன் நான். இன்று நேற்றல்ல, வெளியுலகம் தெரிந்த நாளிலிருந்து என்னை ஆக்கிரமிக்கும் இக்கனவுகள் வெறும் கனவாகவே இருந்து விடுமோ இன்று நான் கலங்கிய கணங்கள் அநேகம். எனது கலக்கத்தை போக்கியவை அவனது விழிகள். நீ கண்ட கனவுகள் யாவும் நிஜமாகிவிட்டதடி பெண்ணே என்று அறுதியிட்டு கூறியவை. சிரிப்பில் இடுக்கி கண்ணாடி ஃப்ரேமுக்குள் அடைக்கலமாக இருந்த அவனது கூர்விழிகளை. யார் இவன்? எந்த சந்திரனை கையிலேந்து நான் துடித்தேனோ அதே சந்திரன்தான் அவன். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. ஃபேன் ஹில், ஊட்டி. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியான ஊட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிராமம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஃபேன் என்ற செடி வகைகள் நிறைந்த இடம் என்பதால் ஃபேன்ஹில் என்று அழைக்கப்படும் இப்பகுதியில் ராஜாக்களுக்கு சொந்தமான அரண்மனைகள் அதிகம். ஊட்டி என்றாலே நினைவுக்கு வரும் தேயிலை தோட்டங்களுக்கு மாற்றாக பூர்வகுடிகளான தோடர்கள் காலிஃப்ளவர், கேரட் என்று மலை பிரதேசத்திற்கு உரிதான பயிர்களை விவசாயம் செய்யும் வளம் நிறைந்த பூமி அது. இன்றைய நவநாகரிக வளர்ச்சியின் காரணமாக ரிசார்ட்டுகளும் காட்டேஜ்களும் பெருகி வரும் அந்த பசுமையான மலையக பகுதியின் இதயத்தில் அமைந்திருந்தது டெர்பி கிரீன் ரிசார்ட். இந்தியாவின் பிரபல ஹோட்டலியர் ஒருவருக்கு சொந்தமானது. இயற்கை அழகு மிளரும் மரங்கள், செடி கொடிகள் சூழ்ந்த மவுண்டைன் வியூவுடன் கூடிய தங்கும் அறைகள், வில்லாக்கள், அலுவலக பகுதி, ஸ்பா, நீச்சல் குளத்துடன் சுற்றுலா வந்தவர்கள் உணவருந்த பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த சால்ட் அண்ட் பெப்பர் என்ற நாமகரணத்துடன் கூடிய ரெஸ்டாரண்ட் என்று பறந்து விரிந்து கிடந்தது அந்த ரிசார்ட். அந்த ரிசார்ட்டின் இரும்பு கதவுகள் திறந்ததும் உள்ளே நுழைந்தது டர்காய்ஸ் நீல வண்ண ரெனால் குவிட் கார் ஒன்று. அட நீல ஸ்வெட்டருடன் நின்ற காவலாளிகள் கை காட்டி நிறுத்த கார் மீது சானிடைசர் திவரம் பெரிய குடுவை வாயிலாக ஸ்ப்ரே செய்யப்பட்டது. அப்போது காரின் முன்பக்க இருக்கையின் கண்ணாடி கதவு மெதுவாய் இறங்க அதில் இருந்தபடியே காவலாளியை நோக்கின கண்ணாடி ஃப்ரேமுக்குள் அடங்கியிருந்த விழிகள். கரங்கள் ஸ்டீரிங் வீலை தழுவி இருக்க உடலை அடர்பச்சை வண்ண ஸ்வெட்டருக்கு தாரை வார்த்திருந்தான் அந்த விழிகளுக்கு சொந்தக்காரன். பார்வையில், சிரிப்பில் இவ்வளவு ஏன், சிகையில் கூட அவ்வளவு கச்சிதமும் கவனமும். பார்க்கிங் எங்கே என்று காவலாளியிடம் வினவிய அவன் உதயச்சந்திரன், பின்20களில் ஒன்றை வயதாக கொண்ட இளைஞன். காவலாளி சோதனை செய்யும் இடத்தை காட்டி, அங்கதான் சார் பார்க்கிங் இருக்கு. அந்த பெரிய பில்டிங் தெரியுதுல்ல, அதுக்குள்ளதான் ரிசப்ஷன் இருக்கு என்று கூடுதல் போனஸாக ரிசார்ட்டின் வரவேற்பு பகுதி அமைந்திருக்கும் கட்டிடத்தையும் காட்ட, அவனும் காரை கிளப்பி வாகன தரப்பிடமும் சோதனை செய்யுமிடமும் சங்கமிக்கும் பகுதியில் நிறுத்தினான். காரை நிறுத்தியவன் தன் பக்க கதவை திறந்து வெளியே வந்து உடைமைகளை சோதனை செய்ய கொடுத்துவிட்டு மறுபக்க கதவை திறந்தான். இறங்குற ஐடியா இருக்கா, இல்ல ஊட்டியோட அழகுல மெய் மறந்து இங்கேயே உட்கார்ந்திருக்க போறியா? கேட்டபடியே இதழ்களில் மந்தகாச புன்னகையை தவள விட்டவனை பார்த்தபடியே அந்த காரில் இருந்து இறங்கினாள் ஒரு இளம் பெண். பெரிய கண்களின் கருவிழிகளில் கனவுகளை தேக்கி புன்புருவல் பூத்தவளாக இறங்கியவள் இவ்வளவு நேரம்
உதகமண்டலத்தின் குளிர்காற்றை உள்ளிழுத்து நுரையூருக்குள் அதன் குளிர்ச்சியை கடத்தியதால் உண்டான நடுக்கத்தை போக்கிக் கொள்ள உள்ளங்கரங்களை தேய்த்து கன்னங்களில் வைத்து கொண்டாள். கன்னங்களை தாங்கிய கரங்களை அகற்றாமலேயே, உங்களுக்கு என்ன கிண்டல் பண்ணலைனா டைம் பாஸ் ஆகாதே என்று குறைப்பட்டவளின் கழுத்தை அலங்கரித்து கொண்டிருந்தது மயில் முகப்பு செயினில் தொங்கிய மாங்கல்யம். அவள் ரோஹிணி. உதயச்சந்திரனின் சரிபாதியாய் அக்னி சாட்சியாக அவள் உருமாறி அன்றோடு ஒரு வாரம் கடந்திருந்தது. ஆலிவ் வண்ண டாப்பின் மீது போடப்பட்டிருந்த ஸ்வெட்டரை இழுத்துவிட்டு கொண்டவள் விரிந்து கிடந்த கூந்தலை கிளச்சில் அடக்கினாள். உதயச்சந்திரன் சோதனை முடித்து தங்களது ரோலர் சுர்கேஸ்களை வாங்கி கொண்டவன் ஒன்றை அவளிடம் தள்ளினான். நான் உன்னை கிண்டல் பண்ணல, உனக்குள்ள 24 ஹவர்ஸும் துருதுருன் இருக்கிற நேச்சர் லவரை தான் நான் கிண்டல் பண்ணினேன் என்றபடி ரிசப்ஷனை நோக்கி சென்றவனை தானும் பின்தொடர்ந்தாள் அவன் மனைவி. ஓஎம்ஜி, நீங்க இவ்வளோ பேசுவீங்களா? நீங்க அதிகமா பேச மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ சரியான லொடலொடன்னு நான் கூட தான் கேள்விப்பட்டேன். நமக்கு மேரேஜ் ஆகி இன்னையோட 8வது நாள். ஆனா இத்தனை நாள்ல நீ பேசின வார்த்தைய கவுண்ட் பண்ணுனா 1000 கூட உருப்படியா தேராது. அது நீங்க எனக்கு புது மனுஷன்ல, அதான் கொஞ்சம் கம்மியா பேசினேன். ரோஹிணி இவ்வாறு கூறவும் உதயச்சந்திரனின் கண்கள் அவளை கேள்வியாய் நோக்கியது. அவளோ அதை கண்டும் காணாதவளாக முன்னேறி சென்றுவிட இருவரும் ரிசப்ஷனில் நுழைந்து விட்டனர். உதயச்சந்திரன் ரிசப்ஷனில் தனது அறைக்கான முன்பதிவை சொல்லிவிட்டு அறைச்சாவியை கொடுக்கும் வரை அங்கே இருந்த சோபாவில் அமர்ந்தான். ரோஹிணியும் அவன் அருகே அமர ரிசார்ட்டின் ரெஸ்டாரண்டான சால்ட் அண்ட் பெப்பர் பேஜுடன் வந்த சர்வர் அவர்கள் முன்னே ட்ரே ஒன்றை நீட்டினார். வெல்கம் ட்ரிங்க் மேம் என்று கூறவும் ரோஹிணி கண்ணாடி குவளை ஒன்றை எடுத்துக்கொள்ள உதயச்சந்திரனும் தன் பங்குக்கு ஒரு குவளையை எடுத்துக்கொண்டான். இருவரும் மிருடாக பால் கலக்காத தேநீரை அறந்து துவங்கிய அடுத்த நொடி உதயச்சந்திரன் மெதுவாக தொண்டையை கனைத்தான். என்னவென ஏறிட்ட ரோஹிணியிடம், நான் உனக்கு புது மனுஷனா என்று அழுத்தமாக வினவ அவளது கரம் தானாக அந்தரத்தில் நின்றது. பதில் கூறாது மலங்க விழித்தவளை நிதானமாக ஏறிட்டுவிட்டு ரிசப்ஷனிடம் சென்றான் உதயச்சந்திரன். சாவியை வாங்கி கொண்டு உரையாடிய உதயச்சந்திரனை சோபாவில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் ரோஹிணி. இவன் எனக்கு புதியவனா? இல்லை என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இன்று நேற்றா அவனை பார்க்கிறாள் அவள். 7 நாட்களுக்கு முன்னர் அவள் கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்திருந்தாலும் அவர்களின் முதல் சந்திப்பு நேர்ந்தது 7 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லவா? அப்போது அவள் பள்ளி படிப்பை முடித்திருந்த தருணம். கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் சேர விண்ணப்பத்திற்காக கல்லூரியில் தாயாருடன் அடியெடுத்து வைத்த தினமன்றுதான் முதலாக அவள் உதயச்சந்திரனை சந்தித்தாள். அந்நாள் இன்று வரை அவளுக்கு நினைவிருக்கிறது. ஒருவேளை உதயச்சந்திரனுக்கும் நினைவிருக்குமா? இதை கூட அவன்கிட்ட ஷேர் பண்ணாம 7 நாளா என்னடி செஞ்சிட்டு இருந்த? கடுப்புடன் கழுவ ஊற்ற ஆரம்பித்த மனசாட்சியிடம் அவள் எப்படி கூறுவாள்? திருமணம் பேசியதும் உதயச்சந்திரன் பிரான்ச் ஆபரேஷன் மேனேஜராக பணியாற்றிய சவுத் இந்தியன் வங்கியின் கோவை மெயின் கிளையிலிருந்து அவனுக்கு பணியிட மாற்றமாக அம்பலம்புழாவிற்கு செல்லும்படி கட்டளை வந்துவிட்டது என்பதை, திருமணம், அடுத்தடுத்து நடந்த சடங்கு சம்பிரதாயங்கள், மறுவீட்டு விருந்து கலைபரங்களில் அவர்களுக்கு பேசுவதற்கு எங்கே நேரம் இருந்தது? கூடவே தனது முக்கியமான உடைமைகளை கோவையில் இப்போது தங்கியிருக்கும் வீட்டிலிருந்து அம்பலம்புழாவில் பார்த்திருந்த வீட்டிற்கு மாற்றும் வேலை வேறு உதயச்சந்திரனுக்கு இருந்தது. அதே நேரம் ரோஹிணிக்கும் தாலி பிரித்து கோர்க்கும் வைபோகம் வேறு நடைபெற சதி பதி இருவருக்கும் தனித்து செலவிடும் நேரம் பற்றாக்குறையாகி போனது. இது போன்ற காரணங்களால் உதயச்சந்திரனின் சக பணியாளர்கள் திருமண பரிசாக அளித்ததுதான் டெர்பி கிரீன் ரிசார்ட்டில் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தேனிலவு. ஆம், ரோஹிணியும் உதயச்சந்திரனும் தங்களது தேனிலவுக்காக தான் டெர்பி கிரீனுக்கு வந்திருந்தனர். அதிக நாட்கள் விடுப்பு எடுக்க முடியாதென்பதால்
1 வாரம் மட்டுமே அங்கே தங்கலாம் என்பது அவள் கணவனின் எண்ணம். ரோஹிணிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. இனி வாழ்நாள் முழுமைக்கும் அவர்கள் இருவர் மட்டும்தானே. பேசுவதற்கு போதும் போதும் எனும் அளவிற்கு நேரம் அவர்கள் முன்னே கொட்டி கிடக்கிறது. கடைசி மிடறு தேநீர் அவள் தொண்டையை நனைத்த போது சாவியுடன் வந்து விட்டான் உதயச்சந்திரன். ரிசார்ட்டோட கார்டன் பக்கத்துல இருக்கிற ரூம் சார். மார்னிங் ஹில் வியூ பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கும் என்று பேசியபடியே ரிசார்ட்டின் சிப்பந்தி ஒருவர் அவர்களுக்கு வழிகாட்ட இருவரும் அறையை நோக்கி நடந்தனர். ரோஹிணி வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தவள் ஸ்பா என்று அம்புக்குறி காட்டிய பகுதியை பார்த்துவிட்டு உதயச்சந்திரனின் புஜத்தை சுரண்ட, அவனோ இப்பதானே வந்திருக்கோம், இன்னும் 7 days இருக்கு. உனக்கு எங்க போகணும் தோணுதோ அங்கெல்லாம் போகலாம். ஆனா இப்போ இல்ல, என் கூட வா என்று கையோடு அவளை அழைத்து சென்று விட்டான். ரிசார்ட் சிப்பந்தி காடை நுழைத்து காத்திருந்த கதவு திறந்தது. இருவரையும் உள்ளே அழைத்து சென்றவர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே நீங்க ரூமுக்கு வர வச்சுக்கலாம் சார். இல்லைன்னா எங்களோட சால்ட் அண்ட் பெப்பர்லையும் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அட்வான்ச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களோட அட்வென்ச்சர் கேம் விளையாடுற பிளேஸ்க்கு போகலாம். நைட் கேம்ப் ஃபயர் இருக்கும் என மூச்சு விடாமல் அந்த ரிசார்ட்டின் சிறப்பம்சங்களை பட்டியலிட்டார். ரோஹிணி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அறைக்குள் நுழைந்து அங்கே உள்ள வசதிகளை பார்வையிட துவங்கினாள். வெளியே தொலைக்காட்சியும் சோஃபாவுமாக சிறிய வரவேற்பறை, அதைத் தொடர்ந்து கபோர்டுகளுடன் கூடிய உடைமைகளை வைக்கும் அறை, சிறியதாக சமையல் அறை, பின்னர் இளம் பச்சையில் ஆரஞ்சு பூக்களிட்ட விரிப்புகளுடன் கூடிய மெத்தை, தலையணை அலங்காரத்துடன் கண்ணாடி கதவுகளின் வழியே ரிசார்ட்டின் தோட்டம் தெரியும்படி அமைந்திருந்த படுக்கை அறை என சர்வ வசதிகளுடன் அமைந்திருந்தது அவர்களுக்கான ரிசார்ட் அறை. ரோஹிணி அங்கே டீப்பாய்கள் மீது வைக்கப்பட்டு இருந்த எலக்ட்ரிக் கெட்டில்கள், பால் பவுடர், காஃபி மற்றும் டீ பவுடர் அடங்கிய சாஷைகளை பார்த்துவிட்டு காஃபி அருந்தலாம் என்ற முடிவுக்கு வந்தாள். ரிசார்ட் சிப்பந்தியை அனுப்பிவிட்டு வந்த உதயச்சந்திரன் மனைவி காஃபி போடுவதை கண்ணுற்றவாறே குளிக்க தயாரானான். இந்த குளிரில் இவ்வளவு காலையிலேயே குளிக்கணுமா? குளிரெல்லாம் ரூமுக்கு வெளியே தான், இங்கதான் ஹீட்டரோட கதகதப்பு இருக்குதே. அதோட டிராவல் பண்ணதோட கசகசப்பு போகணும்னா எனக்கு குளிச்சே ஆகணும். நீ சீக்கிரம் காஃபியை குடி, அடுத்து உன்னோட டேன் தான் என்றபடி குளியல் அறையை நோக்கி சென்றான். ரோஹிணி அதிர்ச்சியாய், வாட், நானும் இப்பவே குளிக்கணுமா என்று காஃபி கோப்பையை ஏந்தியவாறு கத்த, அஃப்கோர்ஸ் என்ற ஒற்றை வார்த்தையில் கண்டிக்கும் தோணியில் பதிலளித்தான் அவளது கணவன். ரோஹிணி பற்களை நரநரத்தவள், உனக்கு ஆசனா, நீ குளி மேன், ஒய் மீ, சரியான கரார் கண்ணாயிரம் என்று முணுமுணுத்தபடியே அங்கே இருந்த பெரிய கண்ணாடி கதவின் அருகே சென்று நின்றாள். மலை பிரதேசத்திற்கு உரிய பசுமையுடன் ஆங்காங்கே வண்ண மலர்கள் தலை நீட்டி பார்த்தது ரிசார்ட்டின் தோட்டத்தில் இருந்து. என்ன ஒரு ரம்யமான காட்சி! இதை ரசிப்பதை விட்டுவிட்டு எந்த மடையனாவது தனது வழக்கமான அன்றாட அலுவலில் மூழ்குவானா? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மடையன் மூழ்குவான் செல்லம். ஏன்னா அவன் டிசைன் அப்படி என்று சொல்லி உச்சு கொட்டியது ரோஹிணியின் மனசாட்சி. அது என்னவோ உண்மைதான். பெருமூச்சு விட்டபடியே காப்பியை காலி செய்ய துவங்கினாள் அவள். சில நிமிடங்களுக்கு பிறகு குளியலறை கதவு திறக்கும் ஓசை கேட்க, அடுத்த சில நிமிடங்களில் உடை மாற்றிவிட்டு அவள் முன்னே வந்து நின்றான் உதயச்சந்திரன். காஃபி குடிச்சாச்சா? இனிமே குளிக்கலாமே. என்னமோ அவளுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம் என்பது போல்தான் அவனது குரல் ஒலித்தது. ஆனால் கண்கள் என்னவோ எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நான் சொன்னதை செய் என்று கட்டளையிட்டது. இப்பதான வந்தோம் உதய், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா குளிக்கவா? ஹனிமூன் வந்த இடத்துலையும் உங்க டெய்லி ஷெட்யூல் பிரகாரம்தான் நடக்கணுமா
என்று சினிங்கியவாறு கேட்டாள் ரோஹிணி. வாய்ப்பே இல்ல. இடம் மாறிடுச்சுன்னு டெய்லி ரொட்டீனை மாத்துறது எனக்கு பிடிக்காது ரோஹிணி. சொன்னதை செய் என்று கட்டளையிட்டவன் தனது கண்ணாடியை மாட்டிக்கொண்டு மொபைலில் இருந்த மின் செய்தித்தாளை பார்வையிட ஆரம்பித்தான். ரோஹிணி மூக்கை சுருக்கி கொண்டு வேண்டா வெறுப்பாக வார்ட்ரோப் அறையில் இருந்த தனது உடைமைகளை எடுக்க சென்றாள். இந்த ஸ்ட்ரிக்ட் சின்னப்பா கொஞ்சம் கூட மாறல. பேங்க் மேனேஜரா ஆனதுக்கு பதிலா இவன் ஆர்மில சேர்ந்திருக்கலாம். எப்ப பாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பாடம் எடுக்கிறான். ஹே பகவான், ஏன் இவனை போய் ஒரு காலத்துல கிரஷா நினைச்சு என்ன குதூகலிக்க வச்ச? மானசீகமாக கடவுளிடம் தர்க்கம் செய்தவாறே மாற்றுடை டவல் சகிதம் வந்தவளை ஏறிட்டது உதயச்சந்திரனின் விழிகள். சிறிய காரியமாய் இருந்தாலும் எதிலும் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிப்பது அவனது பிறவி பழக்கம். அவனது அந்த பழக்கம் ரோஹிணியிடமும் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் முகத்தை தூக்கி வைத்தபடி குளிலறை நோக்கி சென்ற அவனது மனைவிக்கு அதில் பிடித்தமில்லை போல. அவளது இந்த முகமாற்றம் அவனுக்கு பிடிக்கவில்லை. அவனுடன் காரில் வரும்போது வழியில் பச்சை போர்வை விரித்திருந்த இயற்கையை ரசித்த ரோஹிணியே அவன் கண்களை நிறைத்திருந்தாள். அந்த பழைய உற்சாகத்தை கொண்டு வந்தே ஆக வேண்டும். ரோஹிணி குளிர் அறைக்குள் செல்லவிருந்தவள் என்னவென ஏறிட, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா என்று வினவினான் அவள் கணவன். புரியாமல் விழித்த ரோஹிணி குறும்பில் பளபளத்த அவனது விழிகளை கண்டதும் அர்த்தம் புரிந்து கொண்டாள். இவ்வளவு நேரம் இருந்த கடுப்பு விடைபெற்று புதுமண பெண்ணிற்கே உரித்தான நாணம் அவளிடம் குடியேறியது. சிரிப்பில் மலர்ந்த இதழ்களை கட்டுப்படுத்தியபடியே, ஓ சார், ரொமான்ஸ் பண்றீங்களாக்கும்? உங்க ஷெட்யூல்ல இது ரொமான்ஸ்கான டைம்னு நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா என்று வினவ, நாட் பேட், ஃபாலோ பண்ணலேனாலும் என் ஷெட்யூல் பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க நீ என்று புகழ்வது போல் அவள் காலை வாரினான் உதயச்சந்திரன். எல்லாம் 7 நாள் சகவாச தோஷம் தான் உதய். பைதவே, எனக்கு உங்க ஹெல்ப் இப்போதைக்கு தேவை இல்லை என்று அமர்த்தலாக பொழிந்தபடியே குளிர் அறைக்குள் புகுந்தாள் ரோஹிணி. பழைய மனநிலை மீண்டவளாக பூஞ்சிதறலாய் ஷவரிலிருந்து விழுந்த இதமான சூட்டுடன் கூடிய வெந்நீரில் குளிக்க ஆரம்பித்தாள். குளித்து மாற்றுடை தரித்து வந்தவள், பயங்கரமா பசிக்குது உதய், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போலாமா என்று வினவ, முழுக்கை டிஷர்ட்டும் ஜீன்ஸுமாக எழுந்தான் உதயச்சந்திரன். டாப் மேல ஸ்பொட்டர் போட்டுக்கோ என்று கட்டளை இட்டுவிட்டு மொபைலை தனது ஜீன்ஸின் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இருவருமாக சேர்ந்து சால்ட் அண்ட் பெப்பர் ரெஸ்டாரண்டின் செல்ஃப் சர்வ் பகுதியை அடைந்தனர். இன்னும் காலை உணவுக்கான நேரம் இருந்ததால் சூடு குறையாமல் பெரிய எவசில்வர் கொள்கலன்களில் அணிவகுத்திருந்தன டிஃபன் வகைகள். ஒவ்வொன்றின் கீழும் அதன் பெயர் எழுதிய சிறிய மரப்பலகைகள், கூடவே பரிமாறுவதற்கான கரண்டிகள், ஆளுக்கு 2 சப்பாத்திகள், சிறிய கிண்ணங்களில் பன்னீர் பட்டர் மசாலா, வெள்ளரிக்காய் கேரட் தயிர் கலந்த சாலட்டுடன் சாப்பிட அமர்ந்தவர்கள் உணவை நிதானமாக சுவைக்க ஆரம்பித்தனர். அந்த ரெஸ்டாரண்டின் இன்னொரு பக்கம் டையின் பகுதி இருந்தது. அங்கே வழக்கமான பாணியில் ஆர்டர் செய்த உணவு வகைகளை பரிமாறி கொண்டிருந்தனர் சர்வர்கள். ரோஹிணியும் உதயச்சந்திரனும் வேடிக்கை பார்த்தபடியே பேசிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் செல்ஃப் சர்விங் பகுதியில் அந்நிகழ்வு நடந்தேறியது. அங்கே வைக்கப்பட்டு இருந்த இனிப்பு வகைகளில் 2 கிண்ணங்களில் ஜீராவில் குளித்து கொண்டிருந்த குலாப் ஜாமுனை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்தாள் ஒரு பெண். இனிப்பு உண்ணும் ஆர்வத்தில் இருந்தவளுக்கு எதிரே வந்த ஆடவன் தெரியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. விளைவு அவர்களின் மோதல். அவ்வளவு நேரம் குலாப் ஜாமுனை குளிப்பாட்டிய ஜீரா அவனது டிஷர்ட்டை குளிப்பாட்டி விட்டு தரையில் உருண்டோடிய குலாப் ஜாமுன் உருண்டைகளை மீண்டும் தழுவ ஓடியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தேறிய இந்நிகழ்வில் அந்த இளம் பெண் அதிர்ந்து விழிக்க
அந்த ஆடவனோ புன்சிரிப்புடன் பரவாயில்லைங்க என்று சொல்லிவிட்டு கடந்தான். உதயச்சந்திரன் ரோஹிணியிடம் அதை காட்டி, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டை ஞாபகப்படுத்துதுல, என்ன ஒரு வித்தியாசம், இங்க அந்த பொண்ணு குலாப் ஜாமுனால குளிப்பாடிட்டா, நீ வெஜ் ரோல்ல இருந்த மயனோஸை வச்சு எனக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுட்ட என்று கேலியும் குறும்புமாக கூற ரோஹிணி வாயை பிளந்தாள். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உதய்? எப்படி மறக்க முடியும்? செஞ்சதுக்கு சாரி கூட கேட்காம ஃப்ரீ ஃபேஷியல் நினைச்சுக்கோங்க சீனியர்னு சொல்லிட்டு ஓடுனவ தானே நீ. என்னால மறக்கவே முடியாதுமா. சொன்னதோடு குறும்பு பார்வை பார்த்தான் உதயச்சந்திரன். ரோஹிணி அதில் நாணியவளாய் தலை கவர்ந்தவள் திடுமென ஏதோ நினைவுக்கு வர தலையை உயர்த்தினாள். நீங்க என்ன சொன்னீங்க? அதுவா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்? ஆமா, அப்பதான் நான் உன்னை முதல்ல பார்த்ததா ஞாபகம் என்று தோலை குலுக்கிவிட்டு எழுந்தான் உதயச்சந்திரன். ரோஹிணி அவனை முறைத்தவள், உங்க ஞாபக சக்தியை நினைச்சி நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேன் போங்க என்று கடுப்பும் சிரிப்பும் கலந்து உரைக்க அது வஞ்ச புகழ்ச்சி என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. பின்னர் காலியான தட்டுக்களை எடுத்து செல்ல ஆட்கள் வரவே இருவருக்கும் சாப்பிட இனிப்பு எடுத்து வர சென்றான். திரும்பி வந்தவனின் கரங்களில் ஐஸ்கிரீமும் கேக்கும் வீற்றிருந்தன. முட்கரண்டியுடன் கூடிய கேக் கிணத்தை அவள் பக்கம் தள்ளியவன், நீ கேக் சாப்பிடு, நோ ஐஸ்கிரீம், உனக்கு சைனஸ் இருக்குல்ல என்று கூற, இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணோங்கிறது மட்டும் மறந்துடும். சரியான மறதி மந்திரமூர்த்தி இவன் என்று மனதிற்குள் நொடித்து கொண்டபடி கேக்கை விழுங்க ஆரம்பித்தாள் ரோஹிணி. தன்னெதிரே அமர்ந்து நாசுக்காக ஐஸ்கிரீமை விழுங்கிய உதயச்சந்திரனை நோக்கின அவளது விழிகள். எதிலும் ஒரு ஒழுங்கு, கச்சிதம், நேர்த்தி. அன்றிலிருந்து இன்று வரை இவன் மாறவே இல்லை. அனைத்திலும் நேர்த்தியாக இருப்பவன் எப்படி அவர்களின் முதல் சந்திப்பை மறந்தான்? ஒருவேளை தான் எண்ணும் அளவுக்கு அது அவனுக்கு முக்கியமில்லாத ஒன்றாக கூட இருக்கலாம் அல்லவா? அது எப்படி முக்கியமில்லாமல் போகும் என சிறு குழந்தையாய் முரண்டு பிடித்த மனசாட்சிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து தாஜா செய்தபடி உதயச்சந்திரன் மறந்த முதல் சந்திப்பையும் அதை தொடர்ந்து வந்த அவள் வாழ்க்கையின் இனிய தருணங்களையும் நினைவு கூற ஆரம்பித்தாள் ரோஹிணி. கண்ணாம்பூச்சி 2. என் மனம் சந்திக்கும் அனைவருக்கும் நினைவடுக்குகளில் இடமளிப்பதில்லை. கண்ணுக்கு புலப்படாத காற்றாக சடுதியில் மறைந்துவிடும் சிலரின் நினைவுகளை, கடந்து போன மேகங்களாய் நேரம் எடுத்து சிலரின் நினைவுகளை ஒதுக்கி தள்ளிவிடும். வெகு சிலர் மட்டுமே என் மனதின் நினைவடுக்குகளை ஆக்கிரமித்து அதில் கல்வெட்டாய் பதிந்து போனவர்கள். அதில் அவனும் ஒருவன். எனக்குள் ஈர்ப்பு என்னும் உணர்வை முதலில் விதைத்த என் சந்திரன். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. 7 ஆண்டுகளுக்கு முன்னர். காலேஜ்ல இன்னைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்காங்களாம். ஆனா பல் தேய்க்கேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமா சன் மியூசிக் பார்த்துட்டு நிக்கிறா உங்க பொண்ணு. கேட்டா இத்தனை நாள் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு சூடான மூளையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வியாக்கியானம் வேற. சமையலறையிலிருந்து கேட்டது இல்லத்தரசி மீனாட்சியின் குரல். ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை என்பது போல் வாயில் பிரஷை அதக்கியபடியே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள் அவரது சீமந்த புத்திரி ரோஹிணி. காலை எழுந்தவுடன் என் கனவுகள் முடிவதில்லை. மாலை மறைந்தாலும் பள்ளிக்கூடம் மறப்பதில்லை. தோழி துணையை விரும்பவில்லை. தோழன் நீயும் மாறவில்லை. பேச்சில் பழைய வேகமில்லை. பேச ஏதும் வார்த்தைகள் இல்லை. ஸ்வைதா மோகன் குரல் செவியை நிறைக்க, கண்களோ தொலைக்காட்சி திரையில் தோன்றும் அவளது ஆதர்ஷ கதாநாயகனை ரசித்து கொண்டிருந்தது. தான் இவ்வளவு நேரம் பேசியதற்கு மகளோ கணவரோ எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கவும் எரிச்சலுற்ற மீனாட்சி வெகுண்டெழுந்தவராய் சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். அப்பாக்கும் மகளுக்கும் காது கேக்குதா இல்லையா என்றபடி வந்தவர் இன்னும் ஹாலில் கண்கள் ஜொலிக்க தொலைக்காட்சியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்த மகளின் தலையில்
ஒரு குட்டு வைத்துவிட்டு வெளியே வந்தார். நடைப்பயிற்சிக்கு சென்றுவிட்டு சற்று நேரம் காம்பவுண்டு சுவரில் படர்ந்திருந்த கொடி பசலையை பார்த்தபடி வெளியே நின்றிருந்த கணவர் சுந்தரேசரை பிடித்து கொண்டார். அங்க என்ன வாய் பார்த்துக்கிட்டு நிக்கீங்க? இன்னைக்கு நானும் ரோஹிணியும் காலேஜுக்கு போகணும் சொன்னேன்ல. அவ டிவிய பார்த்துட்டு நிக்கிறா, இங்க நீங்க நிக்கீங்க. அப்பாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா. சுந்தரேசரோ இப்படி என்கிட்ட மூச்சு பிடிக்க கத்துறதுக்கு பதிலா ஹால்ல நின்னு டிவி பார்க்கற பொண்ணுகிட்டவே கேட்டிருக்கலாம் நீ என்று கேலி செய்ய, என்ன கிண்டல் பண்றதுக்கு பதிலா உங்க மகளை சத்தம் போடுங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தானா எப்ப குளிச்சு வேலையை முடிச்சிட்டு காலேஜுக்கே கிளம்புறது என்றார் மீனாட்சி. அதன் பின்னரும் அமைதியாக இருக்கும் அளவுக்கு சுந்தரேசருக்கு தைரியம் இல்லை. வீட்டிற்குள் நுழைந்தவர் இன்னும் தொலைக்காட்சி முன்னரே நின்று கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் தன் தலையிலேயே அடித்து கொண்டார். இன்னைக்கு முழுக்க டிவி முன்னாடி நின்னாலும் உனக்கு பிடிச்ச ஹீரோ டிவிக்குள்ள இருந்து வெளியே வர போறதில்ல. அப்புறம் என்ன வேடிக்கை? போய் காலேஜுக்கு கிளம்புற வழியை பாரு என்று அதட்டல் தோணியில் அவர் பேச, ரோஹிணியோ அது என்னவோ நகைச்சுவை காட்சியாக எண்ணி நம்மட்டு சிரிப்பு சிரித்தாள். நீ சீரியஸா பேசுறியாப்பா? நான் கூட காமெடி பண்றியோன்னு நினைச்சிட்டேன். இனிமே சீரியஸா பேச போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இப்படி முறைப்பா பேசு. ஏன்னா உனக்கு இதெல்லாம் செட் ஆகலப்பா என்று கிண்டல் செய்தபடி பிரஷுடன் அவளது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். பின்னர் அவள் உடைமாற்றி விட்டு தலையில் ஈரத்துண்டுடன் உணவு மேஜையில் அமர்ந்தபோது வெகு வேகமாக தட்டு வைக்கப்பட்டு 4 இட்லிகள் சூடான சாம்பாருடன் பரிமாறப்பட்டது. சுந்தரேசன் இட்லியை விழுங்கியபடியே 4-5 காலேஜுக்கு சேர்த்து அப்ளிகேஷன் போட்டு மீனா, ஒரு காலேஜ்ல கிடைக்கலனாலும் இன்னொரு இடம் கை கொடுக்கும் என்க. இன்னைக்கு 3 காலேஜுக்கு போகணும்னு நானும் மகாராதாக்காவும் பேசி வச்சிட்டோம். சேவியர்ஸ், ஜான்ஸ், மதிமலர்னு 3 இடத்துலையும் இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்காங்க. அடுத்த சாரா டக்கர், சாரதா, ராணி அண்ணாக்கு அப்ளை பண்ணணும் என்றபடி தனக்கும் ஒரு தட்டில் 2 இட்லிகளை வைத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் மீனாட்சி. ரோஹிணி விழுக்கென்று தலையை நிமிர்த்தியவள், நீ கடைசியா சொன்ன 3 காலேஜ்லயும் அவங்களே கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். ஸ்கூல் படிப்பு தான் கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் காலேஜ் ஆச்சும் கோயட்ல பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் நீ ஆப்பு வைக்க பாக்குறியேம்மா. இந்த பறந்து விரிஞ்ச பாளையங்கோட்டையில உனக்கு வேற கோயட் காலேஜே சிக்கலையா? பெருமாளே, எனக்கு எப்படி ஆச்சும் சேவியர்ஸ் இல்ல ஜான்ஸ்ல சீட்டு கிடைக்கணும் என்று இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டாள். ஏண்டி, மதிமலருக்கு என்ன குறைச்சல் என்ற அன்னையை புரியா பார்வை பார்த்து வைத்தவள், அங்க ஓவரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குமாம், மாலதி சொன்னா என்றாள். சுந்தரேசரோ, அந்த மாலதியோட அம்மாவுக்கே அவளை மதிமலர்ல படிக்க வைக்கணும் தான் ஆசையாம். அவங்க அப்பா வெங்கடேசன் சொன்னாரு என்று மகளின் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கூடவே இன்னும் 2 நாளுக்கு எனக்கு ஓட்டி இருக்கும். பஸ்ஸை திருவைகுண்டம் டிப்போல தான் நிறுத்துறதால நைட் ஜங்ஷன் ட்ரிப் கட் ஆயிடும். அதனால நைட்டு சாப்பாடு எனக்கு வேண்டாம் மீனா. 2 பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க என்றார் அவர். அவரது பேச்சிலேயே புரிந்திருக்கும் அவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிகிறார் என்பது. அவருடன் பணியாற்றும் இன்னொரு ஓட்டுநர் விடுப்பு எடுத்திருப்பதால் அதிகப்படியாக ஒரு நாள் அவருக்கு வேலை வந்து விட்டது. மீனாட்சியும் ரோஹிணியும் தலையாட்டி வைக்க அடுத்த சில நிமிடங்களில் அவரது ஸ்பிளெண்டர் மகாராஜா நகரை விட்டு வெளியேறியது. தந்தை கிளம்பியதும் கல்லூரி கிளம்புவதற்காக மீனாட்சியும் ரோஹிணியும் உடைமாற்ற, அதற்கிடையே மீனாட்சியின் மொபைலுக்கு மரகதத்திடமிருந்து அழைப்பு வந்தது. எடுத்தவள் ரோஹிணி. சொல்லுங்க அத்தை, நானும் அம்மாவும் இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் என்றவளிடம், எங்க வீட்டு மகாராணி அம்மாவுக்கு மதிமலர் காலேஜ் பிடிக்கலையாம் ரோஹிணி. மூஞ்சிய 1.5 முழத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா என்று குறை கூறினார் மரகதம். நீங்க போனை மாலதி கிட்ட கொடுங்கத்த, நான் பேசுறேன் என்று ரோஹிணி கூறிய சில வினாடிகளில் சொல்லடி என்ற மாலதியின் குரல் மறுமுனையில் சோர்வாக கேட்டது. இருவரும் குழந்தை பிராயத்தில் இருந்தே நெருங்கிய தோழியர். பள்ளி படிப்பை ஒரே இடத்தில் முடித்தவர்கள். கல்லூரி படிப்பையும் ஒன்றாக பயில விரும்பினர். இருவருக்குமே மதிமலரில் சேரும் எண்ணமில்லை.
காரணம், அந்த கல்லூரி தீவிரமான கட்டுப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. ஏன் மாலு, கிளம்பாம அத்தைய டென்ஷன் ஆக்குற? நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ண தானே போறோம். அப்ளை பண்ண எல்லாருக்குமா அங்க சீட்டு கிடைக்க போகுது என்றாள் ரோஹிணி. சப்போஸ் நமக்கு அங்க சீட்டு கிடைச்சிட்டுனா என்றாள் மாலதி சந்தேகமாக. அடியே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, பி பாசிட்டிவ் என்று ரோஹிணி கூறவும், சரி சரி கிளம்புறேண்டி, அதுக்கு ஏன் உன்னோட பிளட் குரூப்பை எல்லாம் இழுக்கிற என்று கடிஜோக் அடித்த திருப்தியில் சம்மதித்தாள் மாலதி. விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் மதிமலரின் கதவுகள் திறந்திருக்குமா என்ன? அந்த அலட்சியம்தான் ரோஹிணியை தைரியமாக மதிமலரின் வளாகத்திற்குள் அடியெடுத்து வைக்க செய்தது. ஆனால் உள்ளே நுழைந்ததும் அறிவிப்பு பலகையில் இருந்த கல்லூரியின் விதிமுறைகளை ஒவ்வொன்றாக வாசிக்க வாசிக்க ரோஹிணியின் முகம் மாறியது. முழுவதுமாக வாசித்து முடித்தவள், போமா, இதெல்லாம் ஒரு காலேஜா? மனுஷி படிப்பாளா இங்க? ரூல்ஸ பாரு, சுடிதார் தவிர வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாதாம், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதாம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசவே கூடாதாம். இது காலேஜா ஜெயிலா? உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீயே இங்க டிகிரி படி. நான் படிக்காத தற்கொலையா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜெயில எனக்கு அட்மிஷன் வேண்டாம். மூச்சு பிடிக்க கத்திவிட்டு கால்களை தொப்பு தொப்பு என்று எடுத்து வைத்தவள் கோபத்தில் எதிரே வந்தவனை கவனிக்கவில்லை. விளைவு, இருவரும் மோதிக்கொள்ள அதில் சேதாரம் அவளுக்கே. அவனது தோளில் நங்கென்று முட்டிக்கொண்ட மூக்கின் வலி ரோஹிணியின் உச்சந்தலையை தாக்கி பொறிக்கலங்க வைத்து விட்டது. அடே இடிமாடு, பார்த்து வர மாட்டியா? என் மூக்குல அடிபட்டு என்னோட பர்சனாலிட்டிக்கு மட்டும் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கடுப்புடன் கத்தியவளுக்கு மூக்கின் வழியில் கண்கள் கலங்கியது. கலங்கிய கண்களால் அருகே நின்றவனை ஏறிட்டவள் அப்போதுதான் உதயச்சந்திரனை முதலாக பார்த்தாள். ஆம், அவளை பொறி கலங்க வைத்த வழிக்கான காரணி உதயச்சந்திரனே தான். 6 அடி உயரம், அழகிய உருவம் என்று அர்த்தமற்ற வர்ணனைகள் ஏதும் தேவையற்ற சராசரி உயரத்தில் ஆளுமை துலங்கும் வதனம், நிதானமாய் ஏறிடும் விழிகள், அந்த விழிகளை தனக்குள் அடக்கி கொண்ட கண்ணாடி, எப்போதுமே குறிஞ்சிரிப்பு ஒளிந்திருப்பது போன்ற மாயையை உண்டாக்கும் இதழ்கள். இது போதாதா? வாவ், கண்டேன் கிரஷை என்றாள் அவள் மெதுவாக. அந்த குரலில் அவளுக்குள் இருந்த மனசாட்சி விழித்து கொண்டு உதயச்சந்திரனை ஸ்கேன் செய்ய துவங்கியது. ஆனால் உதயச்சந்திரனோ சிறு பெண்ணை கண் கலங்க வைத்து விட்டோமே என்ற வருத்தத்தில் பதற்றத்துடன் அவளை ஏறிட்டான். ஆர் யூ ஓகே? வலிக்குதா? ஆழ்ந்த கவலை தொளிக்கும் குரலில் இயல்பாய் ஒட்டியிருந்த கம்பீரம் அவளது செவியில் விழவும் இல்லை என தலையாட்டினாள் ரோஹிணி. என்ன குரல்யா? என்கிட்ட மட்டும் மொபைல் இருந்துச்சுன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி ரிங்டோனா செட் பண்ணியிருப்பேன், மனதிற்குள் பேசிக்கொண்டாள் அவள். லுக், உன்னோட நோஸ் சிவந்துடுச்சு, ப்ளீடிங் எதுவும் ஆகிறதுக்குள்ள ஐஸ் கியூப் வச்சுக்கிறியா? தன்னை விட சிறு பெண் என்பதால் அவன் ஒருமைக்கு தாவ அதையும் ரோஹிணியின் பாழாய்ப்போன கிரஷ்மனம் ரசித்தது. அவள் ரசிக்கும் ஆண்மகன் அவளுக்காக யோசிக்கிறான். அடியே, இதுக்கு பேரு ஹியூமானிட்டி. இவ்வளவு நேர ஸ்கேனிங் செயல்பாட்டிற்கு பிறகு நீதிமான் அவதாரம் எடுத்த மனசாட்சி கிண்டல் செய்தது அவளை. உடனே இல்லை, ஜஸ்ட் வலிச்சது அவ்வளவுதான் என்று சிரித்து சமாளித்தவளிடம் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே என்று மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னர் தலை அசைப்புடன் விடைபெற்று மந்தகாச புன்னகையுடன் அவளை கடந்தான் உதய். ரோஹிணி செல்பவனை பார்த்துவிட்டு செய்த அடுத்த காரியமே அவளது அன்னையிடம் போய் நின்றதுதான். உனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் பாப்பா, வா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல இல்லைனா சேவியர்ஸ் ஜான்ஸ்ல போய் அப்ளிகேஷன் வாங்குவோம். என்னது? ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தையை அன்னை சொன்னது போல் அதிர்ந்தாள் ரோஹிணி. நீ தானே சொன்ன இது காலேஜ் இல்ல ஜெயில் நின்னு, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் இங்க படிக்கணும்? வா என்று அவளது கரத்தை பற்றிய மீனாட்சியை தடுத்தாள் ரோஹிணி. என்னம்மா நீ புரியாம பேசுற? அவங்க யாருக்காக ரூல்ஸ் போடுறாங்க? எங்களுக்காக தானே. நான் டீப்பா யோசிச்சு பார்த்தேம்மா, எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா இங்க இருக்கிற ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவளது அன்னை அவளை நம்பவில்லை.
ஏய், நல்லா யோசிச்சுக்க. இங்க சுடிதார் தவிர வேற எந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. துப்பட்டாவை 2 பக்கமும் பின் பண்ணி தான் போடணும். காலேஜ் ஹவர்ஸ்ல வெளியே போகக்கூடாது. எல்லா ரூல்ஸும் நான் பார்த்துட்டேன். என்ன பெத்த தெய்வமே, வா போய் அப்ளிகேஷன் வாங்குவோம். எல்லாம் சரியாக போனது. விண்ணப்பம் நிரப்பும் இடத்தில் கூப்பிட்டீங்களா மேம் என்ற கேள்வியுடன் உதயச்சந்திரன் வந்து நிற்கும் வரை அவனை பார்த்ததும் துளிர்ந்த பரபரப்பில் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் டிரைவர் என்று எழுதுவதற்கு பதில் டாக்டர் என்று எழுதி வைத்தாள் ரோஹிணி. அதை கவனித்துவிட்ட மீனாட்சி அவள் தலையில் நறுக்கென குட்டி, டாக்டராம் டாக்டர், எந்த உலகத்துல நீ இருக்க? உன்னால அப்ளிகேஷன் ஃபார்ம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொன்னு கிடைக்குமோ என்னவோ என்று கோபமாய் திட்ட ஆரம்பிக்க உதயச்சந்திரனும் அவனை அழைத்த பேராசிரியையும் ஆபத் பதார்ந்தவர்களாய் வந்து அவளை காத்தனர். விடுங்கம்மா, இப்போதானே ஸ்கூல் முடிச்சிருக்கா, சின்ன பொண்ணு, விளையாட்டா என்னவோ பண்ணிட்டா. உதய், நீ இவங்கள ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் இன்னொரு அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கறியா? அங்க கேட்டாங்கன்னா பத்மபிரியா மேம் அனுப்புனாங்கன்னு சொல்லு. ஐ, என் கிரஷோட நேம் உதய், சூப்பரா இருக்குல்ல? தனக்குள்ளேயே குதூகலித்தவள் அவன் விண்ணப்பத்தை வாங்கி வந்து நீட்டவும் நிரப்ப ஆரம்பித்தாள். அதே நாளில் அவன் மனதில் நிரம்ப ஆரம்பித்தான் உதயச்சந்திரன். அவள் விண்ணப்பத்தை நீட்டவும் மாலதி வரவும் சரியாக இருந்தது. வந்தவள் உர்ரென முகத்தை வைத்துக்கொண்டு, ஏண்டி, மீனா அத்தையே இந்த காலேஜ் வேண்டான்னு சொல்லியும் நீ பிடிவாதமா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாமே, உனக்கு மூளையில நட்டு எதுவும் கலண்டுருச்சா என வினவ, இல்லடி, எனக்கு இந்த காலேஜ் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. காரணம் என்று இழுத்தபடி ரோஹிணியின் கண்கள் திரும்பிய இடத்தில் பேராசிரியை பத்மபிரியாவுடன் சிரித்தபடி உரையாடி கொண்டிருந்த உதயச்சந்திரன் பட்டுவிட்டான். ஆள்காட்டி விரலால் அவனை காட்டி, அதோ நிக்கிறானே அவன்தான் என்று கூறிவிட்டு புன்னகைத்தாள் ரோஹிணி. மாலதியும் உதயச்சந்திரனை பார்த்துவிட்டு, ஆஹா, யாரு அந்த சோடா புட்டியா என்று கேலி செய்ய ரோஹிணி அவளை பார்த்து முறைத்தாள். சோடா புட்டி, அண்ட் ஒன் மோர் திங், இனிமே நீ அவனை சோடா புட்டின்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த கணம் முதல் ஹீ இஸ் மை கிரஷ், அண்டர்ஸ்டாண்ட் என்று கண்டிப்பாக கட்டளை இட, ஒருத்திக்கு எத்தனை கிரஷ் இருப்பாங்க? கமலஹாசன்ல ஆரம்பிச்ச உன்னோட கிரஷ் லிஸ்ட் சூர்யா, மேடி, மகேஷ் பாபுன்னு நீண்டிக்கிட்டே போய் இப்போ இந்த சோடா புட்டி சாரி உதயில வந்து நிக்குது. இதுக்கு இல்லையா ஒரு எண்டு கார்டு என்று புலம்பினாள் மாலதி. அவளது புலம்பலை எல்லாம் செவிமடுக்கும் நிலையில் நமது ரோஹிணி இல்லை. அவளது 10 வயதும் அந்த வயதிற்கே உரிதான குறுகுறுப்பும் உதயச்சந்திரன் மீது அவளுக்கு வலுவான ஈர்ப்பை உண்டாக்கிவிட்டது அந்நாளில். கண்ணாம்பூச்சி 3. உடலானது இறகு போல் மெல்லியதாக மாறி காற்றில் மிதக்கும் அனுபவம் என்றேனும் உங்களுக்கு நேர்ந்தது உண்டா? ஆகாய வெளியில் கண்டு ரசிக்கும் வான வேடிக்கைகள் உண்டாக்கும் வர்ணஜாலத்தை உங்களுக்குள் என்றேனும் உணர்ந்தது உண்டா? ஆற்று வெள்ளமாய் விரைந்து செல்லும் வாழ்வை எதிர்பாராமல் சந்திக்கும் யாரோ ஒருவர் இத்தகைய அற்புதமான உணர்வுகளை நமக்குள் ஏற்படுத்திவிட்டு கடப்பது வழக்கம். இதற்கெல்லாம் காரணமான அந்நபரை காலப்போக்கில் நாம் மறந்துவிடலாம். ஆனால் மனதின் ஆழத்தில் அந்நபரும் அவரது நினைவுகளும் வெண்பனியைப் போல உறைந்து விடுவதை நம்மால் தடுக்கவே இயலாது. எனக்கும் அப்படிதான். என் சந்திரனின் நினைவு அவ்வப்போது அடிமனதிலிருந்து எழுவதை தடுக்கவே முடிவதில்லை. ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. ரோஹிணி மதிமலர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்ந்து உற்சாகத்துடன் அவளது இளங்கலை வணிகவியல் படிப்பை ஆரம்பித்து விட்டாள். மாலதிக்கும் அதே பிரிவில் இடம் கிடைத்து விட்டதால் இருவருமாக சேர்ந்து கல்லூரிக்கு செல்வது வாடிக்கை. மதியம் வரைதான் அவர்களின் கல்லூரி நேரம். மதியத்திலிருந்து மாலை வரை சுயநிதி பிரிவிற்கான வகுப்புகள் நடைபெறும். மதிய வெயிலில் அவர்களுக்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த பெண்களுக்கான நுழைவு வாயில் வழியாக நடந்து சென்று பேருந்து நிறுத்தத்தை அடையும் வழி வரை மரங்கள் குடைப்பிடித்தாற்போல் நிழலை வாரி வழங்கும் வள்ளலாக செழித்து வளர்ந்திருக்கும். அவற்றின் தயவால் வெயில் படாத மேனியாய் பொடி நடையாய்
வகுப்பறை கிசுகிசுக்களை மாலதியிடம் சொல்லி உரைக்க சிரித்தபடியே செல்லும் ரோஹிணிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அவர்கள் பாதையில் எதிர்ப்படும் உதயச்சந்திரன் தான். கல்லூரியில் முதுகலை வணிகவியல் படித்து கொண்டிருந்த போதே அவன் ICWAஐ அதாவது CMA இன்டர்மீடியேட் படித்து கொண்டிருந்தான். அதற்கான வகுப்புகள் மதியம்தான் என்பதால் அவனது பழைய இருசக்கர வாகனத்தில் வெகுவென அவன் செல்லும் காட்சியை கண்ணார காண்பது ரோஹிணிக்கு மிகவும் பிடிக்கும். கூடவே அவனது குடும்ப சூழ்நிலை பற்றி அவள் கேட்டறிந்த தகவல்களும் உதயச்சந்திரன் மீதான அவளது மரியாதையை இன்னும் அதிகரித்தது எனலாம். அவனது தந்தை கிருஷ்ணமூர்த்தி ஒரு தணிக்கையாளரிடம் பணியாற்றி வந்தார். திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு நடுத்தர குடும்பத்தின் வாடகை, இதர பிற செலவுகள், பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக ஆகும் தொகையை சமாளிக்கும் விதத்தில் மட்டுமே தணிக்கை அலுவலக ஊழியர்களுக்கான ஊதியம் இருக்கும். அதில் ராஜபோக வாழ்க்கை எல்லாம் வாழ முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் அந்த வருமானத்தில் உதயச்சந்திரனை பட்டய கணக்காளராக படிக்க வைக்க விரும்பினார். ஆனால் அவனுக்கோ கணக்கு பதிவியலை விட காஸ்ட் அக்கவுண்டில் ஆர்வம் அதிகம் என்பதால் CAவிற்கு பதிலாக CMAவை தேர்ந்தெடுத்தான். இரண்டிலும் பாடங்கள் ஒரே மாதிரியானவை. இரண்டு படிப்புகளும் சம அளவில் சவால் நிறைந்தவை. எனவே மகனது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் பணிபுரியும் தணிக்கையாளர் பாலசுப்பிரமணியம் தானே முன்வந்து உதயச்சந்திரனின் படிப்பிற்கு ஆகும் செலவை ஏற்றுக்கொள்ள அவனது முதுகலை படிப்போடு சேர்ந்து CMAவும் தங்கு தடையின்றி சென்றது. மதியம் நேரம் அவன் வகுப்பிற்கு செல்வதற்காக பழைய ஸ்பிளெண்டர் பைக் ஒன்றை வாங்கி கொடுத்திருந்தார் அவனது தந்தை. அதில் அமர்ந்து அவன் செல்லும் காட்சிக்காக ரோஹிணி காத்திருப்பாள். அந்த சோடா புட்டி கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு இப்படி வாய பொழந்துகிட்டு அவன் போறதையும் வரதையும் வேடிக்கை பார்க்கற நீ? மாலதி என்னதான் கேலி செய்தாலும் ரோஹிணி அசராமல் உதயச்சந்திரனை பார்த்து வைப்பாள். நம்ம காலேஜ்ல மொத்த சீனியர்ஸ் எல்லாம் இன்டர்வல் டைம்ல நம்ம வரண்டாவில் நடந்து போனா கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என் கிரஷ் அப்படி இல்லை, அவர் ஒரு ஜெம் என்று அவனுக்கு பரிந்து பேசுவாள். அன்றைய தினமும் இடைவெளி விட்டபோது இளங்கலை வகுப்பறைக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த RO இணைப்பில் தண்ணீர் குடிக்க வந்த உதயச்சந்திரன் அவளது பார்வையில் பட்டுவிட்டான். கேன்டீனுக்கு செல்ல மும்மரமாக வந்தவள் அவனை பார்த்ததும் அங்கேயே நின்றுவிட உதயச்சந்திரனும் தண்ணீர் குடித்து முடித்துவிட்டு எதர்ச்சியாக இளங்கலை முதலாம் ஆண்டு வகுப்பின் வாயிலை பார்த்தான். அங்கே தன்னையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் புருவம் சுருக்கியவன், என்ன இந்த பெண் வைத்த கண் எடுக்காமல் நோக்குகிறாள் என்ற ரீதியில் அவளை நோட்டமிட ரோஹிணிக்கோ அவன் தன்னை பார்த்ததில் உற்சாகம் குமிழிட்டது. ஆனால் அடுத்த நொடியே, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, இங்க என்ன டிராமாவா காட்டுறாங்க என்று அதட்டல் அவனிடமிருந்து வரவும், ஒண்ணுமில்லை சீனியர் என்று அவசரமாக தலையசைத்து மறுத்தவள் நாக்கை கடித்தபடி கேன்டீனை நோக்கி சிட்டாக பறந்து போய்விட்டாள். உதயச்சந்திரன் செல்பவளை பார்த்தபடி தலையலடித்து கொண்டு அவனது வகுப்பறை நோக்கி சென்றுவிட இக்காட்சியை பார்த்து விட்டாள் மாலதி. நேரே கேன்டீனுக்கு சென்றவள் சமோசாவை சுவைத்து கொண்டிருந்த ரோஹிணியின் தலையில் குட்டிவிட்டு அவள் அருகே அமர்ந்தாள். ஏண்டி கொட்டுன எருமை? ஒரு கை தலையை தேய்த்தாலும் மற்றொரு கை சமோசாவை வாய்க்குள் தள்ளி கொண்டிருந்தது. கொட்டாம உன் தலையில ஃப்ளவர் ஈத்தா வைப்பாங்க? உன்னோட சோ கால் கிரஷ் தண்ணி குடிக்க வந்ததையும் அவன் என்னமோ நிலாக்கு ராக்கெட் விட்ட மாதிரி நீ வாயை பிளந்துக்கிட்டு அவனை வேடிக்கை பார்த்ததையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னடி நடக்குது இங்க? உடனே கேன்டீனை நோட்டமிட்ட ரோஹிணி, சுமார் ஒரு 10 பேர் நடந்துக்கிறாங்கடி என்றதும் மாலதி அவளை முறைத்தாள். காமெடி பண்றேன்னு கேவலமா ட்ரை பண்ணாத, உனக்கு அது வரல. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் அந்த சோடா பட்டிய பார்த்து ஜொல்லு விட்டுட்டே இருக்க. ஏய், ஜொல்லு கிள்ளுன்னு பேசுன கொன்னுடுவேன். அப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த புனிதமான புண்ணிய காரியத்துக்கு என்ன பேருமா? பதில் சொல்லாமல் எழுந்த ரோஹிணி இன்னொரு சமோசாவை வயிற்றுக்கு அனுப்ப தயாரானாள்.
இனி நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பதை சொல்லாமல் சொன்னது அவளது செயல்பாடு. மாலதியும் அவளை வற்புறுத்தாது விட்டுவிட தப்பித்தோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் ரோஹிணி. அதே நிம்மதியுடன் நான் போய் வெஜ் ரோல் வாங்கிட்டு வரேன் என்று எழுந்தவள் வாங்கி கொண்டு திரும்பிய போது யார் மீதோ மோதி தனது கரங்களில் வைத்திருந்த வெஜ் ரோலுக்குள் உள்ளீட்டாக இருந்த மயோனோஸால் அந்நபரின் முகத்தில் பூசி மெழுகிவிட்டாள். ஐயோ, ஏய், கண்ணு தெரியலையா? 2 குரல்கள் ஒரே நேரத்தில் ஒலித்தது அங்கே. ரோஹிணி பதற்றத்தில் கண்களை மூடிக்கொண்டவள் பரிச்சயமான குரல் செவியில் விழுந்ததும் மெதுவாக இமை திறந்தாள். மயோனோஸ் பூசிய முகத்துடன் தனது மூக்கு கண்ணாடியை கலற்றி கைக்குட்டையால் துடைத்தபடி அவளை முறைத்து கொண்டு நின்றான் உதயச்சந்திரன். இவன் கிளாஸுக்கு தானே போனா, இங்க எப்போ வந்தான்? தனக்குள் கேட்டுக்கொண்டவள் தவிப்புடன் நிற்கும் போதே, அச்சோ, என்னாச்சு சந்துரு என்று பதற்றமாய் ஒரு குரல் கேட்க, ஒண்ணுமில்ல சுவாதி, இந்த பொண்ணு கவனிக்காம இடிச்சிட்டா. அவ கையில இருந்த வெஜ் ரோல்ல மயோனோஸ் இருந்துச்சு போல, அது ஃபேஸ்ல பட்டுடுச்சு. நத்திங் சீரியஸ் என்று கர்ம சிரத்தையாக அக்குரல் உரியவளுக்கு பதிலளித்தான் உதயச்சந்திரன். யார் இவள் என்று குறுகுறுப்புடன் திரும்பி பார்த்த ரோஹிணியை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் ஒரு பெண். அவள் கழுத்தில் மாட்டியிருந்த ஐடி கார்டில் எம் சுவாதி, M.Com ஃபர்ஸ்ட் இயர் என்ற விவரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த சுவாதி மெதுவாக அவளை கடந்து உதயச்சந்திரனிடம் சென்றவள், வாஷ் பண்ணிக்க சந்துரு, இல்லைனா பிசு பிசுன்னு இருக்கும் என்று உலக மகா யோசனையை கூறிவிட்டு, ஹலோ, பார்த்து வரமாட்டியா? உனக்கு கண்ணு முகத்துல இருக்கா இல்ல பொடதில இருக்குதா என்று ரோஹிணியிடம் எகிர ஆரம்பித்தாள். ரோஹிணிக்கும் சூடாக பதிலளிக்க விருப்பம்தான். ஆனால் எதிரே நிற்பவன் உதயச்சந்திரனாக போய்விட்டானே. பல்லை கடித்தபடி நின்றவளுக்கு உதவியாக வந்து சேர்ந்தாள் மாலதி. வந்தவள் நேரே சுவாதியிடம் வாதிட ஆரம்பித்தாள். அவளுக்கு கண்ணு எங்க வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நீங்க யாரு என் ஃப்ரெண்டு கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்றதுக்கு? இந்த மயோனஸ் பூசின மூஞ்சியே கம்முன்னு தானே நிக்குது. நீங்க பெருசா கேட்க வந்துட்டீங்க. ஏய், நீங்க யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே? எவ்வளவு திமிர் இருந்தா சீனியர் கிட்ட வம்பு இழுப்பீங்க. சந்துரு, இதை இப்படியே விட்டா ஜூனியர்ஸ் நம்மள மதிக்கவே மாட்டாங்க. வா, HOD கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்று கூறிய அந்த சுவாதி உதயச்சந்திரனின் கையை பற்றிய நொடி ரோஹிணிக்குள் புகைய ஆரம்பித்தது. இவள் எப்படி என் கிரஷின் கையை பற்றலாம்? கடுப்பு மேலிட அவளை முறைத்தவள், போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நாங்களும் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்றாள். எங்க மேல என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப நீ? எகத்தாளமாக வினவியது சுவாதியின் குரல். as per our காலேஜ் ரூல்ஸ், பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்கவே கூடாது. ஆனா நீங்க சீனியர் கூட பேசுறது என்ன? என் கண்ணு முன்னாடியே அவர் கைய பிடிக்கிறது என்ன? அப்போ யூஜினா ஒரு ரூல், பிஜினா ஒரு ரூலா? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம். நான் HOD கிட்டவே கேட்டுக்கிறேன். இப்போது விழிப்பது சுவாதியின் முறை. உதயச்சந்திரனுக்கு இம்மாதிரியான ரசவாசங்கள் எல்லாம் பிடிக்காது. சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா சுவாதி, விட்டுடேன் சலிப்பாய் அவன் கூறவும், நீ இவ சொன்னதை கேட்டு பயப்படுறியா உதய் என்று கீச்சிடும் குரலில் வினவினாள் சுவாதி. எனக்கு இப்படி டிராமா பண்றது, சீன் கிரியேட் பண்றதை விட ஏகப்பட்ட முக்கியமான வேலை இருக்கு. நீ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட அட்வான்ஸ் அக்கௌண்டன்சி புக்கை வாங்கணுமே தான் இங்கே வந்தேன். புக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பு. ஐ ஹாவ் டு கோ டு லைப்ரரி கண்டிப்பாய் உதயச்சந்திரன் கூறவும், சுவாதியின் முகம் கருக்க ரோஹிணிக்கோ கொண்டாட்டமாய் ஆகிவிட்டது. மாலதியை பார்த்து நமட்டு சிரிப்பு உதிர்த்தவள் உதயச்சந்திரன் கவனியாத போது ஹைஃபை கொடுத்தாள். கூடவே சுவாதியை சீண்டுவதற்காக, சீனியர், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயா மயோனஸ் ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோங்க, டாட்டா என்று உதயச்சந்திரனிடம் சொல்லிவிட்டு மாலதியோடு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். வகுப்பறைக்கு வரும் வழியில் மாலதி சுவாதியை கரித்து கொண்டே வந்தாள். அந்த சோடா புட்டியோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் எப்படியோ கண்டுபிடிச்ச உனக்கு இந்த ஓவர் ஆக்டிங் வங்கம்மாவை பத்தி மட்டும் எப்படி தெரியாம போச்சு? ரோஹிணிக்கும் அதே யோசனைதான். இருப்பினும் கிளாஸ்மேட்டா இருக்கலாம்டி என்று பதிலளித்தாள். அடேங்கப்பா, நம்ம காலேஜில் கிளாஸ்மேட்டாவே இருந்தாலும்
இவ்வளவு உரிமையா பசங்களும் பொண்ணுங்களும் பேசிக்கிறது வழக்கமில்லைன்னு உனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் சமாளிக்கிற? அவளுக்கும் அந்த சோடா புட்டிக்கும் சம்திங். போகிற போக்கில் மாலதி அணுகுண்டு தூக்கி ரோஹிணியின் குட்டி இதயத்தில் போட்டுவிட்டு போக அதன் பின்னர் அவள் நினைவெல்லாம் சுவாதியே. Communication is essentially a two-way process. Communication is not completed unless the receiver understands the message properly and sends back his response to the sender. வகுப்பில் பேராசிரியர் அவர் போக்கில் பாடம் எடுத்துக் கொண்டிருக்க ரோஹிணியோ பேனாவால் குறிப்பேட்டின் ஓரத்தில் கிறுக்கியபடியே மனதை வெளியே உலாவ விட்டிருந்தாள். அவள் அருகே அமர்ந்திருந்த மாலதி இருமுறை அவளது புதச்சல் கிள்ளிய பிறகு உலாப்போன மனம் தானாய் வந்து ரோஹிணியிடம் சரணடைய அவளும் பாடத்தில் கவனம் வைக்க ஆரம்பித்தாள். அன்றைய வகுப்புகள் முடிந்து கிளம்பும் போது மாலதி மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள். உன் மனசுல அந்த சோடா புட்டிய பத்தி என்னதான் ஓடுது ரோஹிணி? இன்னைக்கு அந்த மங்கம்மாவோட பிஹேவியரை பார்த்ததுல இருந்து நீ ரெஸ்ட்லெஸ்டா இருக்க. மறைக்காம உண்மைய சொல்லு. கிட்டத்தட்ட மிரட்டலாகவே கேட்டாள் அவள். ரோஹிணியும் தன்னையே ஒரு முறை கேட்டுக்கொண்டாள். தனக்கும் அவனுக்கும் இடையே என்ன என்று யோசித்தபடியே நடந்தவளுக்கு மீண்டும் உதயச்சந்திரனின் தரிசனம் கிடைத்தது. வழக்கம் போல அவனது ஸ்பிளெண்டரில் CMA வகுப்பிற்கு செல்வதற்காக எதிர்பட்டவன் எப்போதும் கடிவாளம் கட்டிய குதிரையைப் போல சென்று விடுவான். ஆனால் அன்றோ மாலதியுடன் நடந்து வந்து கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்ததும் அனிச்சை செயலாய் அவனது ஒரு கரம் முகத்தை தடவி கொண்டது. சில அடிகள் தொலைவில் அவனது ஸ்பிளெண்டர் வரும்போதே அதை ரோஹிணி பார்த்துவிட மெல்லிய முறுவல் ஒன்று அவனது இதழில் உதயமானது. ரோஹிணிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் மாலதியை அழைத்து அவன் சிரிக்கிறான் என்று சொல்ல நினைப்பதற்குள் ஸ்பிளெண்டர் அவர்களை கடந்து சென்று விட்டது. கூடவே இவ்வளவு நேரம் அவனையும் சுவாதியையும் பற்றி அவளுக்குள் இருந்த அலைக்கலப்பும் கூடவே கடந்து விட்டது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடி என்ற நச்சரித்த மாலதியிடம் சீனியர் என்னை பார்த்து சிரிச்சார் மாலு என்றால் கண்கள் ஜொலிக்க. மாலதியோ அதுக்கு ஏன் நீ இப்படி இழிக்கிற ஆத்தா? தயவு பண்ணி சிரிக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த சோடா புட்டி சிரிச்சதுக்கு நீ ஏன் இவ்ளோ குஷியாகிற? என்னடி லவ்வா என்று கேட்க, லவ் இல்லடி எருமை, இது ஒரு மாதிரி குட் ஃபீல். எனக்கு சீனியரை பார்த்தா வயிற்றுல இருந்து ஹார்ட்டுக்கு 1000 பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற ஃபீல் வரும். அவரோட ஸ்மைல் இருக்கு பா, சான்ஸ்லெஸ். லவ்னா இது எல்லாமே எனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு எனக்குள்ள ஒரு சுயநலம் வந்திருக்கும். இது லவ் இல்லை. எனக்கு அவரை பார்த்தா மனசுக்கு நல்லபடியா ஃபீல் ஆகுது. அவரோட வாய்ஸ், மேனரிசம், ஸ்மைல் இதெல்லாம் கூஸ் பம்ப் உண்டாக்குது. இது வெறும் கிரஷ் மட்டும்தான் என்று தன் மனம் அந்த கணம் என்ன உணர்கிறதோ அதை மறைக்காமல் கூறினாள் ரோஹிணி. இப்போதும் அப்படிதான். அவனை ரசிக்க எனக்கு பிடிக்கிறது. அவனது குரல் கேட்க பிடிக்கிறது. என்னை நோக்கி அவன் வீசும் மந்தகாச புன்னகை என்னும் மாயச்சுழலில் சிக்கி காணாமல் போக பிடிக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் காலம் முழுக்க எனக்கே, இவன் எனக்குரியவன் என்ற எண்ணம் மட்டும் தோணவே இல்லை. இது என்ன மாதிரி உணர்வு? சற்று முன்பு அவனுடன் நின்ற சுவாதியை பற்றி தான் சிந்தித்த யாவும் எவ்வளவு பெரிய அசட்டுத்தனம் என்பது அவள் புத்தியில் உரைத்தது. அவள் மனதில் மீண்டும் உதயச்சந்திரனின் புன்னகை தழுவும் முகம் உதயமாக, உங்களோட சிரிப்பு மட்டும் போதும் சீனியர். எனக்கு இந்த உலகமே LED லைட் பல்பு போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியுது என்று முணுமுணுத்தபடி பேருந்து நிலையத்தை நோக்கி மாலதியுடன் நடக்க துவங்கினாள் ரோஹிணி. 10 வயதின் இறுதியில் தோன்றும் இன்னது தான் என்று வரையறுக்கப்படாத இந்த உணர்விற்கு பெயரும் இல்லை, அதில் கல்மிஷமும் இல்லை, சுயநலமும் பொறாமையும் இல்லை. மொத்தத்தில் இது உணர்வுகளின் கண்ணாம்பூச்சி. கண்ணாம்பூச்சி 4. பனி படர்ந்த ஆர்டிக் பகுதியில் இரவு நேர வானில் இளம் பச்சையும் பர்பிளும் வானிலமுமான துருவ ஒளியான அரோரா போரியாசிஸ் தோன்றுமாம். தான் மனதார நேசித்தவர்களை பிரிந்தவர்களின் ஆன்மாக்கள் தான் அவர்களை காண மீண்டும் துருவ ஒளியாக தோன்றுவதாக மக்களின் நம்பிக்கை.
நேசித்தவர்களை காலப்போக்கில் இழந்த ஒவ்வொருவருக்கும் அந்த துருவ ஒளி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் நம்மை கவனிப்பதை நிறுத்தவில்லை என்ற நம்பிக்கையை அளிக்கிறது. அதுபோலவே நானும் நம்புகிறேன் சந்திரனின் நினைவில் நான் இருப்பேன் என. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. ரோஹிணியின் கவனத்தை உதயச்சந்திரன் ஈர்த்தாலும் அவளது படிப்பு மட்டும் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்தது. மதிமலர் கல்லூரியின் கட்டுப்பாட்டுகள் அவ்வப்போது அவளுக்கு எரிச்சல் மூட்டினாலும் அங்கிருந்த பேராசிரியர்கள் நட்புடன் பழகிய விதத்தில் அந்த எரிச்சலை எல்லாம் மறந்து போனாள் அவள். என்னதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவற்றை உடைக்கும் வேலையையும் அவ்வப்போது மாலதியுடன் சேர்ந்து செய்து கொண்டுதான் இருந்தாள். அன்றும் அப்படிதான். அவர்களுக்கு வகுப்பை எடுக்கும் பேராசிரியர்கள் அனைவருக்கும் அன்றைய தினம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் வணிகவியல் துறையிலிருந்து மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க 10 மணிக்கு மேல் வகுப்புகள் எதுவும் நடக்காது என்று அறிவித்தார் பேராசிரியை பத்மபிரியா. பாய்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். கேர்ள்ஸ் அஸ் யூஷுவல் மதியம் வரைக்கும் காலேஜ் கேம்பஸை தாண்டி போக முடியாது. ஸோ லைப்ரரிக்கு போய் ஏதாச்சும் புக் எடுத்து படிங்க. இல்லைனா நான் அசைன்மெண்ட் கொடுத்த டாப்பிக்கை நெட்ல சர்ஃப் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ் அண்ட் கைஸ். சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட்டு பேராசிரியை வெளியேறிவிட மாணவர்கள் தமது குறிப்பேட்டுடன் வெளியேறிவிட்டனர். மாணவிகளோ கல்லூரி கட்டுப்பாட்டை லட்சம் முறையாக சபித்துவிட்டு அவர்களுக்கான ஓய்வறையை நோக்கி சென்றனர். பாருடி, இந்த பசங்கெல்லாம் சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம மட்டும் என்ன பாவம் பண்ணணும்? இன்னும் 4 மணி நேரம் இங்கேதான் சுத்தி சுத்தி வரணும். புலம்பியபடியே தனது சச்சின் பேக்கை தூக்கி கொண்டு ரோஹிணியுடன் வெளியேறினாள் மாலதி. ராம் முத்துராம்ல அஞ்சான் படம் ஓடுதாம். நம்மள மட்டும் இப்ப விட்டா எஸ்கேப் ஆகி மூவிக்கு போகலாம்ல. முன்னே சென்று கொண்டிருந்த வகுப்பு தோழிகளின் பேச்சு காதில் விழவும் ரோஹிணியின் முகம் பளிச்சிட்டது. மாலு, நம்ம சினிமாவுக்கு போவோமா? மாலதி பெருமூச்சு விட்டவள், போடி இவள, நம்ம எப்படி போக முடியும்? கேர்ள்ஸ் கேட்டு வாட்ச்மேன் 1 மணிக்கு முன்னாடி சுனாமியே வந்தாலும் கேட்டை திறக்க மாட்டார். நீ வேற கடுப்பேத்தாத. என்கிட்ட ஐடியா இருக்கு மாலு என்றவள் அவள் காதில் தனது திட்டத்தை கூறினாள். மாலதி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என அவநம்பிக்கையுடன் நோக்கவும், லாஸ்ட் வீக் முனிபா உடம்பு சரியில்லைன்னு பிரின்சி கிட்ட போய் நின்னப்ப அவ ஊர்க்கார பொண்ணோட சேர்த்து அவளையும் வீட்டுக்கு போக சொன்னதை மறந்துட்டியா? எல்லாம் டெங்கு காய்ச்சலா இருக்குமோங்கிற பயம்தான். அவங்க பயம்தான் நமக்கு அட்வான்டேஜ். என்ன, ரெடியா என்றபடி கண் சிமிட்டினாள் ரோஹிணி. சொன்னதோடு முகத்தை சோர்வாக வைத்து கொள்ளும்படி மிரட்டியே மாலதியை கல்லூரி முதல்வர் முன்னே நிற்கவும் வைத்தாள். ஃபீவர்னா ஏமா காலேஜுக்கு வந்தீங்க? பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியது தானே என்ற முதல்வரிடம், அவங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க சார், நாளைக்கு தான் ஊருக்கு வருவாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க என்று பொய்யை கூட உண்மையை போல பரிதாபமாக கூறினாள் ரோஹிணி. அட பாவி, என்னமா நடிக்கிறா! மாலதி மனதிற்குள் வியந்து கொண்டாள். எப்படியோ தனது சாமர்த்தியத்தால் கல்லூரி முதல்வரிடம் கடிதம் வாங்கி கொண்டு கல்லூரியை விட்டு வெளியேறிய இருவருக்கும் கொண்டாட்டம்தான். அங்கிருந்து பேருந்தில் கிளம்பிய இருவரும் நேரே ராம் முத்துராம் திரையரங்கின் முன்னேதான் சென்று நின்றனர். ரோஹிணி அங்கே குழுமி நின்ற கூட்டத்தை பார்த்தவள் சூர்யாவின் ஆளுயர கட் அவுட்டை அண்ணாந்து நோக்கினாள். சமல்ல, இந்த கரிஷ்மா வேற எந்த ஆக்டருக்கும் வராதடி மாலு என்று தன் ஆதர்ஷ நாயகனை சிலாகித்தாள் அவள். மாலதி சுற்றும் முற்றும் பார்த்தவள், சூர்யாவை ரசிச்சது போதும்டி, இங்க இருக்கிற கூட்டத்துல நமக்கு தெரிஞ்சவன் பக்கத்து வீட்டுக்காரன்னு எவனும் இருந்துட்டா என்ன பண்றது? காலேஜ கட்ட அடிச்சுட்டு சினிமாக்கு வந்தது மட்டும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், கட்டவாரியல் பிய்ய பிய்ய அடி விழும் என்றாள் மிரட்சியுடன். ரோஹிணி தனது கண்களை சுற்றும் முற்றும் உருட்டி பார்த்துவிட்டு, ஐ ஹாவ் a சொல்யூஷன் என்றவள் தனது சுடிதாரின் ஷீஃபான் துப்பட்டாவை எடுத்து முக்காடிட்டு கொண்டாள். இனிமே
எவன் நம்மள கண்டுபிடிப்பான் என்று அமர்த்தலாக பொழிந்தவளின் முக்காட்டினை இழுத்து அவள் முகத்தையும் சேர்த்து மறைத்தாள் மாலதி. இப்பந்தான் முகம் தெரியல, லைட் ஷால் தான், அதனால நல்லாவே கண்ணு தெரியும். தியேட்டர் உள்ள போற வரைக்கும் இதே கெட்டப்ல தான் இருக்கணும் என்று கட்டளை இட்டவள் இருவருக்கும் டிக்கெட் வாங்க சென்று விட ரோஹிணியும் துப்பட்டாவின் வழியே தெளிவாய் தெரிந்த காட்சிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். மாலதி டிக்கெட்டுடன் வரவும் அங்கிருந்த நபர்கள் தியேட்டரை நோக்கி செல்லவும் சரியாக இருந்தது. வா மாலு, உள்ளே போகலாம் என்ற மாலதியை அவசரப்படுத்தியவள் திடீரென பிரேக் பிடித்தார் போல் நின்று விட்டாள். என்னாச்சு ரோஹிணி என்று வினவிய மாலதியிடம், அப்பா கூட வேலை பார்க்கிற நடேசன் அங்கிள் அங்க நிக்கிறாரு பாரு என்று கை காட்டினாள் ரோஹிணி. மாலதியும் அப்போதுதான் அவரை கவனித்தாள். குடும்பத்துடன் சினிமாவுக்கு வந்திருப்பார் போல. பஸ்ல பேசஞ்சருக்கு டிக்கெட் கொடுக்க வேண்டியவரு இங்க வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருக்காரு, என்னடி இது என்று கேட்டு ரோஹிணியின் முறைப்பையும் வாங்கி கட்டி கொண்டாள். இருவரும் அவரது கண்ணுக்கு மறைவாக ஒளிய இடம் தேடி நகர்ந்தனர். அவர் அங்கிருந்து செல்லும் வரை காத்திருந்தவர்கள் அவர் சென்ற பாதையில் போனால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் மாற்று பாதையில் தியேட்டருக்குள் செல்ல முடிவெடுத்து வேகமாக நடந்தனர். அன்று அவர்களுக்கு வரிசையாக சோதனைகளை தர வேண்டும் என கடவுள் முன்கூட்டியே தீர்மானித்து விட்டாரோ என்னவோ. வேகமாக நடந்து சென்ற ரோஹிணி யாரோ ஒருவர் மீது இடித்து நின்றாள். அப்படியே நழுவலாம் என்று எண்ணியவளை, ஹலோ, இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போனா என்ன அர்த்தம் என்று அதட்டல் தடுத்து நிறுத்த, சோதனை மேல் சோதனையாக முகத்தை மறைத்திருந்த துப்பட்டாவும் காற்றில் பறந்து அவள் யார் என்பதை காட்டி கொடுத்து விட்டது. ரோஹிணி அவசரமாக மீண்டும் முகத்தை மூட சென்றவள் எதிரே நின்றவனை பார்த்ததும் பேய் அறைந்தார் போல் நின்று விட்டாள். ஏனெனில் அங்கே நின்று கொண்டிருந்தவன் உதயச்சந்திரன். ரோஹிணி மட்டுமல்ல, அவள் அருகே நின்ற மாலதியும் நிலையும் அதுதான். என்ன ஒன்று அவளது துப்பட்டாவை நழுவாமல் பார்த்து கொண்டாள். உதயச்சந்திரன் ரோஹிணியை ஆராய்ச்சியாக பார்த்தபடியே, காலேஜ் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு வந்திருக்கீங்களா மேடம் என்று வினவ, அவளது குரல் நாணங்களோ பதில் சொல்ல அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. பின்னர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நாங்க ஒன்னும் கட்டடிக்கலையே, இன்னைக்கு யூனிவர்சிட்டியில ஸ்டாஃப் மீட்டிங், அதான் எங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரீ ஹவர்ஸ்னு பாய்ஸ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு போகாம சினிமாவுக்கு வந்துட்டோம். இதுல என்ன தப்பு? இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க மட்டும் இங்க காத்து வாங்கவா வந்தீங்க? மூவி பார்க்க தானே வந்திருக்கீங்க என்று சாமர்த்தியமாக பதில் சொல்லி சமாளிக்க பார்த்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் இதழில் முகல துவங்கிய சிரிப்பை அடக்கி கொண்டவன் தனது கரத்தில் வைத்திருந்த பழுப்பு வண்ண ஆபீஸ் கவரை காட்டினான். இன்னைக்கு எங்களுக்கும் ஃப்ரீ ஹவர்ஸ், அதான் நேரா ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போனேன். அங்க கொடுத்த வேலை தான் இது. இதுல டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான பேப்பர் இருக்கு. தியேட்டர் மேனேஜர் கிட்ட அதுல சைன் வாங்கணும்னு ஆடிட்டர் சார் சொன்னதால தான் இங்க வந்தேன். இந்த தியேட்டர் ஓனர் எங்க கிளையண்ட். அவன் பேசி முடிக்கையில் ரோஹிணியின் தொண்டை மீண்டும் கட்டி கொண்டது. இப்போது எப்படி சமாளிப்பது? ஒருவேளை இவன் மட்டும் துணைத் தலைவரிடம் தங்களை பற்றி போட்டு கொடுத்து விட்டால் சர்வநாசமாகி விடுமே. துப்பட்டாவின் நுனியை திருகியபடி நின்றவளிடம், என்ன பதிலையே காணும் என்று அவன் கேட்கவும், உங்களுக்கு வேலை இருக்குன்னு இங்க வந்திருக்கீங்க. எனக்கு சூர்யானா ரொம்ப பிடிக்கும், அதான் நான் வந்திருக்கேன். இந்த சுதந்திர இந்தியாவுல ஒரு பொண்ணு தியேட்டருக்கு வந்தது அவ்வளவு பெரிய குத்தமா என்று படபடத்தாள். நான் அப்படி சொல்லவே இல்லையே. சினிமா பார்க்க வந்தவ தியேட்டருக்குள்ளதானே போகணும். ஆனா நீ போற திசையில ஆபரேட்டர் ரூம் தான் இருக்கு, அங்க பாரு என்றபடி அவன் கை காட்டிய திசையில் மெய்யாகவே இருந்தது ஆபரேட்டர் அறைதான். ரோஹிணிக்கு வெக்கம் பிடுங்கி தின்றது. அருகே நின்ற மாலதியிடம், தியேட்டர்னு நினைச்சு ஆபரேட்டர் ரூமுக்குள்ள படம் பார்க்க போனவங்க நம்மளாதான்பா இருப்போம் என்று முணுமுணுத்தவள் உதயச்சந்திரனை சங்கடத்துடன் பார்த்து வைத்தாள். அவனோ, கிளம்புங்க, ஆனா இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணாதீங்க. கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் வெளியே வந்திருப்பீங்க. காலேஜ் ஸ்டாஃப் யாராச்சும் பார்த்தாங்கன்னா டிசிப்ளின் கமிட்டி வரைக்கும் இழுத்துடுவாங்க. அப்புறம் பிளாக் மார்க் விழுந்துடும். பி கேர்ஃபுல் என்று எச்சரித்து விட்டு நகர, சீனியர், நீங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல என்று தவிப்பாய் கேட்டனர் மாலதியும் ரோஹிணியும் ஒரே குரலில். உதயச்சந்திரன் இருவரையும் திரும்பி பார்த்தவன்,
இன்னும் 5 மினிட்ஸ் போச்சுன்னா உங்க ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இருக்காதுமா, கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் சொன்னது என்னவோ நியாயம்தான். தாங்கள் என்ன அவனது வகுப்பிலா படிக்கிறோம் என்று மாலதி எண்ணிக்கொள்ள, ரோஹிணியோ தன்னை 5 நிமிடம் கூட அவனால் நினைவு வைத்திருக்க முடியாது என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொண்டு திரைப்படம் பார்க்க சென்றாள். அவனது வார்த்தையா அல்லது திரைப்படத்தின் போக்கா என தெரியவில்லை. ஆஸ்தான நடிகராயினும் இம்முறை அவரது திரைப்படம் அவளுக்கு பிடிக்கவில்லை. சலிப்புடன் இன்டர்வல் விட்டதுமே மாலதியை அழைத்து கொண்டு தியேட்டரை விட்டு வெளியேறியவள் நேரே வீட்டுக்கு சென்று விட்டாள். சென்றவள் நேரே அவளது அறைக்குள் நுழைந்து படுக்கையில் கவிழ்ந்து படித்துக் கொண்டாள். அவளது அன்னை மீனாட்சிக்கு மகளின் இந்நடத்தை வித்தியாசமாக படவும், அங்கே வந்தவர் அவளுக்கு உடல்நிலை எதுவும் சரியில்லையா என கழுத்து நெற்றியில் கை வைத்து சோதித்து பார்த்தாள். உடம்பு கொதிக்கல, ஆனா முகம் மட்டும் வாட்டமா இருக்கே. என்னாச்சு ரோஹிணி, வயிறு வலிக்குதா பாப்பா? இன்னைக்கு தேதி கூட இல்லையே என்று கவலையாய் வினவ, பீரியட்ஸ்லாம் இல்லம்மா, வெயில்ல வந்தன்ல, அதான் டயர்டா இருக்கு. எனக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரியா என்று கேட்டு அவரை அனுப்பி வைத்தாள் ரோஹிணி. மீனாட்சி எலுமிச்சை சாறுடன் வருவதற்குள் உதயச்சந்திரனின் பேச்சு ஏற்படுத்திய வாட்டம் அவளுள் சிலந்தி வலையாய் பரவி விட்டது. அவர் நீட்டிய எலுமிச்சை சாறை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு டம்ளரை திருப்பி கொடுத்தவள், நான் கொஞ்ச நேரம் தூங்குறம்மா, நீ எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிடு என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள். மீனாட்சி யோசனையுடன் வெளியே சென்றுவிட மீண்டும் மீண்டும் திரையரங்கில் நடந்த சம்பவமே மனதில் நிழலாடியது. நான் அவனை காணும் போதெல்லாம் எவ்வளவு உற்சாகமாக உணர்கிறேன். ஆனால் அவனது கவனத்தில் நான் விலகவும் இல்லை, கருத்தில் பதியவும் இல்லை. அப்போதுதான் அவளது மனசாட்சி விழித்துக் கொண்டு சரியான தருணத்தில் சரியான கேள்வியை கேட்டது. உன்னை அவ்வளவு சீக்கிரம் மறக்கிறவன் எப்படி முதல்ல தியேட்டர்ல வச்சு உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சான்? உன் ஃபேஸ் அவனுக்கு ஃபெமிலியரா இல்லைனா ஐடி கார்டு இல்லாம உன்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது ரோஹிணி. இப்ப சொல்லு, உன்னோட கவலை அனாவசியம் தானே? மனசாட்சியின் கூற்றில் இருந்த சாதகங்களை அரசி ஆராய்ந்த பிறகுதான், அடைச்ச, இதுக்குதான் நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா? சீனியருக்கு என்ன நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா நான் பயப்படக்கூடாதுன்னு தான் என்ன 5 மினிட்ஸ்ல மறந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இல்லைனா சீனியர் ஜூனியர் கிட்ட ஃபாலோ பண்ற ஆட்டிடியூவா கூட இருக்கலாம். அது கூட புரியாம நான் இவ்வளவு சோகமாயிட்டேனே என்று நிம்மதியுற்றாள். அவளது கவலை என்னவோ போய்விட்டது. ஆனால் அவளது அன்னையால் கவலையின்றி இருக்க முடியவில்லை. எப்போதும் துருதுருவென வலம் வரும் என் மகள் சோர்வாக படுத்து கிடப்பது அவரது மனதை பிசைந்தது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி சுணங்கி படுக்கிற பொண்ணு இல்ல ரோஹிணி என்று மரகதத்திடம் புலம்பி தீர்த்தாள் மீனாட்சி. அவரும் தன் பங்குக்கு ரோஹிணியின் சோர்வுக்கான காரணத்தை யூகித்து ஒரு உபாயமும் கூறிவிட, வேலையிலிருந்து வீடு திரும்பிய சுந்தரேசரிடம் அதை கூறி அவரது ஒப்புதலை வேண்டினார் மீனாட்சி. ரோஹிணிக்கு இன்னைக்கு மதியானத்துல இருந்து சரியில்லைங்க. நேரங்கட்ட நேரத்துல கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன்னு கிளம்புறப்பவே நான் யோசிச்சேன். எதையும் பார்த்து பயந்திருப்பான்னு மரகதம் சொன்னான். நான் அவளை புட்டாத்தி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தண்ணி எரிஞ்சிட்டு வரவா? சுந்தரேசருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனவே அவர் மறுப்பு சொல்ல வாயெடுக்கும் போதே ரோஹிணியிடம் இருந்து கோப குரல் எழுந்தது. இங்க பாருமா, உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ போய் உனக்கு மட்டும் தண்ணி எரிஞ்சுக்க, தாயத்து கட்டிக்க. என்ன உன்னோட மூட பழக்க வழக்கத்துக்குள்ள இழுக்க பாக்காத. இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல போய் தண்ணி எரியறது அது இதுன்னு லூசுத்தனமா பேசாதம்மா. ஏய், சாமிய படிச்சு பேசாதடி. நான் ஒன்னும் சாமிய குத்தம் சொல்லலையே. சாமி பேரை சொல்லி நீங்க ஃபாலோ பண்ற மூட பழக்க வழக்கத்தை தானே கிரிட்டிசைஸ் பண்றேன். என்னவோ போ, உனக்கு சாமி மேல கொஞ்சம் கூட பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. சலித்து கொண்டே தொலைக்காட்சியில் தொடர்களை பார்க்க ஆரம்பித்தார் மீனாட்சி. ரோஹிணியோ சுந்தரேசரை பிடித்து கொண்டாள். நீயே சொல்லுப்பா, இந்த மாதிரி விஷயத்த பக்திங்கிற பேர்ல நீ சப்போர்ட் பண்ணுவியா? இல்லம்மா, உண்மையான பக்திங்கிறது 2 நிமிஷம் கண்ணை மூடி மனசார கடவுளை வேண்டிக்கிறது தான். எனக்கும் இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் உன் மேல ரொம்ப கண்மூடித்தனமான பாசம் இருக்கே, அதுதான் அவளை இப்படியெல்லாம் செய்ய வைக்குது. மனைவியையும் விட்டு கொடுக்காது, அதே நேரம் மகளின் மனமும் கோணாது நிலைமையை ரோஹிணிக்கு புரிய வைத்தார் சுந்தரேசன்.
அவளும் சமாதானமாகிவிட்டாள். ஆனால் மனதிற்குள் உதயச்சந்திரனை நொந்து கொண்டாள். நீ மட்டும் அந்த வார்த்தைய சொல்லாம இருந்தா நான் ஏன் மேன் அப்ராமாலா பிஹேவ் பண்ண போறேன்? நீ இருக்கே சரியான ஆட்டிடியூட் ஆறுமுகம். உன்னை போய் நான் கிரஷா பிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். கண்ணாம்பூச்சி 5. சோவென்று பெய்யும் மழையின் குளிர்ச்சியை ஒற்றை குடைக்கடையில் நின்று அனுபவிக்கும் நேரத்தில் அவனது தோளின் வெண்மையை உணர்ந்த எனது தோள் சிலிர்த்து கொண்டது. சற்றென்று வேகமாக அடித்த காற்றில் அந்த ஒற்றை குடையும் பறந்து செல்ல மலை துளிகள் மெல்ல மெல்ல உடலை தழுவிய கணத்தில் அவனது இரு கரங்களும் குவிந்து தற்காலிக குடையானது எனக்கு. இத்தனையையும் கனவென்பதை இன்னுமா உனக்கு விடியல என்ற அன்னையின் காலை நேர அரைக்கூவலில் உணர்ந்து அசற்று சிரிப்பொன்றை உதிக்கின்றேன் நான். ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. திரையரங்க சம்பவத்திற்கு பிறகு ரோஹிணி உதயச்சந்திரனை அடிக்கடி சந்தித்தாள். ஆனால் ஒரு தடவை கூட அச்சம்பவத்தை நினைவூட்டி அவளை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கவில்லை அவன். வழக்கமாய் அவனிடம் அவள் வேண்டுவது என்ன? அவனது குறிஞ்சிரிப்பு தானே. அதை வஞ்சகம் இல்லாமல் காணும் போதெல்லாம் வழங்கி சென்றான் உதயச்சந்திரன். கல்லூரி காரிடாரில் நுழையும் போது, ஓய்வாக இருக்கையில் நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது, மதிய நேரம் அவனது CMA வகுப்பிற்கு செல்லும் போதென அவனது புன்னகையை இப்போதெல்லாம் அடிக்கடி காணும் வாய்ப்பு ரோஹிணிக்கு வாய்த்தது. அதனால் தான் என்னவோ நாட்கள் வேகமாக கடப்பதை அவள் உணரவே இல்லை. கூடவே கல்லூரியின் கடுமையான கட்டுப்பாடுகளும் அவளை பாதிக்கவே இல்லை. ரோஜாவை ரசிக்கணும்னா முள்ள பத்தி யோசிக்க கூடாது என்பது அவளின் கொள்கை. இவ்வாறு இருக்கையில் அசைன்மெண்ட்டுக்காக நூலகத்தில் எடுத்த புத்தகத்தை திருப்பி அளிக்க சென்றாள் அவள். அன்றைய தினம் அவளுக்கு 2 மணி நேரம் ஃப்ரீ ஹவர்ஸ் ஆகிவிட்டதால் வேறேதும் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று திட்டமிட்டே நூலகத்திற்குள் அடியெடுத்து வைத்தாள். அங்கே நூலகருக்கு அருகே கிடந்த இன்னொரு மேஜையில் அமர்ந்திருந்த கணினியின் முன்னே உட்கார்ந்திருந்தான் உதயச்சந்திரன். அவன் அங்கே நூலகருக்கு உதவியாளனாக பகுதி நேரம் மற்றும் பணியாற்றுவதை ரோஹிணி அறிவாள். மாணவர்கள் புத்தகங்களை எடுத்து செல்லும் போதும் திருப்பி அளிக்கும் போதும் கணினியில் அவர்கள் விவரத்தை பதிவேற்றுவது, தாமதமாக திருப்பியளிக்கும் புத்தகங்களுக்கான அபதாரத்தை ரசீதி கொடுத்து அந்த கணக்கை பராமரிப்பது, மாணவர்கள் ஒழுங்கின்றி அடுக்கி வைக்கும் புத்தகங்கள் அந்தந்த பகுதியில் ஒழுங்காக அடுக்கி வைப்பது போன்றவை அவனுக்கான பணிகள். அன்றைய தினம் நூலகத்தில் மாணவர்கள் கூட்டமில்லை. ரோஹிணி மட்டும்தான் இருந்தாள். தான் திருப்பி அளிக்க வேண்டிய புத்தகத்தை அவனது மேஜையில் வைத்தவள் அதை உதயச்சந்திரன் எடுத்து முன்னும் பின்னும் திரும்பி பார்க்கவும் என்னவென புரியாது அங்கேயே நின்றாள். என்ன இது? புத்தகத்தை காட்டி அவளிடம் வினவினான் உதயச்சந்திரன். ரோஹிணியோ, இது புக், இது ரிட்டர்ன் பண்ணிட்டு வேற புக் எடுக்கிறதுக்காக வந்தேன் சீனியர் என்றாள் குரலில் பணிவை காட்டி. உதயச்சந்திரன் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டவன், இது புக்குன்னு எனக்கு தெரியாதா? நான் அத கேட்கல, இந்த புக்கோட மூளையே மடிஞ்சிருக்கு என்று விசாரணை அதிகாரியை போல் கேட்க, அது நான் படிக்கிறப்ப தெரியாம மூளை மடிஞ்சிடுச்சு என்று கூறிவிட்டு விழித்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் அந்த பக்கங்களின் மூளை மடிப்புகளை அகற்றி பார்கோட் ரீடரை வைத்து புத்தகம் திரும்பி வந்ததற்கான பதிவை கணினியில் ஏற்ற ஆரம்பித்தான். ரோஹிணி நூலகத்தின் புத்தக அடுக்கை நோக்கி நகர எத்தனிக்க, ஒரு நிமிஷம் என்று அவளை தடுத்து நிறுத்தியது அவனது குரல். என்னவென திரும்பி பார்த்தவளிடம், படிக்கிற புக்கோட மூளை மடிஞ்சதுன்னா அத படிக்கிறவங்க மூளையும் மழுங்கி போயிடும். புக்கை சரஸ்வதியோட அம்சம் சொல்றது ஏன் தெரியுமா? அப்படி சொன்னாலாச்சும் நம்ம ஆளுங்க அத ஒழுங்கா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான். ஆனா நம்ம மக்கள் புக்கோட பேஜ இஷ்டத்துக்கு மடிக்கிறதும் அட்டை பக்கத்தை மடிச்சு பிடிக்கிறதுமா அதோட ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணிடுவாங்க. அதுல நீயும் ஒருத்தி. நீயாச்சும் புக்க ஒழுங்கா யூஸ் பண்ணு என்று கரார் குரலில் அறிவுரை கூறினான் உதயச்சந்திரன். எப்பேற்பட்ட பிடிவாத குணம் கொண்டவரையும் பணிய வைக்கும் குரல் அது. ரோஹிணி மட்டும் விதிவிலக்கா என்ன? அனிச்சை செயலாய் அவள் சிரசும் அசைந்து வைத்தது. குட், போய் என்ன புக்கு வேணுமோ எடுத்துக்க. அடுத்த கட்டளை அவனிடம் இருந்து வந்த பிறகேதான் அவனது முந்தைய கட்டளை பிளஸ் அறிவுரைக்கு தன்னை அறியாது தலையாட்டி வைத்தது ரோஹிணியின் புத்திக்கே உரைத்தது. உடனே அவள் மனம் முறுக்க ஆரம்பித்தது. ஏன்
எங்களுக்கு புக் எடுக்க தெரியாதா? இந்த மகாராஜா சொன்னாதான் எடுப்போமாக்கும். இவன் லைப்ரரியனுக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறானா, இல்ல இங்க இருக்கிற புக்ஸுக்கு செக்யூரிட்டியா வேலை பார்க்கறானா? இதுல அதிகாரம் வேற. போடா சிடுமுஞ்சி சிங்காரம். மனதிற்குள் கடுகடுத்து விட்டு வேகமாக புத்தகம் எடுக்க சென்றாள் ரோஹிணி. சென்ற வேகத்தில் மற்றொரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தவள் அவனிடம் பதிவதற்காக நீட்ட, அவன் அடுத்த சில நிமிடங்களில் பதிவேற்றம் முடிந்து புத்தகம் அவளிடம் கொடுக்கப்பட்டது. எப்படி எடுத்துட்டு போனியோ அப்படியே திரும்பி கொடுக்கணும் என்ற கட்டளை வேறு. ரோஹிணி மீண்டும் அவனது மேஜை அருகே வந்தவள், உங்களுக்கு புக்குனா ரொம்ப பிடிக்குமா என்று கேட்க, அது வெறும் பிரிண்ட் பேப்பர்ஸ ஒன்னா கட்டி வச்ச பொருள் இல்ல. புக்ல பிரிண்ட் ஆன ஒவ்வொரு எழுத்தும் மனுஷ உடம்புல ஓடுற நரம்பு மாதிரி. ஒவ்வொரு புக்கும் படிச்சு முடிக்கிறப்பவும் ஏதோ ஒரு புது விஷயத்த அந்த புக் நம்ம மைண்ட்ல பதிய வச்சிடும். கிட்டத்தட்ட அந்த புக்கு நமக்கு குரு மாதிரி. சோ எனக்கு புக்க டேமேஜ் பண்ணனா சுத்தமா பிடிக்காது என்றான் அவன். ஓ என்றவள், இதுக்காக தான் லைப்ரரியில வேலை பாக்குறீங்களா என்று சிநேகமாக வினவ, இல்ல என மறுத்தான் உதயச்சந்திரன். இந்த பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற சேலரிய தான் புக்கு வாங்கவும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டவும் யூஸ் பண்றேன் என்று அவன் கூறவும், ஏன் உங்க அப்பா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா என்று தன் வீட்டு பழக்கத்திலேயே கேட்டு வைத்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் மென்மையாக புன்னகைத்தவன், அப்பாவுக்கு ஓவரா செலவு வைக்க கூடாதுல்ல. மேஜர் ஆகி 4 வருஷம் ஆகியும் இன்னும் அப்பா கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் பணம் கேட்கறது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. சோ காலேஜோட எம்ப்ளாய்மெண்ட் செல்லுல ரிஜிஸ்டர் பண்ணினேன். இந்த ஜாப் கிடைச்சது. வழக்கமா ஈவினிங் 4 to 6 தான் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். இன்னைக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கவும் மார்னிங்கே வந்துட்டேன் என்றான். ரோஹிணிக்கு அவனது முதிர்ச்சியான பேச்சு பிடித்திருந்தது. அவளது பக்கங்களில் தந்தையிடம் பைக் கேட்டு சண்டையிடும் பையன்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட ஆண்களும் இருப்பார்கள் என்பதை அன்றுதான் அவள் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டாள். ஓகே சீனியர், நான் கிளம்புறேன் என்று விடை பெற்று அவள் திரும்பிய நொடியில், உதய் உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும்டா என்று சொன்னபடி வந்து சேர்ந்தாள் சுவாதி. ரோஹிணியை அங்கே கண்டதும் அவள் புருவம் சுளிக்க, ரோஹிணியோ உதட்டை ஏளனமாக வளைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறினாள். இருப்பினும் வழக்கமாக அமரும் மரத்தடியை அடையும் வரை அவளது சிந்தனையில் தொடர்ந்த கேள்வி இதுதான். அப்படி என்ன இருவருக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது இருக்கும்? ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் ரோஹிணி எக்கனாமிக்ஸ்ல ஒரு டவுட் என்றபடி வந்த வகுப்பு தோழி அவளது கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள தற்காலிகமாக தனது சிந்தனை சிறையில் இருந்து சுவாதியையும் உதயச்சந்திரனையும் விடுதலை செய்தாள் ரோஹிணி. அதன் பின்னரும் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு இடங்களில் இருவரையும் ஒன்றாக காண நேர்ந்தது. அப்போதெல்லாம் 100% ஷுவர் சோடா புட்டியும் மங்கம்மாவும் லவ் பண்ணுதுங்க என்ற மாலதியின் வசனம் தவறாமல் அவள் செவியை நிறைக்கும். அப்போதெல்லாம் அவளுக்கு அது ஒன்றும் பெரியதாக தோன்றியதில்லை. சோ வாட், அவள் லவ் பண்ணா பண்ணிட்டு போகட்டும். ஆனா உதய் என்னோட கிரஷ் தான். அத அந்த மங்கம்மாவே நினைச்சாலும் மாத்த முடியாது என்று தூசி தட்டினார் போல் தட்டி விட்டு செல்வாள் ரோஹிணி. இத்தனைய நிகழ்வுகளில் நாட்கள் கடக்க ரோஹிணியின் முதல் செமஸ்டர் தேர்வுகள் வந்துவிட்டது. தேர்வு அட்டவணை கொடுக்கப்பட்டதும் அவளுக்கு கவலை பிடித்து கொண்டது. தேர்வுக்கு அவள் தயாராகாததால் உண்டான கவலை அல்ல அது. தேர்வுக்கு படிப்பதற்காக விடுமுறை விடப்பட்டால் தன்னால் உதயச்சந்திரனை காணவே முடியாது என்பதுதான் அவளுக்கு இருக்கும் பெரிய கவலையே. தேர்வு அட்டவணையில் முதுகலைக்கும் இளங்கலைக்கும் வெவ்வேறு தினங்களில் தான் தேர்வு நடைபெற வேண்டும் என்று வேறு குறிப்பிட்டிருக்க சோகமே உருவானாள் அவள். இருப்பினும் மாலதி கடிந்து புத்தி கூறிய பிறகு ஒழுங்காக பாடங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். அவள் எண்ணியது போலவே தேர்வு நேரங்களில் உதயச்சந்திரனை காணும் வாய்ப்பு அவளுக்கு கிட்டவே இல்லை. நல்லதுதான், இல்லைனா அந்த சோடாபுட்டி பார்த்தான், சிரிச்சான், நடந்தான், உருண்டான்னு அவனை பத்தியே நினைச்சிட்டு எக்ஸாம்ல நீ கோட்டை விட்டுடுவ. ஒழுங்கு மரியாதையா படிக்க மட்டும் செய். காலேஜ் ஓபன் ஆனதும் பழையபடி அவனை சைட் அடிச்சுக்க என்ற மாலதியின் அதட்டலும் இயல்பாகவே படிப்பின் மீதிருந்த ஆர்வமுமாக சேர்ந்து
தேர்வை சிறப்பாகவே எழுதி முடித்தாள் ரோஹிணி. கல்லூரி திறப்பன்று உற்சாகமாக மாலதியுடன் கிளம்பினாள். ஆனால் அவள் கால் கடுக்க கேரடரில் நின்றும் உதயச்சந்திரன் மட்டும் வரவே இல்லை. வகுப்பிற்கு செல்ல மணி அடிக்கவும் மாலதி இழுத்து சென்று விட அன்றைய தினம் மதியமும் அவனை காணவில்லை. எங்கேதான் சென்றிருப்பான் இவன் என்ற கேள்வி உள்ளமெங்கும் வியாபித்திருந்தது. ஆனால் பதில் சொல்வாரன்றி அக்கேள்வியும் ஒரு கட்டத்தில் மங்கி மறைந்து போனது. அன்று மட்டுமல்ல, தொடர்ந்து வந்த நாட்களிலும் உதயச்சந்திரன் கல்லூரிக்கு வரவே இல்லை. ஒருவேளை உடல்நல குறைவாக இருக்குமோ என்ற ரீதியிலும் ரோஹிணியின் சிந்தனை சென்றது. வெறும் சிந்தனையும் கேள்வியும் மட்டும் அவனை தன்னெதிரே கொண்டு வந்து நிறுத்தவா போகிறது? பெருமூச்சுடன் நாட்களை கடத்தினாள் அவள். இப்படியே டிசம்பரின் முதல் 2 வாரங்கள் வரை கடந்தது. சரியாக டிசம்பரின் 3வது வாரத்தின் திங்களன்று பேங்கிங் வகுப்பில் பேராசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென வகுப்பறைக்குள் அவரது அனுமதி கேட்டுவிட்டு வந்தான் உதயச்சந்திரன். அவனை கண்டதும் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ரோஹிணியின் விழிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிரகாசம் உண்டானது. அருகே அமர்ந்திருந்த மாலதியிடம் 32 பற்களையும் காட்டி சிரித்தவள் உதயச்சந்திரன் என்ன சொல்ல போகிறான் என ஆவலுடன் காத்திருந்தாள். அவன் நேரே பேராசிரியரிடம் உரையாட ஆரம்பித்தான். ஹாய் உதய், இன்டர்மீடியட் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கப்பா? நல்லா எழுதியிருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களால தான் எனக்கு எக்ஸாம்க்கு படிக்க லீவு கிடைச்சது. யூ ஆர் அ பிரைட் ஸ்டூடெண்ட் உதய். இந்த டிகிரி உன்னோட வாழ்க்கை இல்ல, நீ இன்னும் பெரிய லெவல்ல வரணும். அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேட்கணும், சரியா? கண்டிப்பாக சார் என்று புன்னகை முகமாக அவன் பேச பேச ரோஹிணிக்கு என்னவோ பேராசிரியர் தன்னை புகழ்வது போல் அவ்வளவு பெருமை. கடவுளிடம் வேண்டும் போதெல்லாம் அவனது இன்டர்மீடியட் தேர்வில் உதயச்சந்திரன் தேர்ச்சி பெற வேண்டும் எனவும் ஒரு வேண்டுதலை போட்டு வைத்தாள். அவளது ஆசைப்படியே அவனும் இன்டர்மீடியட் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். வணிகவியல் துறைக்கு பேராசிரியரிடம் சந்தேகம் கேட்பதற்காக வந்தவள் அவன் துறை தலைவருக்கு இனிப்பு கொடுப்பதை பார்த்துவிட்டு புரியாமல் புன்னகையுடன் நின்றாள். சார், நான் இன்டர்மீடியட் 2 குரூப்பும் கிளியர் பண்ணிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க்ல ட்ரெயினிங்க்கு கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இன்டர்மீடியட் கம்ப்ளீட் பண்ணுனா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். கங்க்ராட்ஸ் உதய், யூ டிசர்வ் இட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர் என்று வாழ்த்தினார் துறை தலைவர். ரோஹிணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. துறையில் இருந்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் இனிப்பு கொடுத்து விட்டு வந்தவளிடம் கங்க்ராட்ஸ் சீனியர் என்று வாழ்த்து தெரிவித்தாள் அவள். உதயச்சந்திரன் அவளிடம் இனிப்பை நீட்டியவன் தேங்க்யூ என்று சிரித்த முகமாய் விடைபெற அன்றைய தினம் அவள் ரெக்கை இல்லாது பறந்தாள் எனலாம். ஆனால் அவன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு சென்ற பிறகு தனக்கும் அவனுக்கும் இடையே கண்ணால் பார்க்க முடியாத அளவு இடைவெளி உண்டாகும் என அப்போது அவளுக்கு புரியவில்லை. புரிந்தாலும் அதற்காக வருந்தி இருக்க மாட்டாள் என்பதே உண்மை. ஏனெனில் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒருவனுக்கு நல்ல எதிர்காலம் அமைவதை தான் ரோஹிணியும் விரும்பினாள். அண்ணாபூச்சி 6. காலை நேர கூட்ட நெரிசலில் பேருந்தில் கிடைக்கும் ஜன்னலோர இருக்கை. ஓய்வாய் இருக்கும் நேரத்தில் எங்கோ கேட்கும் யாரோ ஒருவரின் குரல். அமைதியான இரவில் உறக்கம் தழுவத் தொடங்கிய கணத்தில் மெதுவாய் மூடும் இமைகளின் சிறிய இடைவெளி என சின்ன சின்ன விஷயங்கள் சன்னமாய் கிளப்பிவிடும் என் சந்திரனின் நினைவுகளை. ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. உதயச்சந்திரன் சவுத் இந்தியன் வங்கியில் பயிற்சிக்காக விண்ணப்பித்ததோடு நேர்காணலில் கலந்து கொண்டு தேர்வும் ஆனான். கல்லூரியில் அவனுக்கு உத்வேகம் அளித்த அனைத்து பேராசிரியர்களும் அவனுக்கு கிடைத்த வேலையை எண்ணி மகிழ்ந்து போயினர். ஃபைனலி ரெஸ்ட் இல்லாம உழைச்சி படிச்சதுக்கான பலன் கிடைச்சிடுச்சு உதய். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? செகண்ட் செம் முடிஞ்சதும் ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க சார். இது கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்பு. இனிமே எங்க அப்பா அம்மாவை நிம்மதியா பார்த்துப்பேன். எனக்காக அவங்க எவ்வளவு செலவை சுருக்கி சிக்கனமா வாழ்ந்துட்டாங்க. இனிமே அவங்களோட சின்ன சின்ன ஆசையை கூட மிஸ் பண்ணாம நிறைவேற்றணும். அதோட ஃபைனலுக்கு அப்ளை பண்ணணும். வேலையோடு சேர்த்து ஃபைனல் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும்னு என் தலைக்குள்ள 1000 பிளான் ஓடுது சார். வெரி குட் உதய்.
அதான் வேலை கிடைச்சிடுச்சே, இனிமே ஏன் படிக்கணும், மற்றவங்க மாதிரி நீ இன்டர்மீடியட்டோட நின்றுடுவியோன்னு பயந்துட்டேன்ப்பா. நோ வே சார், நான் சிஎம்ஏன்னு சொல்லிக்கிறதுல தான் எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம். சீக்கிரம் வேலைக்கு போய் அவரோட சுமையை குறைக்கணும் தான் நான் சிஎம்ஏவே செலக்ட் பண்ணினேன். எதையும் அரைகுறையாக நிறுத்துறது எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பணியில் சேர்ந்து விட்டால் இறுதியாண்டு படிப்பை கூட தபாலில் முடித்துக் கொள்ளலாம் என்ற முடிவை எடுத்திருந்தான் அவன். அவனது எண்ண ஓட்டம் பற்றியெல்லாம் ரோஹிணிக்கு எதுவும் தெரியாது. அவள் அவளது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கூடவே அவளுக்கும் 2வது செமஸ்டரில் பரிச்சயமற்ற பாடங்கள் இருக்கவும் அவளது நேரம் முழுவதும் படிப்பில் கழிந்தது. அதற்காக உதயச்சந்திரனை பார்ப்பதையோ அவ்வப்போது அவனுடனான சந்திப்பில் வாயாடித்தனமாக வார்த்தையாடுவதையோ நிறுத்தினாளா என்று கேட்டால் அதற்கு இல்லை என்றே பதில். இப்படியாக நாட்கள் கடக்க கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக சுற்றுலா செல்ல முதல்வர் அனுமதி அளித்த சர்க்குலர் வகுப்பறைக்கு வரவும் இளங்கலை மாணவர்களுக்கு கொண்டாட்டமாகிவிட்டது. 3 நாள் எஸ்கர்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். எர்ணாகுளம், அதிரப்பள்ளி ஃபால்ஸ், ஒண்டர்லா இங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் வரீங்க? கேர்ள்ஸ் கண்டிப்பாக வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்து தான் நேம் கொடுக்கணும். பேராசிரியர் சர்க்குலரை காட்டி கூறவும் மாணவிகள் மத்தியில் சலசலப்பு ஆரம்பித்தது. அவர்களின் முணுமுணுப்பு பேராசிரியரின் செவிகளை எட்டவும், உங்களோட சேஃப்டி எங்களுக்கு முக்கியமா, அதான் பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு வர சொல்றோம் என்றார் அவர். அப்போது ரோஹிணியின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மாணவி ஒருத்தி, அப்போ பாய் சேஃப்டியை பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லையாக்கும், நல்லா சொல்றாங்கடி ரீசனு என்று பொறுமை தீர்க்க, மாலதியோ எப்படி தனது அன்னையிடம் அனுமதி கடிதம் வாங்கலாம் என ரோஹிணியுடன் சேர்ந்து திட்டம் தீட்ட துவங்கினாள். ரோஹிணி சில நிமிடம் யோசித்துவிட்டு, ஐடியா வந்துடுச்சு. எக்ஸ்கர்ஷன் சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் விட மாட்டாங்க. நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை இண்டஸ்ட்ரியல் விசிட்னு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதையே நம்மளும் சொன்னா என்ன என்று கேட்க, அடியே இண்டஸ்ட்ரியல் விசிட்னு இவங்க எங்கே கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே இருக்கிற மாஞ்சோல டீ ஃபேக்ட்ரிக்கு தான். இதை சொன்னால் நம்ம வீட்டில் நம்புவாங்களா அடி என்றாள் மாலதி சந்தேகமாக. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவா போகுது, நம்ம அள்ளி விடுற எத்தனையோ போயில்ல இதுவும் ஒன்று என்றாள் ரோஹிணி அமர்த்தலாக. எது எப்படியோ, லெட்டர் கொடுத்தா டூருக்கு இல்லைன்னா காலேஜுக்கு, அவ்வளவுதான் என்றாள் மாலதி. அவள் எண்ணியது போலவே ரோஹிணியின் தாயார் அவ்வளவு எளிதில் சம்மதிக்கவில்லை. அது எப்படி 3 நாள் அவ்வளவு ஆம்பளை பசங்க கூட ஒன்று அனுப்பி வைக்கிறது? இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், ஒழுங்கா காலேஜ் போனோமா படித்தோமா வந்தோமான்னு ஈரி என்று மீனாட்சி அதட்டல் போட ரோஹிணி அடுத்து தந்தையிடம் தாஜா செய்ய ஆரம்பித்தாள். எப்பா எப்பா ப்ளீஸ்ப்பா, நான் இதுவரைக்கும் எங்கேயாச்சும் டூர் போயிருக்கேனா? இப்போ தானே ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். 3 நாள் தான்ப்பா. ஏய், இண்டஸ்ட்ரியல் விசிட்டுன்னு தானே சொன்னேன், இப்போ டூருன்னு சொல்கிற? மீனாட்சி ஐயத்துடன் உறுத்து விழிக்கவும் சுதாரித்தாள் ரோஹிணி. ஒரு பேச்சுக்கு டூருன்னு சொன்னம்மா, இண்டஸ்ட்ரியல் விசிட்டு தான். எங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வருவாங்க. நம்ம அப்ளிகேஷன் வாங்குறப்ப பார்த்தோமே அந்த மேடம் வருவாங்களா? மீனாட்சி பேராசிரியை பத்மபிரியாவை பற்றி வினவவும் வேகமாக தலையாட்டி ஆமோதித்தாள் ரோஹிணி. அவங்க எங்கள் எக்கனாமிக்ஸ் மேம், மேனேஜ்மெண்ட் மேம் எல்லாரும் வருவாங்க. சுந்தரேசர் முதலில் யோசித்தவர் பின்னர் பேராசிரியர்களும் உடன் செல்வதால் ரோஹிணியை சுற்றுலாவுக்கு அனுப்ப சம்மதித்து அனுமதி கடிதத்தில் கையெழுத்திட்டார். ரோஹிணியை காட்டியே மாலதியும் சம்மதம் வாங்கிவிட இருவரும் சுற்றுலாக்காக கட்டணம் மற்றும் அனுமதி கடிதத்துடன் மறுநாள் வணிகவியல் துறையில் நின்றிருந்தனர். அதற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த பேராசிரியரிடம் கடிதத்தையும் தொகையையும் கொடுக்க அவரும் அவர்களின் விவரங்களை பதிவேற்றிவிட்டு அனுமதி சீட்டு போல் ஒன்றை நீட்டினார். இது ரொம்ப முக்கியமா, இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பெர்மிஷன் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் பஸ்ல ஏறவே அலோவ் பண்ணுவோம். தொலைச்சிட்டிங்கன்னா இன்னொன்னெல்லாம் தரமாட்டோம். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. பேராசிரியரின் அறிவுரைக்கு பலமாக தலையாட்டி விட்டு வெளியேறினர் இருவரும். தங்களது வகுப்பறைக்கு செல்லும் முன்னர் உதயச்சந்திரன் அவனது நண்பனுடன் அவர்களை கடந்து சென்றான். நான் வேண்டான்னு சொல்லியும் அப்பா கேட்கலடா. எஸ்கர்ஷன் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டார்.
இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா புக்கு வாங்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி என் வாய அடைச்சிட்டாருப்பா. டேய் உதய், அவருடா தான் அப்பா, ஏன் தகப்பன் இருக்கிறாரு. இந்த காசை அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ள 40 எருமையை மேய்ச்ச டயர்ட் மச்சி. சலித்து கொண்ட நண்பனுடன் உரையாடியபடியே உதயச்சந்திரன் சென்ற காட்சியை கண்டதும் ரோஹிணிக்கு உற்சாகம். ஐ ஜாலி, என் கிரஷும் டூருக்கு வராரு. சந்தோஷத்தில் மாலதியை உலுக்கி எடுத்தபடி வகுப்பறைக்கு சென்றாள் அவள். இந்த செமஸ்டருடன் இனி அவனுக்கும் கல்லூரிக்கும் வரமாட்டான். தானும் அவனும் வெவ்வேறு வகுப்பினர் என்பதால் அவனுடன் பழகும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இந்த சுற்றுலா அந்த குறையை தீர்க்கும் என்பதால் வெகு உற்சாகமாக சுற்றுலா செல்லும் தினத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் ரோஹிணி. கூடவே இன்டர்னல் தேர்வுக்காக அசைன்மெண்ட் வேலைகளும் சுறுசுறுப்பாக செய்து முடித்தாள். சுற்றுலா முடித்து வந்து இறங்கியதும் தேர்வை என்பதால் அப்போது அசைன்மெண்ட்டுக்கும் நேரமிருக்காது என்பதால் முன்னரே திட்டமிட்டு அதையும் முடித்து வைத்தனர் ரோஹிணியும் மாலதியும். இப்படியாக சுற்றுலா செல்லும் நாளும் வந்துவிட்டது. முந்தைய தினம் இரவில் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி புளியரை வரியே மறுநாள் காலையில் கேரளா செல்வதே அவர்களின் பயண திட்டம். இளங்கலை மற்றும் முதுகலைக்கு தனித்தனியே பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அவரவருக்கு பொறுப்பாளர்களாக வந்த பேராசிரியர்களும் கல்லூரிக்கு வந்துவிட்டனர். ரோஹிணியும் மாலதியும் தம் தம் தந்தையருடன் வந்தனர். பேராசிரியர்களிடம் பேசிவிட்டு மகள்களிடம் விடை பெற்றனர் இருவரும். அடுத்து மாணவ மாணவிகளின் அனுமதி சீட்டை சரிபார்த்து அவர்களுக்கான இருக்கைகளை பேருந்தில் ஒதுக்கும் வேலை தொடங்கி இதில் மாணவர்கள் பேராசிரியர்களுக்கு உதவி செய்தனர். அந்த இடைவெளியில் உதயச்சந்திரனை நோக்கி சிநேகமாய் ஒரு புன்னகை, நேசமாய் ஒரு பார்வை என வழக்கமான தனது வேலையை தவறாது செய்தாள் ரோஹிணி. அதிலும் அவளுக்கான இடத்தை காட்ட அவனே வரவும் மிகுந்த சந்தோஷம் ரோஹிணிக்கு. ஏறியதும் வாயிலுக்கு அருகே இருந்த ஒற்றை பக்கவாட்டு இருக்கையை அடுத்த இரட்டை இருக்கையின் ஜன்னலோட இடம் அவளுக்கு. நல்ல வேலை இப்போ அப்பா இல்ல, இருந்திருந்தா இந்த சீட் டேஞ்சர்னு சொல்லி நடுவுல இருக்கிற சீட்டுக்கு மாற வச்சிருப்பாரு என்று குதூகலிக்க வேறு செய்தாள். ஆனால் மாலதிக்கு வேறு இருக்கையில் இடம் ஒதுக்கியிருக்கவும் அந்த சந்தோஷம் போன இடம் தெரியாது மாயமான காற்று போல பலூன் போல் ஆகி போனாள் அவள். என்னாச்சு, உனக்கு விண்டோ சீட் தானே அலாட் பண்ணியிருக்கோம், அப்பவும் என் முகத்தை தூக்கி வச்சிருக்க விசாரித்த உதயச்சந்திரனை பாவமாய் பார்த்தாள் ரோஹிணி. விண்டோ சீட் அலாட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்றீங்களே. சலிப்பாய் வந்தது பதில். பொதுவா பொண்ணுங்களுக்கு விண்டோ சீட் தானே பிடிக்கும், இது என்ன புது புரளியா இருக்கு. பொண்ணுங்கன்னா விண்டோ சீட் தான் பிடிக்கும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இதுல கூட ஸ்டீரியோ டைப்பிங்கா? முடியலடா சாமி. தோழிக்கு தன் அருகே இருக்கை ஒதுக்கப்படாத எரிச்சலில் காய்ந்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரனோ தனது மூக்கு கண்ணாடியை அழுத்தி கொண்டவன், இதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறமா? பொதுவா பொண்ணுங்களுக்கு ரசிக மனம். டிராவல் டைம்ல வெளியே தெரிகிற சீனரிய ரசிக்கிறதுக்காக அவங்க விண்டோ செட் வேணும்னு அடம்பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு இந்த சீட்டை அலாட் பண்ணினேன் என்றான் நிதானமாக பதிலளிக்க. ஆஹா, இதை மட்டும்தான் கேள்விப்பட்டீங்களா? டிராவல் டைம்ல வாமிட் பண்றதுக்கு கூட விண்டோ சீட் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதை யாரும் சொல்லலையா என்று வேகமாக அடுத்த கேள்வி பிறக்க உதயச்சந்திரன் விறுவிறுவென பேருந்தை விட்டு இறங்கி சென்று விட்டான். ரோஹிணியோ தான் கொஞ்சம் அதிகமாக தான் எரிச்சலை காட்டிவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி. உன் ஃப்ரெண்டுக்கு வேற சீட்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? நீ பெரிய இவளாட்டம் அவன்கிட்ட கத்துற. திஸ் இஸ் டூ மச் ரோஹிணி. உதயச்சந்திரனிடம் காய்ந்ததற்கு பழி வாங்கும் முயற்சியாக மனசாட்சி ரோஹிணியை திட்டி தீர்க்க துவங்கியது. இதையெல்லாம் சில நிமிடங்கள் தான். உதயச்சந்திரன் மாலதியுடன் பேருந்தில் மீண்டும் ஏறவும் ரோஹிணியின் முகம் மீண்டும் பளிச்சிட்டது. வந்தவன் மாலதியிடம், இந்த விண்டோ சீட் உனக்கு ஓகேவாமா என்று வினவ அவள் முகம் ஜொலிக்க தலையாட்டினாள். அதுக்கு அடுத்த சீட் உன் ஃப்ரெண்டுக்கு என்று சொல்லவும் தான் சற்று முன்னர் தனக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை அது என்பதே நினைவுக்கு வந்தது ரோஹிணிக்கு. அவசரமாக, சீனியர் எனக்கு தானே விண்டோ சீட்டுன்னு சொன்னீங்க, இப்போ இவளுக்கு அதை கொடுத்தா என்ன அர்த்தம் என்று குறுக்கிட்டாள் அவள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விண்டோ சீட்டை வச்சு பொண்ணுங்களை ஸ்டீரியோ டாப் பண்றீங்களேன்னு பொங்குனது நீதானே, அதான் உனக்கு சீட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்.
இதுக்கும் பொங்குனா அடுத்து பஸ் ரூஃப்ல உட்கார்ந்து தான் வரணும், பரவாயில்லையா என்று கேட்க அவளை வாயடைக்க வைத்துவிட்டு கிளம்பினான். ரோஹிணி அவனை முறைக்க மாலதியோ ஜன்னலோர இருக்கை கிடைத்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் அண்ணா என்றாள் உரத்த குரலில். செல்பவனோ யூ ஆர் வெல்கம்மா என்று கை காட்டிவிட்டு செல்ல ரோஹிணி இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நின்றாள். என்னடே லுக்கு, நகரு நகரு, விண்டோ சீட் இஸ் மைன், எங்க அண்ணாவே சொல்லிட்டாரு என்று அவளை நகர்த்தி விட்டு தங்களது உடைமைகளை மேலே இருந்த கம்பி கடுக்கில் அடுக்க துவங்கினாள் மாலதி. அப்படியே இருக்கையில் சாய்ந்து கொண்டவள் தனக்கு அடுத்த இருக்கையை தட்டி உட்காரடி, மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும் என்கவும் ரோஹிணி தலையில் அடித்து கொண்டாள். எல்லாம் என் நேரம் என்று முணுமுணுத்தபடி இருக்கையில் சாய்ந்து கொண்டவள் அடுத்தடுத்த மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் ஏறவும் மெதுமெதுவாக சுற்றுலாவின் உற்சாகத்தில் கரைய துவங்கினாள். பேருந்து கிளம்ப தயாராகவும் மாலதியை தாண்டி ஜன்னலின் வெளியே எட்டி பார்த்தவளின் கண்கள் உதயச்சந்திரனை தேட அவனோ முதுகலை மாணவர்களுக்கான பேருந்தின் முன்வரிசையில் பக்கவாட்டு ஒற்றை இருக்கையில் அமர்ந்திருந்தபடி ஓட்டுநரிடம் ஏதையோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தான். பேருந்து கிளம்ப தயாராகவும் அவளை இழுத்து இருக்கையில் அமர வைத்தாள் மாலதி. கல்லூரி சுற்றுலாவிற்கே உரிதான பாடல்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இரு பேருந்துகளும் மதிமலர் கல்லூரியின் வளாகத்தை விட்டு வெளியேறின. பேருந்து திருநெல்வேலியின் வெளிப்பகுதியை அடைந்ததும் மாணவர்களின் உற்சாகம் அதிகரித்தது. அங்கே போட்ட திரைப்பட பாடல்களுக்கு சிலர் நடனமாட, மற்றவர்கள் கரகோஷம் எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினர். இன்னும் சிலரோ நடனமாடுபவர்களை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். பார்த்து ஆடுங்கடா, நீங்க ஆடுற டான்ஸ்ல நிலநடுக்கமே வந்துடும் போல இருக்கு, பஸ் வேற கொஞ்சம் ஷேக் ஆகுது, சாப்பிட குறைன்னு சொன்னா இந்த மடையன் கேட்டானா, இப்ப பாரு பஸ் நடுல இவன் டான்ஸ் ஆடுற இடத்துல மட்டும் விரிசல் விழுந்துடும் போல. பேராசிரியர்களும் மாணவர்களின் இந்த கேலிக்கு நகைக்க சுற்றுலாவிற்கே உரிதான இனிய மனநிலை அங்கே உதயமானது. இந்த கலாட்டாக்களுக்கு இடையே குற்றாலம் வந்ததும் ஐந்தருவியை நோக்கி பேருந்துகள் விரைந்தன. அருவியில் குளித்துவிட்டு அங்கேயே இரவுணவை முடித்து செல்லலாம் என்று முன்னரே திட்டமிட்டிருந்ததால் அங்கே வந்து சேர்ந்தனர் சுற்றுலா குழுவினர். இரவு நேரம் என்பதால் வேறு சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அங்கில்லை. முதலில் மாணவிகளை குளிக்க செல்லுமாறு கூறிவிட்டனர் பேராசிரியர்கள். மாணவர்கள் பேருந்து நிறுத்திய இடத்தில் வட்டமாக அமர்ந்து கதை பேச ஆரம்பித்தனர். சில்லென்ற அருவி நீரில் முதல் முறையாக இரவு நேரம் குளித்ததும் ரோஹிணியின் நாடி நடுங்க துவங்கியது. ஆண்கள் பகுதியில் ஆளே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. 5-6 நபர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் சிலரின் பார்வை அருவியில் நனைந்து கொண்டிருந்த மாணவிகளை வெறிக்கவும் ரோஹிணி அசூயையாக உணர்ந்தாள். போலீஸ் இருந்தா ஒழுங்கா குளிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க, இல்லைன்னதும் பார்வை போற போக்க பாரேன், எரிச்சலாய் முணுமுணுத்தனர் சில மாணவிகள். முதுகலை மாணவிகளில் சிலர் சத்தமாகவே இதை கூறவும் வெறித்த பார்வைகள் அடங்கியது. நம்ம காலேஜ் பசங்களை பாரு, நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அப்புறமா குளிக்கிறோம்னு நாசுக்கா ஒதுங்கிட்டாங்க. இதுக மட்டும் ஏன் இப்படி இருக்குதுங்க? மாலதியின் கடுப்பு மொத்தமும் கேள்வியாக வெளியே வந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லா ஆம்பளைங்களும் மோசமானவங்க இல்ல என்றபடி குளித்தது போதும் என கரையேறினாள் ரோஹிணி. இந்த சம்பவம் மாணவிகளுக்கு தங்கள் வகுப்பு தோழர்கள் மீது நம்பிக்கையும் நன்மதிப்பையும் விதைத்தது. விளைவு இரவுணவுக்காக பேருந்து நிறுத்தும் இடத்தில் உணவு அருந்துவதற்காக போடப்பட்டிருந்த சிமெண்ட் தளத்தில் அமர்ந்த போது அவர்களையும் தங்களுடன் வந்து சாப்பிடுமாறு அழைத்தனர். மாணவர்கள் யாரும் இரவுக்கு என சாப்பாடு எடுத்து வராததால் தோழிகளின் அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டனர். அனைவரும் வட்டமாக அமர மாணவிகள் தங்களிடம் இருந்த சப்பாத்தி, பூரி, புளியோதரை, எலுமிச்சை சாதம் வகையறாக்களை ஆளுக்கு கொஞ்சமாக பகிர்ந்து கொண்டனர். அங்கே யாரும் யாரையும் தவறான பார்வை பார்க்கவில்லை. உடன் பயிலுபவர்களிடம் இருந்த ஆண் பெண் என்ற பேதமெல்லாம் அகன்று தடையின்றி பேசி சிரித்த அவர்களை பேராசிரியர்களும் தடுக்கவில்லை. ஏனெனில் அந்த பேச்சில் எவ்வித கல்மிஷமும் இல்லையே. அந்த கல்லூரியில் சேர்ந்த இத்தனை நாட்களில் எவ்வித தயக்கமும் இன்றி வகுப்பு தோழர்களுடன் உரையாடினாள் ரோஹிணி. இடையிடையே அவளின் பார்வை உதயச்சந்திரனிடமும் சென்று மீண்டது. கூடவே
உதய், இன்னொரு சப்பாத்தி எடுத்துக்கோ என்று நீட்டிய சுவாதி அந்த குளிர்ந்த சூழலிலும் ரோஹிணியை கொதிப்படைய வைத்தது எல்லாம் வேறு விஷயம். தாங்கள் கொண்டு வந்த புளியோதரையை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் அனுமதி சீட்டை வைத்து பேருந்தில் ஏற பணிந்தனர் பேராசிரியர்கள். மாணவர்கள் ஏறி அமர்ந்ததும் பேருந்து அங்கிருந்து கிளம்பி செங்கோட்டை செல்லும் பாதையில் பயணிக்க ஆரம்பிக்க அருவியில் குளித்த அயற்சியில் உறங்க துவங்கினர் மாணவ மாணவியர். இதற்கிடையே புளியரை சோதனை சாவடியில் பேருந்து நின்றபோதும் மலை மீது ஏறி கேரள மாநில எல்லையில் பரிசோதனைக்காக காத்திருந்த போதும் ஓட்டுநரிடம் பேச வந்த உதயச்சந்திரன் மாலதியின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த ரோஹிணியை வாத்சல்யமாக பார்த்த வரலாறு எல்லாம் இன்று வரை அவள் அறியாததே. கண்ணாம்பூச்சி 7. சில பிரிவுகள் நமக்கு வலிப்பதே இல்லை. அது இன்னொரு சந்திப்பிற்கான முகாந்திரம் என அடிமனம் ஏற்கனவே அறிந்திருப்பதால் நம்மை பிரிவின் வழி அண்டுவதில்லையோ? என்னை நானே அடிக்கடி கேட்டு குழம்பிக் கொள்ளும் கேள்வி இது. இனி அவனை சந்திப்பது சாத்தியமில்லை என்று மூளையின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் செல்கள் என்னிடம் கூறிய போதும் நான் கலங்கவில்லை. அது ஏன்? ஒருவேளை இந்த கேள்விக்கான விடை எதிர்காலத்தில் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் அதுவும் நிச்சயமில்லை. வெறும் நிகழ்ந்தவு மட்டுமே. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. பாம் குராவ் ரிசார்ட், எர்ணாகுளம். நெடியுயர்ந்த தென்னை மரங்களும் பசும் புல்வெளியும் சேர்ந்து நுழைவாயிலில் இருந்தே வரவேற்க மதிமலர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சுற்றுலா பேருந்துகள் அதனுள் நுழைந்தன. வாகனங்கள் நிறுத்துவதற்கான தரப்பிடத்தில் மற்ற வாகனங்களுக்கு இடையே பேருந்துகள் நிற்கவும் மாணவ மாணவிகள் தேனீக்களின் சுறுசுறுப்புடன் இறங்கினர். சுற்றுலாவின் பொறுப்பாளரான பேராசிரியர் ஏற்கனவே மாணவ மாணவிகளுக்கும் தங்களுக்குமான அறைகளை முன்பதிவு செய்திருந்ததால் ரிசார்ட்டின் சிப்பந்திகள் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்றனர். கேரளத்திற்கே உரிதான பசுமை பொருத்திய சூழலில் அமைந்திருந்த ரிசார்ட் சுற்றுலா வந்தவர்களின் மனதை கவர்ந்தது. ரிசார்ட் சிப்பந்திகள் அவர்களின் அறை அமைந்திருக்கும் இடத்தை காட்டிவிட்டு அகல அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டனர். செல்லும் முன்னர், கேர்ள்ஸ் அண்ட் கைஸ், உங்களுக்கு 1 hour தான் டைம். அதுக்குள்ள குளிச்சுட்டு சாப்பிட வந்துருங்க. வரப்ப ரொம்ப முக்கியமான திங்ஸை மட்டும் கொண்டு வாங்க. அங்க இருந்து டைரக்டா நம்ம ஒண்டர்லாக்கு தான் போக போறோம். ஸோ ரூமுக்கு திரும்பி வர முடியாது. முடிஞ்சா எல்லாரும் டிஷர்ட் ஒன்று வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒண்டர்லா வாட்டர் கேம்ஸ் ஏரியாவில் துப்பட்டா நாட் அலவுட். இனிமே நமக்கு லஞ்ச் அங்கதான் என்று பேராசிரியை பத்மபிரியா விவரங்களை சொல்லி அனுப்பி வைத்தார். ரோஹிணியும் மாலதியும் தங்களுக்கான அறைகளுக்குள் நுழைந்தவர்கள் விறுவிறுவென குளித்து தயாராயினர். இருவரும் காட்டன் டாப் லெகின்ஸில் தயாராகி ஒண்டர்லாவிலிருந்து திரும்பும்போது மாற்றுவதற்கான ஒரு செட் உடைகளை சிறிய சச்சின் பேக்கில் எடுத்து வைத்து கொண்டனர். ஆனால் ரோஹிணி மறந்த ஒரு விஷயம், டிஷர்ட். அதை பற்றிய யோசனையே இல்லாமல் காலை உணவு அருந்த ரிசார்ட்டின் டைனிங் ஹாலுக்குள் வந்துவிட்டனர். தோசையுடன் முடித்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தவர்கள் சக மாணவிகள் வரவும் பேசும் உற்சாகத்தில் தோசையுடன் காஃபியும் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். ஆர்டர் செய்த உணவு வந்ததும் சாப்பிட ஆரம்பித்தனர் இருவரும். அதே சமயம் இன்னும் 2 வகுப்பு தோழிகள் அவர்கள் மேஜையில் வந்து அமரவும் உணவோடு சேர்ந்து அரட்டையும் சுவையாக ஆரம்பித்தது. அந்நேரத்தில் உதயச்சந்திரனின் மேஜைக்கு சென்று சாப்பிட ஆரம்பித்த சுவாதியை கூர்ந்து நோக்கியது ரோஹிணியின் விழிகள். அப்போதுதான் வந்த இருவருள் ஒருத்தியான ஹேமா ரோஹிணியின் முழங்கையில் இடித்தவள், என்னடி இது, உன் ஆள் கூட எவ்வளோ ஒருத்தி போய் பேசிட்டு இருக்கா என்று வினவ மாலதிக்கு சாப்பிட்ட தோசை புறையேறிவிட்டது. ரோஹிணியோ தனது முட்டை கண்களை விரித்து, ஏய் யாருடைய ஆளுன்னு சொல்ற என்று கேட்க ஹேமாவோ உதயச்சந்திரனை கை காட்டினாள். அதோ அந்த எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் படிப்ஸ் தான். எப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்தாலும் அதோட சோடா போட்டி அணிந்த விழிகள் உன்னை மட்டும்தான் பாக்குது என்று அவள் கூற அவளுடன் இருந்தவளும் ஆமாவென தலையாட்டி வைத்தாள். ரோஹிணிக்கு அவள் பேசுவதெல்லாம் மனதில் உரைக்கவில்லை. மாறாக எவரேனும் இதை கேட்டுவிட்டால் தன்னையும் உதயச்சந்திரனும் இணைத்து கதை கட்டி விடுவார்களே என்ற பயம்தான் அவளுக்கு. அவசரமாக ஹேமாவின் பேச்சை மறுத்தவள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, கண்ணாடி போட்டுக்கிறதால உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஹீ இஸ் a gem, you know என்றாள். ஆனால் ஹேமாவோ, என்னடி ஜம் பர்சனாலிட்டி எல்லாம் காதல விழக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்குதா என்ன
என்று தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பதிலேயே நிற்க, மாலதியோ இதற்கு மேல் அவளிடம் விளக்கமளித்து பிரயோஜனமில்லை என ரோஹிணிக்கு சைகை மொழியில் காட்டவும் அவளும் அமைதியாய் தோசையை விழுங்கத்தாள். உதயச்சந்திரனிடம் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்த சுவாதியோ தோசை பிரியையான ரோஹிணிக்கு சாப்பிட்டு கொண்டிருந்த தோசை மீதே வெறுப்பு வர வைத்தாள். விளைவு, பாதி தோசையோடு கை கழுவி விட்டு வந்தவள் தனது அனுமதி சீட்டை காட்டிவிட்டு பேருந்தில் ஏறி அமர்ந்தாள். மற்ற மாணவ மாணவிகள் அமர சாப்பிட்டு விட்டு வர பேருந்தும் நிரம்பியது. பின்னர் இரு பேருந்துகளும் ஒன்றலா அம்யூஸ்மெண்ட் பார்க்கை நோக்கி செல்ல துவங்கியது. வழக்கமான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மீண்டும் தொடர ரோஹிணியும் மெதுவாய் அந்த உற்சாக வெள்ளத்தில் மூழ்கி போனாள். ஒண்டர்லா வந்ததும் இறங்கியவர்கள் ஆங்கில மணிக்கூண்டு வடிவ கட்டடத்தின் பின்னணியில் தெரிந்த ராட்சச ராட்டினத்தை பார்த்ததும் உடல் பொல்லரிக்க நின்றனர். இதுவரை தொலைக்காட்சி விளம்பரங்களில் மட்டும் கண்டு என்றாவது ஒரு நாள் இங்கே வரமாட்டோமா என ஏங்கிய இடம் இன்று கண்முன்னே இருக்கவும் சந்தோஷத்தில் ஒரு நிமிடம் எவருமே எதிர்வினை ஆற்றவில்லை. பின்னர் பொறுப்பாளரான பேராசிரியர் நுழைவுச்சீட்டை வாங்குவதற்கு சென்ற பிறகு கொண்டு வந்திருந்த புகைப்பட கருவிகளுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தனர். மாணவர்களுக்கான சிறப்பு சலுகையோடு மதிய உணவும் வழங்கப்படும் என தெரிவிக்க அனைவரும் வியந்த மனநிலையுடன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள் பிரவேசித்தனர். லிசன் கேர்ள்ஸ் அண்ட் கைஸ், உங்களுக்குன்னு தனியா லாக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களோட திங்ஸை அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி துப்பட்டா போட்டா வாட்டர் கேம்ஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ டிஷர்ட் போட்டுக்கோங்க. பேராசிரியை வரிசையாய் கட்டளை இடவும் தான் ரோஹிணிக்கு டிஷர்ட் கொண்டு வரவில்லை என்பதே புத்தியில் உரைத்தது. பாவம், அவளுக்கு நீர் விளையாட்டுகள் என்றால் கொள்ளை இஷ்டம். ஆனால் வெறும் டாப்புடன் நீரில் நனைந்த கோலத்துடன் உலாவர அவளது மனம் இனம் கொடுக்கவில்லை. முகம் சோர்வுற பெட்டக அறைக்கு வெளியே வந்தவளின் எதிரே வந்த உதயச்சந்திரன் என்னவென வினவ, அவளோ டிஷர்ட் கொண்டு வர மறந்துட்டேன் சீனியர். வாட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்த தெரியுமா என்று புலம்பவும், சோ வாட், இங்கேயே டிஷர்ட் விற்கிறாங்க, போய் வாங்கிக்கோ என்றான் அவன். ரோஹிணியோ அங்கே முண்டியிருந்த ஆண்களை சங்கடத்துடன் நோக்கிவிட்டு, அதில்ல அங்க ஜென்ஸ் அண்ட் பாய்ஸ் கிரவுடு ஜாஸ்தியா இருக்கு, அதான் போக ஒரு மாதிரியா இருக்கு சீனியர் என்றாள். உதயச்சந்திரன் அவளை ஒரு நொடி ஆராய்ச்சி பார்வை பார்த்தவன், இங்க பாருமா, உலகத்துல எந்த மூளைக்கு நீ போனாலும் அங்க ஆம்பளைங்க இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு போங்க தயங்கிக்கிட்டே இருந்தேன்னா அது முட்டாள்தனம். என்கிட்ட மட்டும் எவ்வளவு பாயிண்டா பேசுற என்கவும் ரோஹிணிக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. உதயச்சந்திரன் அதற்கு மேல் அவளுக்கு அறிவுரை சொல்லி கழுத்தறுக்க விரும்பாமல் தானே சென்று டிஷர்ட் வாங்கி வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு அகன்றான். இந்த அரிய காட்சியை ஹேமா பார்த்துவிட்டு விஷமமாய் கண்சிமிட்ட ரோஹிணியோ விட்டால் போதும் என பேராசிரியரிடம் வந்து நின்றாள். அவர்கள் மாலை வரை அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அனைத்து விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ளலாம் என்றவர் 6 மணிக்கு அனைவரும் பெட்டக அறைக்கு வெளியே ஒன்று கூட வேண்டும் என கட்டளையிட மாணவர்களும் வேகமாய் தலையசைத்துவிட்டு கலைந்தனர். பின்னர் கேட்கவா வேண்டும், அவரவருக்கு விருப்பமான விளையாட்டுகளை விளையாட ஆர்வமாய் சென்று விட்டனர் மாணவ மாணவிகள். விதவிதமாய் ராட்டினங்கள், அரங்குகள், இசையுடன் மோதி விளையாடும் கார்கள், செயற்கையாய் அலை எழுப்பி வரும் கடற்கரை போன்ற குளம், கண்கவரும் நீர் சறுக்கு விளையாட்டுகள் காண காண தெகிவிட்டவில்லை. மீண்டும் மீண்டும் விளையாடினால் கூட அழுக்கவில்லை. ரோஹிணியும் மாலதியுடன் அனைத்து நீர் விளையாட்டுகளிலும் உற்சாகமாக விளையாடினாள். அவளுக்கு உயரம் என்றாலே பயம். எனவே ராட்டினங்களை கவனமாக தவிர்த்தவள் சிறு குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பிடிமானமில்லாமல் சுற்றி கொண்டே இருக்கும் கருப்பு நிற எருதையும் அதன் முதுகிலிருந்து சுழற்சியை சமாளிக்க முடியாமல் சுற்றிலும் இருந்த ரப்பர் மெத்தைகளில் விழுந்த குழந்தைகளையும் கண்டு ரசித்தாள். இப்படியே நேரம் கழிய மதியம் உணவு நேரமும் வந்தது. அதற்கென உணவகத்தின் முன்னே கூடியவர்கள் வரிசையில் நின்று தமக்கான உணவை எடுத்துக்கொண்டனர். ரோஹிணியும் மாலதியும் விளையாடினால் தீயாய் பசித்த வயிற்றுக்கு சாதத்தையும் சாம்பாரையும் காய்கறிகளுடன் ஈந்தவர்கள் அடுத்த மற்ற விளையாட்டுகளை விளையாட சென்று விட்டனர். இதற்கிடையே உதயச்சந்திரன் பின்னே பசை போட்டார் போல் சுற்றி கொண்டிருந்த சுவாதியை கண்டு பொறுமி கொண்டாள் அவள். இப்படியே மாலை நேரம் வரை செல்ல மாலையில் எவ்வளவோ சொல்லியும் கேளாது அந்தரத்தில் சில நொடிகள் தலைகீழாய் நிற்கும் ராட்டினம் ஒன்றில் ஏறினாள் மாலதி. ஏறும் போதெல்லாம் உற்சாகமயம்தான்.
ஆனால் கீழே இறங்கி வந்ததும் தலை சுற்றி வாந்தி வரவும் ரோஹிணி பதறிப்போனாள். பேராசிரியை பத்மபிரியா மாலதியை தோளில் சாய்த்து கொண்டவர் ரோஹிணியிடம், ஒண்ணுமில்லடா, கொஞ்ச நேரம் தலைகீழா நின்னுச்சுல, அதுல வந்த வாமிட்டு தான். நீ போய் காஃபி வாங்கிட்டு வா, சூடா ஏதாச்சும் குடிச்சா சரியாகிடும் என்றாள். அவள் வேகமாக காஃபி வாங்கி வரவும் அதை குடித்த மாலதி தெளிவு பெற்றாள். பின்னர் தம் தம் பெட்டக அறையிலிருந்து தமது உடைமைகளை எடுத்துக்கொண்டு மாணவ மாணவிகள் உடைமாற்றிவிட்டு வெளியேறினர். ரோஹிணி தனக்கு முன்னே நின்ற உதயச்சந்திரனிடம் தேங்க்ஸ் சீனியர் என்கவும் எதற்கு என்பது போல் விழித்தான் அவன். டீ ஷர்ட்டுக்கு இட்ஸ் ஓகே, நான் நாளைக்கு துவைச்சு கொடுத்துட்றேன். நான் கேட்கவே இல்லையே. கேட்கலைனாலும் கொடுக்கணும்ல, அதுதானே நியாயம். இது உங்களோட மணியில வாங்கினது. உதயச்சந்திரனின் இதழ்கள் சிரிப்பில் வளைந்ததோ எனும் பிரம்மை அவளுக்கு உருவான அடுத்த நொடியில் அவனது வதனம் பழைய நிலைக்கு திரும்பியது. ஆனா அவசரம் இல்ல, சுருக்கமாய் சொல்லிவிட்டு அகன்றான் அவன். அடுத்த சில நிமிடங்களில் அனுமதி சீட்டு சரிபார்க்கப்பட்டு பேருந்துகள் மீண்டும் ரிசார்ட்டை நோக்கி கிளம்பின. அங்கே வந்ததும் சோர்வு மேலிட மாணவ மாணவிகள் இரவுணவை முடித்துக்கொண்டு அவரவர் அறைகளில் முடங்கிக் கொண்டனர். ரோஹிணிக்கோ ரிசார்ட்டின் இரவுணவு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதே நேரம் வயிறோ பசியில் காந்தியது. ரிசார்ட் பிரதான பகுதியில் அமைந்திருந்ததால் வரும் வழியிலேயே ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றும் ஹோட்டல்களை மனதிற்குள் பதிய வைத்துக் கொண்டுதான் வந்திருந்தாள். எனவே மாலதி உறங்கியதும் மெதுவாக கதவை திறந்தவள் நுழைவு வாயிலை நோக்கி நடைபோட்டு வந்தவர்கள் ரிசார்ட்டுக்குள் வருவதும் போவதுமாக இருந்ததால் காவலாளி தன்னை கண்டுகொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கை. கூடவே தன்னுடன் வந்த அனைவரும் எப்போதோ உறங்கிவிட்டதால் இனி தன்னை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்ற அலட்சியம். இதோ இன்னும் சில அடிகளில் நுழைவு வாயிலை கடந்து விடுவோம் என்ற நிலையில், இந்த நேரத்துல எங்க போற என்ற கேள்வி உதயச்சந்திரனின் குரலில் கேட்கவும் திருவென விழித்தபடியே திரும்பினாள் ரோஹிணி. அவனது வழக்கமான அதட்டல் தோணியில் தான் கேட்டிருந்தான். எனக்கு பயங்கரமா பசிக்குது சீனியர், அதான் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்றாள் அவள். வாட்? புது இடம் புது ஊருங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி இஷ்டத்துக்கு கிளம்பிடுவியா என்று அவன் வினவவும், பயம்தானே, அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்கல்ல, அப்படி பறந்து போனதுல பயமும் ஒண்ணு என்று சமாளித்தாள் ரோஹிணி. கவுண்டர் கொடுக்கறதெல்லாம் ஓகே, ஆனா ப்ரொஃபசர்ஸ் பெர்மிஷன் இல்லாம இப்படி வெளியே சுத்துறது தப்பு. ஆனா எனக்கு பசிக்குதே, சோகமாய் முடித்தாள் அவள். உதயச்சந்திரன் ஒரு நிமிடம் யோசித்தவன், சரி வா, நான் உன் கூட வரேன், ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துடலாம் என்கவும் சந்தோஷம் மேலிட்டது ரோஹிணிக்கு. துள்ளி குதித்து கொண்டு கிளம்பியவள் சப்பாத்தியுடன் இரவு உணவை முடித்து கொண்டாள். காம்ப்ளிமெண்டரி டெசர்ட்டாக இரவு நேரத்தில் ஐஸ்கிரீம் வரவும், நோ தேங்க்ஸ், எனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது என்று மறுத்துவிட்டு இதற்கு மேல் தாமதித்தால் தன்னால் உதயச்சந்திரனுக்கு ஏதும் சங்கடம் நேர்ந்துவிடக் கூடாதென ரிசார்ட்டுக்கு கிளம்பிவிட்டாள் அவள். ஹோட்டலில் இருந்து ரிசார்ட் நடக்கும் தொலைவில் இருப்பதால் ரிசார்ட்டை வந்தடையும் வரை இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. உள்ளே நுழைந்ததும் அவனுக்காகவே காத்திருந்தவளைப் போல உதய் என்று அழைப்புடன் ஓடி வந்தாள் சுவாதி. அவன் அருகே இருந்த ரோஹிணியை துச்சமென ஒதுக்கிவிட்டு, நீ எங்க போயிருந்த உதய்? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே என்று குறைப்பட்டாள். உதயச்சந்திரன் ரோஹிணியின் முகமாற்றத்தை கண்டு கொண்டவன், நீ ரூமுக்கு போமா என்று கூற அவளும் கிளம்பிவிட்டாள். உனக்கு என்னதான் வேணும் சுவாதி? உஷ்ண குரலில் அவன் பேசுவது தூரமாய் சென்ற பிறகும் ரோஹிணியின் காதில் விழுந்தது. அப்படி என்னதான் அவர்களுக்கு இடையே இருக்கும் என்று கேள்வியோடு அறைக்கு சென்றவள் உறங்கியும் போனாள். மறுநாள் விடியலில் அவளுக்கு முன்னரே எழுந்து கொண்ட மாலதி குளித்து முடித்துவிட்டு எழுப்பும் போதுதான் ரோஹிணிக்கு விழிப்பு வந்தது. மணி 7 ஆகுதுடி, இன்னும் என்ன உறக்கம்? போய் குளி. அதிரப்பள்ளியில குளிக்க பெர்மிஷன் இல்லையாம், அங்க இருக்கிற ஆத்து தண்ணில வேணா குளிக்கலாமாம். உனக்கும் எனக்கும் ஆத்து தண்ணி ஒத்துக்காது, சீக்கிரம் போய் குளி என்று ரோஹிணியை மாற்றுடை பற்பசை சகிதம் குளியல் அறைக்குள் தள்ளி கதவை மூடினாள் மாலதி. நேற்று தலை சுற்றி சோர்வாயிருந்தவளா இவள் என்ற கேள்வி ரோஹிணிக்கு. குளித்து தயாராகி வந்தவள் முக்கிய உடைமைகள் அடங்கிய ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு மாலதியுடன் காலை உணவுக்காக கிளம்பினாள்.
அங்கே சாப்பிட அமர்ந்தபோது பத்மபிரியாவின் எண்ணுக்கு அழைத்து ரோஹிணியிடம் பேச வேண்டுமென அவள் அன்னை மீனாட்சி கூறவும் மொபைலுடன் வந்தார் பேராசிரியை. பேசிட்டு கொடு ரோஹிணி, நான் அந்த டேபிள்ல தான் இருப்பேன். தலையாட்டலுடன் வாங்கி கொண்டவள் ஷேம நலன்களை விசாரித்த அன்னையிடம் பேச ஆரம்பித்தாள். நேத்து ஒண்டர்லா போனோம்மா, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நம்ம மாலுதான் பாவம். மாலதிக்கு நேர்ந்த அனுபவத்தை அவள் விளக்க மாலதியோ அவளை முறைத்து வைத்தாள். பின்னர் அவளும் சில நிமிடங்கள் மீனாட்சியிடம் பேசிவிட்டு மொபைலை பத்மபிரியாவிடம் கொடுத்து விட்டு வந்தாள். முந்தைய தினம் போலவே காலை உணவுக்கு பிறகு அதரப்பள்ளி அருவிக்கு கிளம்பினர் கல்லூரி சுற்றுலா குழுவினர். இந்தியாவின் நயகரா என்ற பெருமைக்கு பொருத்தமாக ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருந்த அருவியை கண்டதும் மெய்மறந்து போனாள் ரோஹிணி. தூரத்து பாறைகளில் நிற்கும் போது அருவியிலிருந்து தெரிக்கும் சாரலில் நனைந்தே மேனி குளிர்ந்து போனது அவளுக்கு. வானத்தை பிளந்து கொண்டுதான் தண்ணீர் கொட்டுகிறதோ என்ற ஆச்சரியம். வெண்ணிற நுரையோடு சுளித்து கொண்டு ஓடிய தண்ணீரும் ஆங்காங்கே கருமை நிறத்தில் கிடந்த பாறைகளும் இந்த அழகிற்கெல்லாம் மரகத மணிமகுடம் சூட்டினார் போல் சுற்றிலும் அடர்ந்து கிடந்த காட்டு செடிகளும் கொடிகளும் இயற்கையை ரசிக்கும் ரோஹிணியின் ரசனைக்கு விருந்தானது. மற்ற மாணவிகளோடு அதை ரசித்து கொண்டிருந்த போதுதான் உதயச்சந்திரனை சுவாதி அழைப்பது அவள் கண்ணில் பட்டது. அவர்கள் சற்று தூரத்தில் செல்லவும் அவர்களை தொடர்ந்து சென்றால் என்ன என்ற விபரீத எண்ணம் அவளுக்குள் முகழ்ந்தது. எண்ணத்தை செயல்படுத்தவும் ஆரம்பித்தாள். அவர்கள் தனியே சென்ற இடத்தை அடைந்தவள் உதயச்சந்திரனின் கண்டிக்கும் குரலில் சிலையானாள். எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சுவாதி. இப்போ லவ் அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னை நம்பி என் பேரண்ட்ஸ் இருக்காங்க. சம்பாதிச்ச ஒவ்வொரு பைசாவையும் என் படிப்புக்காக செலவு பண்ணிட்டு அதுக்கு பிரதிபலனா எதையும் எதிர்பார்க்காதவங்க அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. எனக்கும் சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு சுவாதி. லவ் அதுக்கு தடையாதான் இருக்கும். என்ன உதய் இப்படி பேசுற? எங்க அப்பா இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பேசுறாருடா. குட். அப்பாவோட நியாயமான ஆசைதான். நல்ல மகளா அவரோட ஆசையை நிறைவேற்ற சுவாதி ப்ளீஸ். ஆனா நான் உன்னை என்றவளின் பேச்சு பேராசிரியர் ஒருவர் வரவும் தடைப்பட்டது. உதயச்சந்திரனும் அதற்கு மேல் அவளுடன் நின்று பேச விரும்பாது சென்றுவிட அவர்களின் உரையாடலை கேட்ட ரோஹிணிக்கு அவனது பொறுப்பான குணமும் லட்சிய வேட்கையும் மிகவும் பிடித்திருந்தது. இப்படி ஒருவனை வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என சுவாதி ஆசைப்பட்டதில் தவறேதும் இல்லை என்று அந்த சுற்றுலாவின் போது தோணியது ரோஹிணிக்கு. அவனது உயர்ந்த குணங்களில் அவன் மீதான ஈர்ப்பும் மதிப்பும் அதிகரித்ததாலோ என்னவோ அந்த சுற்றுலா முடிந்து திரும்பிய சில தினங்களில் உதயச்சந்திரன் கல்லூரி படிப்பை அந்த செமஸ்டருடன் முடித்துவிட்டு வேலையில் சேர கிளம்பிய போது கூட அவளுக்கு அந்த பிரிவு பெரியதாக தோன்றவில்லை. வீட்டு கஷ்டத்தை உணர்ந்த பொறுப்பான ஆண்மகனாக அன்று அவளுக்கு தோற்றமளித்தவன் இதோ திருமணம் முடிந்து 8வது நாளான இன்றும் அப்படித்தான் தோன்றுகிறான். என்ன ஒன்று, அன்றிலிருந்து இன்று வரை அவனது மனதின் உணர்ச்சிகளை அவன் முகம் பிரதிபலிப்பதே இல்லை. அப்போது கூட என்றோ ஒரு நாள் இரவில் தனக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்கொள்ளாது என்று ரோஹிணி கூறியதை நினைவு வைத்து அவளுக்கு கொடுக்காமல் தவிர்ப்பவனுக்கு அவள் மீது கடலளவு நேசம்தான். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டான். வெறும் சிரிப்பை மட்டும் வஞ்சனை இன்றி வாரி வாரி வழங்குவான் என்று அழுத்து கொண்டாள் அவரது மனைவி ரோஹிணி. சரியான இடிச்சப்புலி இளவரசன் என்று முணுமுணுத்தவள் அட்வென்ச்சர் கேம் ஏரியாக்கு போவோமா என்ற உதயச்சந்திரனின் கேள்வியில் முணுமுணுப்பை நிறுத்திவிட்டு தலையாட்டினாள். உதயச்சந்திரன் அவளது விரல்களுடன் தனது விரல்களை கோர்த்து கொள்ள ரோஹிணியும் அவனது தோளில் சாய்ந்தபடி டெர்பி கிரீனின் சாகச விளையாட்டு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இதோ இனிதே ஆரம்பித்து விட்டது அவர்களின் தேனிலவு. கண்டாம்பூச்சி 8. காதல் ஒரு மாயாவி. ஏன் அதை மாயாவி என்கிறேன் தெரியுமா? அந்த மாயாவியின் மந்திரக்கோல செய்வில் இதயத்திற்கு ரெக்கை முளைக்கும். அர்த்தமற்ற வார்த்தைகளாக அத்துணை நாட்கள் எண்ணிய யாவும் அற்புத வாக்காக தோற்றமளிக்கும். மூளையின் செல்கள் வேலை நிறுத்தம் செய்து இதயத்திற்கு அதிகப்படியான பணிச்சுமை ஏறும். காதலிப்பவர் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தை, ஒற்றை புன்னகை, ஒற்றை பார்வையில்தான் இந்த உலகமே சுற்றுகிறது என்ற மாயையை உண்டாக்கும். ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. நீ கைய புடிச்சுக்கோ ரோஹிணி, பயப்படாத என்றபடி கரத்தை நீட்டினான் உதயச்சந்திரன்.
கண்களை இறுக மூடி வியர்த்து வழிந்த ரோஹிணியோ, உங்க கைய பிடிக்கணும்னா கண்ணை திறக்கணுமே, அப்ப நான் நிக்கிற உயிரம் ஃபீல் ஆகி மயங்கி விழுந்துடுவேன் உதய், பிளீஸ் எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க என்றாள். இருவரும் தற்போது நிற்பது அந்தரத்தில் சாகச விளையாட்டுக்காக மரங்களுக்கு இடையே கட்டப்பட்டிருந்த கயிற்றில். நெடு உயர்ந்த மரங்கள் வரிசையாக நிற்க அவற்றில் ஒன்றின் மீது கட்டப்பட்டிருந்த சிறிய மர வீட்டிலிருந்து பாலம் போல் ஆரம்பித்த அந்த கயிறு சற்று தொலைவில் இன்னொரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த மர வீட்டில் சென்று முடிவடைந்தது. இடையிடையே ரப்பர் டயர்கள் கயிற்றோடு பிணைக்கப்பட்டிருந்தன. அந்த கயிற்று பாலத்தில் நடப்பவர்களின் உடலில் பாதுகாப்புக்காக பெடல்கள் இணைக்கப்பட்டிருந்தன. தடுமாறி விழுந்தாலும் கீழே விழாதபடி அவை அவர்களை காக்கும். இத்தனை பாதுகாப்புக்கு பிறகும் ரோஹிணிக்கு அதன் மீது நடக்க பயம். எப்படியோ உதயச்சந்திரனின் கரத்தை பற்றியபடியே பாதி தூரம் வந்துவிட்டவள் ஏதோ நினைவில் காலுக்கு கீழே இருக்கும் கயிற்றை பார்த்துவிட அந்த கயிற்றின் இடைவெளி வழியே கீழே புல்வெளியுடன் தெரிந்த தரை அவளை பீதிக்குள்ளாக்கவும், உதயச்சந்திரன் என்னென்னவோ சொல்லி அவள் பயத்தை போக்கிவிட எண்ணினாலும் அவள் கண்ணை திறப்பேனா என்று அடம் பிடித்தாள். பொறுமை இழந்தவன், ரோஹிணி ஒழுங்கா என் கைய பிடி என்று அதட்ட, அவளோ முடியாது என்று மறுப்பாய் தலையசைக்க, அடுத்த வினாடி அவளது இடையை பற்றி தன்னருகே இழுத்தவன் தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். ரோஹிணி அவனது திடீர் செய்கையில் விழிமலர்ந்தவள், என்ன பண்றீங்க உதய் என்று படபடப்புடன் நெளிய ஆரம்பிக்க, சும்மா கத்தக்கூடாது, இப்ப நீயும் நானும் சேர்ந்துதான் ரோப் கிராஸ் பண்ண போறோம், நான் உன்னை விட்டுட மாட்டேன்னு நீ நம்புறேல்ல என்று அவன் வினவ, என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்தாள் அவள். அப்ப டென்ஷன் ஆகாம குரங்கு குட்டியாட்டம் என ஹக் பண்ணிக்கிட்டு மெதுவா காலை எடுத்து வை என்றான் உதயச்சந்திரன். ரோஹிணி அவனை முறைத்தபடியே, நான் குரங்கு குட்டினா நீங்க குரங்கு என்று பதிலடி கொடுத்த திருப்தியோடு நடக்க ஆரம்பித்தாள். ஏன் சொல்ல மாட்ட, அங்க கொஞ்சம் எட்டி பாரு, உன்னால எவ்வளவு பேர் ட்ரீ ஹவுஸ்ல வெயிட் பண்றாங்க, ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் மேக்னா லாவா வலியுது என்று அவன் குறை கூற, எனக்கு தான் உயரம்னா பயம், நான் வரலன்னு சொன்னேன்ல, நீங்க தானே நான் வந்தாதான் ஆச்சுன்னு இழுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு அனுபவிங்க என்றாள் ரோஹிணி. இப்படியே வாத விவாதம் நடந்தாலும் ஒரு வழியாக இன்னொரு முனையில் அமைந்திருந்த மர வீட்டை அடைந்து விட்டனர். உடலில் பாதுகாப்புக்காக மாட்டியிருந்த பெல்ட் வகையாராக்களை கலற்றி பொறுப்பாளரிடம் அளித்துவிட்டு அங்கிருந்து இறங்கினர் இருவரும். ஹனிமூனுக்கு வந்தோமா, சர்வைவர் ஷோவுக்கு வந்தோமான்னு டவுட்டா இருக்கு. ரோஹிணியின் பேச்சில் அவனது இயல்பை மீறி சத்தமாக சிரித்து விட்டான் உதயச்சந்திரன். அவனுக்கு முன்னே நடந்து சென்றவள் நின்று, சிரிக்காதீங்க உதய் என்று ஆள்காட்டி விரல நீட்டி மறட்டவும் அவன் இன்னும் சத்தமாக நகைத்தான். நான் புலம்புறது உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா என்றவள் அவனது கழுத்தை நெரிப்பது போல கரத்தை கொண்டு செல்லவும், இப்போ என்னதான் பண்ணணுங்கிற என்று கேட்க, அதெல்லாம் பெரிய லிஸ்ட், நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரனோ அவளுக்கு ஈடாக வேகமாக நடை போட்டவன், உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் ரோஹிணி என்று வேண்டவும் நின்றவள், ஆஹா அப்ப நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் 1, இப்படி யாரோ எவரோ மாதிரி 4 அடி தள்ளி வரதை நிறுத்திட்டு என் கூட நடக்கணும், முக்கியமா கைய கோர்த்துக்கிட்டு என்று கரங்களை கோர்த்து காமிக்கவும் செய்தாள். நெக்ஸ்ட் நம்பர் 2, என்ன கவனிக்கணும், ஐ மீன் நான் என்ன பண்றேன், எங்க பாக்குறேன், சிரிக்கிறேனா முறைக்கிறேனா, நான் யாரு கூட பேசுறேன், இதெல்லாம் நோட் பண்ணணும். இசிட்டே தான். அடுத்து கேளுங்க, நம்பர் 3, நான் படு மொக்கையா ட்ரெஸ் பண்ணி பிளேன் ஃபேஸா இருந்தாலும் ரோஹிணி நீ ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா அம்சமா கியூட்டா இருக்க தெரியுமான்னு வர்ணிச்சு பாராட்டணும். சத்திய சோதனை. மேல சொல்லு. ஐயோடா ரொம்ப தான் அழுத்துக்கிறீங்க, இந்த கடுகடு மூஞ்சிய நான் காலேஜ் டைம்ல எவ்வளவு வர்ணிச்சு பாராட்டி இருப்பேன். இத்தனை நாட்கள் அவனிடம் கூறாததை போகிற போக்கில் உளறிவிட்டாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் புருவம் சுருக்கியவன், காலேஜ் டைம்லயா என்று வினவ, இதற்கு மேல் மறைத்தாக வேண்டிய கட்டாயம் என்ன? ஆமா, ஃப்ரம் டே 1 உங்களை பத்தி பேசி பேசியே மாலுவோட காதை பஞ்சர் ஆக்கியிருக்கேன்னு தெரியுமா, ஆனா உங்களுக்கு
நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட் கூட ஞாபகம் இல்ல. உதயச்சந்திரனுக்கு இத்தகவல் புதிது. கூடவே தன் மனைவி தன்னை ரசித்திருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்குள் சந்தோஷத்தை விதைத்தது. இன்ட்ரெஸ்டிங், மேல சொல்லு. நான் என்ன கதையா சொல்றேன்? இந்த மூளை இருக்குதே, அது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சில ஆரம்பிச்சு இன்கம் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கும். ஆனா சொந்த பொண்டாட்டிய எப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோங்கிறத மட்டும் மறந்துடும். பயாலஜிக்கல் மிராக்கள். சொன்னவள் வேகமாக நடக்க ஆரம்பிக்க உதயச்சந்திரன் வேகமாக அவள் முன்னே வந்து நின்று அவள் கரத்தை தன் கரத்துடன் கோர்த்து கொண்டான். ரோஹிணி பார்க்கவும் ரூல் நம்பர் 1 என்றான். குட் பாய் என்று அவள் பாராட்டு பத்திரம் வாசிக்கவும் மகிழ்ந்தவன், இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு ரோஹிணி. நீ பாக்குறதுக்கு என்ன சொல்றது என்று யோசிக்க, ஐயா சாமி, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதே போதும். எப்பவும் பேசுறதை விட இன்னைக்கு 10 வார்த்தை அதிகமா பேசிருக்கீங்க. குட் இம்ப்ரூவ்மெண்ட், கீப் இட் அப் என்று ரோஹிணி புகழவும் மீண்டும் புன்னகை கீற்று உதயச்சந்திரனின் இதழில். காலேஜ் டேஸ்ல நீயும் நானும் அடிக்கடி பேசியிருக்கோம். ஆனா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு உனக்கு நான் முக்கியமானவனா இருந்தேனா என்ன? பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு. தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தான் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் வாயிலேயே சொல்லி கேட்டு குதூகலிப்பதுதான் அது. அந்த இயல்புக்கு உதயச்சந்திரன் மட்டும் விதிவிலக்கல்லவே. கூடவே கடந்த 7 தினங்களில் பேசாத அனைத்தையும் கொட்டி தீர்க்க வேண்டிய அவசியம் ரோஹிணிக்கும் இருந்தது. எனவே ஹில் வியூவை காணும் வகையில் கிடந்த இருக்கையில் அவனுடன் அமர்ந்தவள் கல்லூரி முதல் நாளில் அவனை சந்தித்ததில் இருந்து அவன் மீதான ஈர்ப்பு வளர்ந்த விதம் வரை அனைத்தையும் ரசனையுடன் விளக்க. என்னோட கிரஷ் லிஸ்ட் ரொம்ப பெருசு. அதுல இருந்து யாரையும் நான் நேர்ல பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் டே டு டே லைஃப்ல நான் கிரஷா நினைச்சு ரசிச்சது உங்களை மட்டும்தான் தெரியுமா? நீங்க எப்பவுமே செக்டு ஷர்ட் போட்டு டக்கின் பண்ணிட்டு தான் காலேஜுக்கு வருவீங்க. அந்த அவுட்ஃபிட் பார்த்துட்டு என் கிளாஸ் பொண்ணுங்க உங்களை செம்மையா கலாய்ப்பாங்க. பட் எனக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல ஆரம்பிச்சு அடிக்கடி இந்த ஸ்பெக்ஸோட சைட் ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதட்டெல்லாம் பேசுவீங்களே, அந்த மேனரிசம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரையும் சைட் அடிச்சு நான் பார்த்ததில்ல. அப்புறம் எங்களோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சார் உங்களை பத்தி அடிக்கடி புகழ்ந்துட்டே இருப்பார். கண்கள் ஜொலிக்க ரோஹிணி பேசிக்கொண்டே செல்ல உதயச்சந்திரன் அவளது பேச்சில் லயத்து போனான். அவளைப் போலவே வெளிப்படையாக சொல்லாவிடினும் அவனுக்குமே அவளுடன் ஆன முதல் சந்திப்பில் இருந்து அனைத்துமே நினைவிருந்தது. ஆனால் அவளிடம் சொல்லாமல் வேண்டுமென்றே வேறொரு சந்திப்பை குறிப்பு காட்டி சீண்டியிருந்தான். துடுக்குத்தனமும் குறும்பும் நிறைந்த சிறு பெண்ணொருத்தியை சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்களை மறக்கும் அளவுக்கு அவனது ஞாபக சக்தி ஒன்றும் அவ்வளவு மோசமானதில்லை. சந்தித்த தருணங்களில் எல்லாம் விவாதம் செய்தவளுக்கு தன்னை இந்தளவு பிடிக்கும் என்று அவனுக்கு தெரியாதே. இதோ இப்போது அவளை அதை சொல்லவும் அவன் மனதில் எதிர்பார்ப்பொன்று மொட்ட விழுந்தது. உனக்கு என் மேல இருந்தது கிரஷ் ஃபீல் மட்டும்தானா ரோஹிணி? அவன் கேட்ட தோணியே இல்லை என்று சொல்லிவிடேன் என்று கோரிக்கை விடுப்பது போல்தான் இருந்தது. ஆனால் அவனது உண்மை விளம்பி மனைவியோ ஆமாம் என்றுதான் பதிலளித்தாள். கூடுதலாக இன்னொரு விளக்கமும் அளித்தாள். மாலை இருக்கால, அவளுக்கு உங்களை நான் லவ் பண்றேன்னு டவுட். ஆனா நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன், சீனியர் என்னோட கிரஷ் மட்டும்தானு. நீங்களே சொல்லுங்க உதய், லவ் எவ்வளவு சீரியஸானது. அதுல கமிட்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன், சண்டை, சமாதானம், லொட்டு லொசுக்குன்னு 1000 ப்ராப்ளம் இருக்கும். என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நான் காதல்ங்கிற உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏனோ உதயச்சந்திரனுக்கு அவளது பதில் சோர்வை உண்டாக்கியது. அப்பவும் லவ் பண்ணல, ஓகே, இப்பவும் அப்படிதானா? ஓரக்கண்ணால் பார்த்தபடியே அவன் வினவவும் ரோஹிணியிடம் பதில் இல்லை. அவள் மலங்க மலங்க விரிக்கவும், சரி ரொம்ப யோசிக்காத, லஞ்சு சாப்பிடலாமா, லெட்ஸ் கோ என்று எழுந்தான் உதயச்சந்திரன். ரோஹிணியும் மறுபேச்சின்றி அவனுடன் கிளம்பிவிட்டாள். ஆனால் மதிய உணவு உண்ணும் போதும் சரி, அதை தொடர்ந்து வெளியே சுற்றி திரிந்துவிட்டு ரிசார்ட்டுக்கு திரும்பிய போதும் சரி, உதயச்சந்திரனின் முகத்தில் சிரிப்பே இல்லை. இரவில் கேம்ப் ஃபயர் அருகே அமர்ந்திருந்த போதும் அவன் முகம் உம்மென்று இருக்கவும் ரோஹிணி பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள். டைட்டானிக் கப்பலோட விலை இருக்குமா?
விறகு குவைகளின் மீது முட்டி மோதிக்கொண்டு எரியும் தீயின் மஞ்சள் வண்ண ஜுவாலைகளை கண்ணகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவன் மனைவியின் இந்த திடீர் கேள்விக்கு அர்த்தம் புரியாமல் விழித்தான். அர்த்தமே தெரியாது என்கையில் எங்கிருந்து பதில் வரும்? கேள்விதான் பிறந்தது அவனிடமும். எதோட விலைய பத்தி கேட்கிற ரோஹிணி? உங்களோட கவிழ்ந்து போன கப்பலோட விலையதான் கேட்டேன் என்றாள் அவள். என்னோட கப்பலா? மீண்டும் புரியாமல் விழித்தவன் பின்னர் அர்த்தம் புரிபடவும், ஓ, எந்த கப்பல் கவிழ்ந்துச்சு இப்படி இருக்கன்னு இன்டைரக்டா கேட்கிறியாக்கும் என்றான். ஷப்பா, இப்பவாச்சும் புரிஞ்சுதே. சொல்லுங்க, ஏன் இந்த சோகம்? நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னதுக்கு தானே? பதில் கூறாது மீண்டும் தீயின் ஜுவாலைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தவனுக்கு வழக்கம் போல் மனதிற்குள் பட்டப்பெயரை வழங்கிவிட்டு தோளை தொட்டு தன் புறம் திருப்பினாள் ரோஹிணி. ஐ எம் டாக்கிங் டு யூ. என்ன பாருங்க, நான் உங்களை அப்பந்தான் லவ் பண்ணலன்னு சொன்ன உதய். இப்போ ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். எவ்வளவுன்னு கேட்காதீங்க ப்ளீஸ். லவ்ல எந்த மெஷர்மெண்ட் வச்சு அளப்பாங்கன்னு எனக்கு தெரியாது என்றவள் அவனது அழுத்தமான மோவாயை பற்றி தனது கரங்களால் ஏந்தி கொண்டாள். நான் விளையாடல. ஐ எம் சீரியஸ்லி ஸ்பீக்கிங். ஐ லவ் யூ சோ மச். அப்படி உங்களை பிடிக்கலனா போட்டோ கூட காட்டாம பொண்ணு பார்க்க வந்தப்பவே துரத்தி விட்டிருப்பேன். இது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா நீங்க எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் இல்ல. ஒரு காலத்துல நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நீங்க எனக்கு ஹப்பியா வரப்போறத நினைச்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? வெறும் க்ரஷ்ஷா உங்களை பார்த்தப்ப உங்க மேல எனக்கு எந்த உரிமை உணர்வும் வந்தது கிடையாது. ஆனா நீங்க எனக்கு தானே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு உதய். அப்ப இருந்தே ஐ ஃபால் இன் லவ் வித் யூ. உதயச்சந்திரனின் கருவெளிகளில் கர்வம் மின்னியது. என் மனைவி என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறாள் என்ற கர்வம் அது. உடனே அவன் ஏதோ கூற வர ரோஹிணியின் தளிர் விரல்கள் அவன் இதழை மூடியது. உடனே நீங்களும் என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்க மாட்டேன். பிகாஸ் இந்த 8 நாள்ல உங்களோட ஒவ்வொரு கண்ணசைவிலையும் நான் காதலை பார்க்கறேன் உதய். நீங்க வாயால சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்க பக்கா பிராக்டிக்கல் பர்சன். காதலை வார்த்தையில கொற்றதை விட செயல்ல காட்டுறவர் என் புருஷர் என்று சொல்லிவிட்டு தயக்கமின்றி அவனது கன்னத்தில் இதழ் பதித்தாள் ரோஹிணி. அவளின் இதழ் ஸ்பரிசத்தில் உருகி போனவன் அதன் பின்னர் ரோஹிணியை விட்டு அகலவே இல்லை. விரல்களோடு விரல்கள் கோர்த்து இரவின் இனிமையை ரசித்தபடி ரிசார்ட் அறைக்குள் புகுந்தவர்களின் இதயங்களும் இணைந்து கொள்ள அவர்களின் சம்சார சாரகத்தில் காதல் தீயானது பற்றி கொண்டு இனிய இல்லறத்தின் முகவுரையை அவர்களின் வாழ்க்கை குறிப்பேட்டின் வண்ண பக்கங்களில் அழுத்தமாக எழுத ஆரம்பித்தது. கண்ணாம்பூச்சி 9. அடைமழை நேரத்தில் சூடாய் அருந்தும் காஃபி, பச்சிளங்குளவியின் பச்சை மேனியிலிருந்து வீசும் பால்மணம், அதீத அமைதியில் ஆழ்ந்திருக்கும் இரவில் ஹெட்செட் உபயத்தால் செவிக்குள் பாயும் மெல்லிசை, இவை அனைத்தும் கொடுக்கும் இதத்தை என் சந்திரனின் அருகாமையில் நான் உணர்கிறேன். அவனது விரிந்த கரங்களுக்குள் சிறைப்படும் தருணங்களில் கோழையின் ரெக்கைக்குள் ஒடுங்கிவிடும் குஞ்சிகளைப் போல பாதுகாப்பாய் உணர்கிறது என் மனம். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து தன்னை அரணாய் சூழ்ந்திருந்த கரங்களை விலக்கிவிட்டு மெதுவாய் கண்மலர்ந்தாள் ரோஹிணி. அருகே துயல் கொண்டிருக்கும் உதயச்சந்திரனின் அணைப்பு கொடுக்கும் இதமான வெண்மையை அனுபவித்து கொண்டே கம்பளிக்குள் அவனுடன் உறக்கத்தை நீடிக்க அவளுக்கும் ஆசைதான். ஆனால் மொபைலின் ரிங்டோனின் அவளின் ஆசைக்கு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டதே. தொடுதிரையில் மின்னிய மீனாட்சியின் வதனத்தை பார்த்த பிறகு அன்னையிடம் ஓடத் துவங்கியது மனது. அழைப்பை ஏற்றவள் சொல்லுமா என்கவும் மறுமுனையில் மீனாட்சிக்கு தொண்டை கட்டி கொண்டது. ஒரு வார இயல்புக்கு வந்தவர் என்னடி சொல்லுமா, இன்னையோட நீயும் மாப்பிளையும் ஊட்டிக்கு போய் 7 நாள் ஆகுது. அம்மா அப்பான்னு 2 ஜீவன் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்குமே, அதுகளுக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசுவோமான்னு உனக்கு தோணுச்சா? அதுக்குள்ள நாங்க உனக்கு மறந்து போயிட்டோமா என்று ஆதங்கத்துடன் முடித்தார். ஒரே பெண் பிள்ளையை வளர்த்தெடுத்து வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்த ஒவ்வொரு அன்னையின் மன உணர்வும் இப்படிதான் இருக்கும். தன் மகள் குடும்ப வாழ்வில் இயல்பாக பொருந்தி சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அதே நேரம் கைக்குள் வளைய வந்த மகள் இல்லாத வெறுமையை ஏற்றுக்கொள்ள
அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படும். மீனாட்சியின் நிலையும் அதுவே. ரோஹிணி அன்னையின் மனநிலையை உணர்ந்தவள் என்பதால் அவரிடம் இதமாக பேச்சு கொடுத்தாள். ஒருவாறு அவர் சமாதானமாகி விட்டார். ஆனால் அடுத்த நொடியே அவர் கேட்ட கேள்வி ரோஹிணியை உஷ்ணமாக்கி விட்டது. உன் மாமியார் கிட்ட பேசினியா ரோஹிணி? ஒரு வாரம் உன் கூட பட்டும் படாமலும் பழகுனாங்கன்னு நீ சொன்னதுல இருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடி. கடுப்பானவள், நான் எதுக்குமா பேசணும்? டெய்லியும் அப்பா உதய்க்கு கால் பண்ணி பேசுறார். அது போல அவங்களும் நினைச்சா என்கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களுக்கு மாமியார் கெத்த விட்டு இறங்கி பேச மனசு இல்லை. அங்கிருந்து 7 நாளும் கல்யாணத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் உதய்க்காகவும் மாமாக்காகவும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். போதா குறைக்கு அவங்க மகன் பார்க்குற உத்தியோகத்துக்கு போயும் பிரைவேட் ஸ்கூல் டீச்சரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரேன்னு மாமாவையும் கரிச்சு கொட்டுனாங்க. உதயோட அப்பா அவருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலேயே எனக்கு அவர் மேல மரியாதை அதிகம். ஆனா உதயோட அம்மா அவரை கூட மதிக்க மாட்டுக்கிறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். தேவையில்லாம அவங்கள ஞாபகப்படுத்தாத என்று பொறிந்து தள்ளினாள். மறுமுனையில் மீனாட்சியோ பதற துவங்கினார். ரோஹிணி, எங்க தலைமுறை ஆளுங்க அப்படிதான் இருப்போம்டி. அதுக்காக நீ அவங்கள வெறுத்துடாத. உதய்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றேல, அந்த உதய் வானத்துல இருந்தா குதிச்சார். அந்த புண்ணியவதி பெத்ததால தான் அவர் இன்னைக்கு உனக்கு புருஷனா இருக்கார். அதை மறந்துடாத. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கரெக்டா கொடுக்கணும். இல்லைன்னா எங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் ஊர் உலகம் பேசும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க என்ன மட்டம் தட்டுறாங்க. அதை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை. உதய பெத்தவங்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க பேசுற எதுக்குமே நான் எதிர்பேச்சு பேசாம சைலண்டா இருக்கேன். தட் லேடி இஸ் த பண்டில் ஆஃப் நெகட்டிவிட்டி. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இக்னோர் ஹர். தட்ஸ் ஆல். என்னவோ சொல்ற. எதுக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க அத்தைன்னு பேசு. அதுதான் மரியாதை, நியாயமும் கூட. என்ன சொன்னாலும் அன்னை கேட்க போவதில்லை. கூடவே திருமணம் என்ற நிகழ்வுக்கு பிறகு பெண்ணாகப்பட்டவளுக்கு சுயமரியாதை எல்லாம் இருக்கலாமா? இந்திய சமூகத்தின் பொது புத்தி அதற்கு அனுமதிக்காதே. விளைவு அன்னையிடம் பேசிய பிறகு அவள் அழைத்தது மாமனாரின் எண்ணுக்குதான். உதயச்சந்திரனின் தந்தை கிருஷ்ணமூர்த்திக்கு மருமகள் என்றால் தனி பிரியம். மகள் இல்லையே, மனக்குறையை தீர்க்க வந்தவளாகவே அவளை கருதுபவர் அவர். அவரிடம் உரையாடுவதில் ரோஹிணிக்கு எந்த தடையும் இல்லை. ரோஹிணிமா, ஊட்டிய சுத்தி பாத்தீங்களா? உதய் இன்னும் ரூல்ஸ் போட்டுதான் வாழ்றானா? மாமா, அவர் எப்பவுமே ஸ்வீட். எனக்கு பிளான்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு குட்டி குட்டி சர்க்குலன் பாட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கார் தெரியுமா? அம்பலம்புள்ள வீட்டில் பால்கனி பெருசா இருக்குமாம். அதில் வச்சு வளர்த்துப்பேன். ஆர்வமுடன் உதயச்சந்திரன் வாங்கி கொடுத்த சர்க்குலண்ட் என்ற சதைப்பற்றான இலைகளை கொண்ட செடிகள் அடங்கிய சிறிய தொட்டிகளை பற்றி கூறினாள். அது என்னதுமா? புரியாமல் கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. சர்க்குலண்ட்னா வறண்ட நிலத்துல வளரக்கூடிய பிளான்ஸோட மினியேச்சர் வெர்ஷன் மாமா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஊர்ல இருக்குமே ஆலுவேரா, சப்பாத்தி களி, இந்த மாதிரி பிளான்ஸை டிராஃப்ட் போல உருவாக்கி மினி பாட்ஸ்ல நட்டு வச்சு வளர்ப்பாங்க மாமா. உதய் எனக்கு 7 and 6 ஜெயின் பிளான்ட், டால்ஃபின் பிளான்ட் 3 வாங்கி கொடுத்திருக்கார். அது வளர்ந்ததும் இன்னொரு பாட்டில் அதோட தண்டு இலைய பறிச்சு நட்டு வச்சோம்னா இன்னொரு செடியா வளருமாம் என்று உதயச்சந்திரனின் பரிசாக வந்த செடிகளை பற்றி கூறினார். கிருஷ்ணமூர்த்தியும் அவள் அளித்த விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர் திடீரென, நம்ம ரோஹிணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ராதா, நீயும் பேசுறியா என்கவும் ரோஹிணிக்குள் அசௌகரியம் கூடுகட்ட துவங்கியது. அந்த ராதா அம்மையார் தான் உதயச்சந்திரனை பெற்றெடுத்த அன்னை. அவருக்கு ஏனோ ரோஹிணி தனது மகனுக்கு பொருத்தமானவள் இல்லை என்ற எண்ணம். அந்த எண்ணம் கடந்த 7 நாட்களில் அடிக்கடி ரோஹிணியிடம் மகனறியா வண்ணம் அவரை சீர வைத்தது. ரோஹிணியோ அதையெல்லாம் பெரிதுபடுத்தும் வகையரா அல்ல. கூடவே உதயச்சந்திரன் மீது அவளுக்கு இருந்த காதலுக்காக அவனை பெற்ற அன்னையின் உதாசீனத்தை கண்டுகொள்ளாது இருக்க பழகி கொண்டாள். சொல்லு. அலட்சியம் தெரித்த வார்த்தைகள். அவளுக்கு இதுவே அதிகம் என்று கூட ராதா எண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கீங்களா அத்தை? ரோஹிணி குசலம் விசாரிக்கவும் பெரும் மூச்சொன்று வெளிப்பட்டது அவளது மாமியாரிடம். என்னத்த நல்லா இருக்கிறது,
ஒரே பிள்ளை, கல்யாணம் முடிஞ்சு புது ஊருக்கு தனி கொடுத்தனும் போறான். கூடவே வந்து அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குற கொடுப்பனை கூட எனக்கு இல்லை. இந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சதும் பையனை அப்படியே தூக்கி கொடுத்துடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பொண்ணை பெத்தவ பஞ்சு மெத்தையில, பையனை பெத்தவ வெளி திண்ணையுங்கிற கதையாதான் இருக்கு. மறைமுகமாய் என் மகனை என்னிடமிருந்து பிரித்து விட்டாய் என்ற குற்றச்சாட்டு ரோஹிணி மீது சுமத்தப்பட்டு விட்டது. இவருக்கு ஏன் இந்த பாதுகாப்பின்மை தோன்றியது? அதற்குத்தான் எந்த விதத்தில் வழிவகுத்தோம்? எவ்வளவு யோசித்தாலும் அந்த காரணம் மட்டும் ரோஹிணிக்கு புரியவே இல்லை. அதிருப்தி ஆட்சி செய்யும் இடத்தில் எதிராளியின் எத்தகைய நற்செயலும் குற்றமாகவே கருதப்படும். அந்த மாதிரி தருணங்களில் அமைதியும் மௌனமும் தான் தற்காலிக தீர்வு. அதையே ரோஹிணியும் கடைபிடித்தாள். ஆனால் ராதாவிற்கு அவளது அமைதி வேறேதோ அர்த்தத்தை உணர்த்திவிட்டது போல. அடுத்தடுத்து கட்டளைகள் பிறந்தது அவரிடமிருந்து. என் மகன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறினவன். அவனுக்கு இலகுன மனசு, சட்டுன்னு யாரையும் நம்பிடுவான். அவனை பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பு இனிமே உன்னோடது. எத்தனை வருஷம் வெளி சாப்பாடு சாப்பிட்டதுல அவன் நாக்கு செத்து போயிருக்கும். 3 வேளையும் அவனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. அங்க போனதுக்கு அப்புறமும் பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத உன் டீச்சர் வேலைக்கு போறேன்னு பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடாத. இப்பந்தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வம்சம் திளைக்கணும். பிள்ளை வளர்ந்து பள்ளிக்கூட போனதுக்கு அப்புறம் உன் பிசாத்து டீச்சர் வேலையை பத்தி யோசி. அப்பவும் நீ வேலைக்கு போறது அனாவசியம் தான் நான் சொல்லுவேன். குடும்ப பொம்பளைக்கு அழகு புருஷனையும் பிள்ளையையும் கவனிச்சுக்கிறது தான். கவர்மெண்ட் டீச்சர் உத்தியோகம்னா கூட பரவாயில்ல, சொலையா சம்பளம் வரும். பிரைவேட் ஸ்கூல்ல அப்படி என்ன சம்பளம் கொடுத்துட போறாங்க? அது என் மகன் சம்பளத்துல கால்வாசி கூட இருக்காது. அவர் பாட்டிற்கு பேசிக்கொண்டே செல்ல ரோஹிணியின் பொறுமை இதோ கிளம்ப போகிறேன் என்று அரைக்கூவல் விடுத்த நேரம் மீண்டும் கிருஷ்ணமூர்த்தியின் குரல் கேட்டது. அவ கிடக்குறாமா, நீ அவளை கண்டுக்காத. உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுனா போ. எதுவும் இங்க அவசரம் இல்லை. குழந்தையெல்லாம் கடவுள் மனசு வச்சு கொடுக்குற வரம். அது கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக வேலைக்கு போகாம வீட்டை காவல் காத்துக்கிட்டு 4 சுவருக்குள்ள இருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா காலம் மாறிடுச்சு. உன் அத்தைக்கு இதெல்லாம் புரிய நாளாகும். மருமகளை ஊக்கப்படுத்தி அந்நபரின் மறுபிம்பமாக தான் உதயச்சந்திரன் பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் ரோஹிணி. அவரிடம் பேசி முடித்த பிறகு மாமியாருடன் பேச்சின் தாக்கம் குறைவதை உணர்ந்தாள். அப்போது படுத்திருந்த உதயச்சந்திரனிடம் அசைவு தெரியவும், முழிச்சிட்டீங்களா உதய் என்ற கேள்வியோடு அவன் முன்னே சென்று நின்றாள் ரோஹிணி. அவனும் சோம்பல் முறித்தபடி எழுந்து அமர்ந்தான். ரோஹிணியின் முகத்தில் வழக்கமாக இருக்கும் சிரிப்பு அன்று மைனஸ் என்பதை ஒரே பார்வையில் தெரிந்து கொண்டவன் சிட்யார் என்கவும் மறுபேச்சின்றி அவன் அருகே அமர்ந்தாள் ரோஹிணி. அவள் கையை பற்றி கொண்டவன், ஏன் உன்னோட ஃபேஸ் இன்னைக்கு டல்லா இருக்குது என்று வினவ ரோஹிணிக்கோ என்ன பதில் கூறுவது என்றே புரியவில்லை. அப்போது அவளின் மூளையில் ஒரு எண்ணம் உதயமானது. அவனது அன்னை கூறிய யாவற்றையும் குற்றப்பத்திரிகை போல் வாசித்தால் கட்டாயம் உதயச்சந்திரனின் மனம் வாடிவிடும். அதே நேரம் அவனது அன்னையின் நிலைப்பாடும் அவனது நிலைப்பாடும் ஒன்றா என்பதை அறிந்து கொள்ளும் விருப்பமும் அவளுக்கு இருக்க, ராதா கூறியவற்றை மறைக்காமல் அவனிடம் செய்தி வாசிப்பாளர் போல் சொல்லி முடித்தாள். அனைத்தையும் கேட்டுவிட்டு, எல்லாம் சரி, இதெல்லாம் அம்மாவோட தாட்ஸ், உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன என்று வினவ அவளுக்கோ இன்னும் அவன் மனநிலை புரியாமல் எப்படி தன் எண்ணத்தை வெளியிடுவது என்று தயக்கம். அவளது தயக்கத்தை உதயச்சந்திரன் வேறு விதமாக புரிந்து கொண்டான். சோ 3 வேளையும் சமைச்சி துணி துவச்சி பாத்திரம் கழுவி வீட்டை கிளீன் பண்றதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு டிகிரி பிஎட் பண்ணுன, அப்படிதானே? வெகு காட்டமாக அவனிடமிருந்து கேள்வி வரவும் ரோஹிணி தடுமாறினாள். அவள் கணவனோ அதட்டும் தோணியில் தனது வாதத்தை தொடர்ந்தான். எனக்கு தேவை வாழ்க்கை முழுக்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக உனக்கு பிடிச்ச வேலையை செய்யக்கூடாது, வீட்டை தாண்டி உன் சிந்தனை வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் காட்டு மிராண்டி இல்ல ரோஹிணி. இல்ல உதய், அத்தை என்று அவள் இழுக்கவும், அம்மா அந்த காலத்து மனுஷி, அவங்க மனசுல தோன்றத சொல்லிருப்பாங்க. ஆனா அத வேத வாக்கா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. காலத்துக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை நம்மளும் ஏத்துக்கணும். ஒரு காலத்துல சதி பழக்கத்தை நியாயப்படுத்தின தேசம் இது. ஆனா அது எவ்வளவு கொடூரமானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள்
அதை குளாரிஃபை பண்ணலையே. அதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வீட்டு பறவையா இருக்கணுங்கிறதெல்லாம் பழைய கால தாட்ஸ். அதை இப்பவும் புடிச்சுக்கிட்டு தொங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சோ அம்பலம்புலா போனதும் பக்கத்து ஸ்கூல்ல வேகன்சி இருக்கான்னு விசாரிச்சு அப்ளை பண்ணு. நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது டீச்சர் ரோஹிணியை தான் என்று கண்டிக்கும் தோணியில் கட்டளையிட்டான் உதயச்சந்திரன். ரோஹிணிக்கு கணவனும் மாமனாரும் தனது எண்ண ஓட்டத்துடன் ஒத்து போனதில் மிக்க மகிழ்ச்சி. கூடவே உதயச்சந்திரனை கவர்ந்தது தனது ஆசிரியர் பணியே என்று அவன் வாயாலே கேட்ட பிற்பாடு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. மற்றபடி அவனும் ராதாவை போல் பேசியிருந்தால் அவள் கேட்டிருக்க மாட்டாள் என்பது வேறு விஷயம். தேங்க்யூ சோ மச் உதய் என்று கணவனை அணைத்து கொண்டாள். அக்கணம் அவனது அருகாமை எல்லையற்ற பாதுகாப்பு உணர்வை அளித்தது ரோஹிணிக்கு. உதயச்சந்திரன் மனைவியை உச்சு முகர்ந்தபடியே, இந்த தேங்க்ஸ் என் கூட காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றான். அதுக்கு முதல்ல பிரஷ் பண்ணணும், எந்திரிங்க முதல்ல என்று அவனை தள்ளி விட்டாள் ரோஹிணி. உடனே எழுந்தவன், இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புனா சரியா இருக்கும் ரோஹிணி, அப்பதான் நான் டியூட்டில ஜாயின் பண்றதுக்கும் கரெக்டா வரும் என்று கூறியபடியே குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ரோஹிணியும் தங்களது உடைமைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தவள் தனது கணவனின் முதல் பரிசான சர்க்குலன் செடி வகைகளை பாதிப்பில்லாமல் கொண்டு செல்லும் வண்ணம் அட்டை பெட்டிக்குள் வைத்து கட்டினாள். இயற்கை பிரியையான ரோஹிணிக்கு உதயச்சந்திரனின் முதல் பரிசல்லவா? கண்ணாம்பூச்சி 10. மனித உடற்கூறியலின்படி டோபமைன், செரோட்டோனின் போன்ற ஹார்மோன்கள் தான் நமக்கு மகிழ்ச்சியான மனநிலையை உண்டாக்கி நம்மை மகிழ்ச்சியாக வைக்கின்றனவாம். அது என்னவோ, சந்திரன் என் அருகே இருக்கும் போதும், அவனது பார்வை என்னை தீண்டும் போதும், அவனது ஸ்பரிசத்தை நான் உணரும் போதும் இவை கணிசமாய் சுரக்கின்றனவோ. ஏனெனில் அவனது அருகாமை கொடுக்கும் மகிழ்ச்சியாக மனநிலையை வேறெந்த விஷயமும் எனக்கு கொடுத்ததில்லை. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. ரோஹிணியும் உதயச்சந்திரனும் ஊட்டியிலிருந்து காரிலேயே அம்பலம்புலாவில் இருந்து தங்களது இல்லத்திற்கு வந்துவிட்டனர். நவரக்கல் கோவில் சாலையில் பசுமை சூழ்ந்த இடத்தில் அமைந்திருந்தது அவர்களின் இல்லம். விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்காக கீழ்த்தரத்தில் 2ம் மாடியில் ஒன்றுமாக 3 படுக்கறைகள், மாடுலர் கிச்சன், பறந்து விரிந்த ஹால் மற்றும் பெரிய வரவேற்புடன் கூடிய அந்த 3BHK வீட்டில் உதயச்சந்திரன் சொன்னது போல பால்கனி பெரியதாக செடிகள் வளர்க்கும் அளவுக்கு அமைந்திருந்தது. அவன் சொல்லாத ஒன்று, வீட்டை சுற்றி இருந்த காலியிடம் தோட்டத்திற்காக விடப்பட்டதேதான். அதை கண்டதுமே ரோஹிணியின் மனதில் அந்த இடத்தில் என்னென்ன செடி கொடிகளை நட்டு வளர்க்கலாம் என்ற திட்டம் உதயமாகிவிட்டது. செடிகள் தான் இல்லையே தவிர 4 நெடியுயர்ந்த விருட்சங்கள் மூளைக்கொன்றாய் வளர்ந்து வீட்டிற்கு நிழலை வாரி இறைத்தன. விருட்சங்கள் கொடையாக இயற்கை காற்று வீட்டிற்குள் தாராளமாக வந்து செல்லும் வகையில் பெரிய ஜன்னல்கள் வேறு அமைக்கப்பட்டிருந்தன. ரோஹிணிக்கு முதல் பார்வையிலேயே வீட்டை பிடித்து விட்டது. ஏற்கனவே உதயச்சந்திரன் அவர்களின் உடைமைகளை அங்கு கொண்டு வந்து விட்டதால் தேனிலவுக்கு எடுத்து சென்றவை மட்டும் துவைத்து அடுக்கும் வேலை அவளுக்கு. அடுத்ததாக அவள் செய்தது பூஜை அறையை ஒழுங்குபடுத்தியதுதான். பின்னர் ஆரம்பித்த வீட்டை சுத்தம் செய்து தங்களுக்காக ஜாகையாக மாற்றும் வேலையே ஒரு நாள் முழுவதுமே ஆக்கிரமித்து கொண்டது. உதயச்சந்திரன் மனைவிக்கு ஒத்தாசை செய்தவன் அன்றைய தினம் 3 வேளை உணவையும் ஸ்விக்கி மூலம் வரவழைத்து கொண்டான். அவசர கதியில் காலை உணவை உண்டிருந்த இருவரும் வேலையை முடித்துவிட்டு ஆறாமர மதிய உணவை ருசித்தனர். சாப்பாட்டுடனே அவனது பணியிடம் இதர வசதிகள் பற்றி அவளுக்கு தெரிவித்தான். என்னோட பேங்க் கச்சேரி ஜங்ஷன் ஏரியால இருக்கு. இந்த ரோடை கிராஸ் பண்ணா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு சிரமப்பட வேண்டாம். இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் ரொம்ப ஃபேமஸா ரோஹிணி. ஒரு சண்டே அங்கே போயிட்டு வரலாம். சுற்றி நிறைய டெம்பிள்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் இருக்கிற ஏரியா. 1 வீக் போகட்டும். உனக்கு இந்த ஏரியா பழகுனதும் ஸ்கூல்ல வேகன்சி இருக்கான்னு விசாரிப்போம். இருவரும் பேசியபடியே உணவை முடித்து கொண்டனர். மளிகை பொருட்கள், பால், தயிர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வந்த பின்னர் உதயச்சந்திரன் அவனது பணி நிமித்தமாக வங்கி மேலாளரிடம் பேசவும் ரோஹிணி அவர்களது அறையையும் பால்கனியையும் சுற்றி சுற்றி வந்தாள். மாலை மங்கிய நேரம். முகம் கழுவி பூஜை அறைக்குள் நுழைந்தவள் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்து விட்டு தந்தை கொடுத்திருந்த திருநீற்று மரவையில் இருந்து மோதிர விரலால் தொட்டு நெற்றியில் சிறு கீற்றாக பூசிக்கொண்டாள். உதயச்சந்திரன் தனது அலுவல் ரீதியான பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு வரவும் ஆளுக்கு ஒரு கோப்பை காப்பியுடன் வீட்டின் வெளி வராண்டாவில் அமர்ந்தனர் இருவரும். அப்படியே பக்கத்துல நர்சரி ஏதாச்சும் இருக்கான்னு விசாரிங்க உதய். இங்க நிறைய இடம் இருக்குல்ல, அழகா கார்டன் போடலாம்.
உதயச்சந்திரன் சரி என தலையசைத்தவன் மனைவியுடன் விளக்குகள் வாரி இறைத்த பால் ஒளியில் வீட்டை சுற்றிலும் கிடந்த காலியிடத்தை நோட்டமிட்டான். வளமான மண்தான், ஆனால் ஆங்காங்கே பெரிய பெரிய பொந்துகள் போட்டிருக்கவும் புருவம் சுருக்கியவன், லுக், இந்த மாதிரி பொந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க பெருச்சாளி நடமாட்டம் இருக்கும். நம்ம என்ன செடி வச்சாலும் வேர்ல தோண்டி நாசம் பண்ணிடு ரோஹிணி என்கவும் ரோஹிணி உதட்டை பிதுக்கினாள். வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் வே இருக்கான்னு யோசிங்களேன். நீங்க தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே. கணவனை தூண்டி விட்டவள் அவன் யோசனையில் ஆளவும் மெதுவாய் காலியிடத்தில் நடை போட்டாள். பெரிய விருட்சங்களாக வளர்ந்து நின்ற மரங்களின் பறவைகளின் ஆக்கிரமிப்பு அதிகம் என்பதை அவற்றின் கீச்சு கீச்சென்ற சத்தமும் ரெக்கைகள் படபடக்கும் ஒளியும் சொல்லாமல் சொன்னது. அப்போ டெய்லி மார்னிங் பேட்ஸோட சவுண்டு தான் நமக்கு அலாரம் டியூன். பைக்கும் காரும் கிராஸ் ஆகிற சத்தத்துல கண் முழிச்ச உனக்கு எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் பாரு ரோஹிணி. தனக்கு தானே சொல்லி கொண்டவள் உதயச்சந்திரனின் ரோஹிணி என்று அழைப்பில் அவன் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றாள். ஐ ஹாவ் அன் ஐடியா. ஓப்பன் வே கார்டன் வச்சாதானே பெருச்சாலி அட்டகாசம் பண்ணும். நம்ம கிரீன் ஹவுஸ் கார்டன் வச்சா என்ன? கணவனது யோசனையில் முகம் மலர்ந்தவள் உடனே சோர்ந்தும் போனாள். அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே உதய். சோ வாட்? நீ என்ன நகை வேணும், லக்ஸரி திங்ஸ் வேணும்னு ஆசைப்படுற? காலி இடத்துல தோட்டம் போடணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யோசிக்கிற. உன்னோட இந்த சின்ன ஆசையை கூடவா என்னால் நிறைவேற்ற முடியாது? ரோஹிணி சந்தோஷ மிகுதியில் கணவனை அணைத்து கொண்டவள் தேங்க்யூ சோ மச் உதய் என்று கூற, யுவர் வே ஆஃப் தேங்கிங் இஸ் சோ பியோர் அண்ட் சைல்டிஷ் என்றான் அவன் கண்களில் குறும்பு கூத்தாட. ரோஹிணிக்கு அவன் சொல்ல வருவது புரியாமலா இருந்திருக்கும். புரிந்துவிட்டது என்பதன் அடையாளம்தான் அனிச்சையாக அவனது கண்ண கதப்புகளில் ஏறிய நாணச்சிவப்பு. இன்னும் அனைத்தபடியே வெக்கம் மேலிட நின்றவளின் கன்னங்களில் ஏறிய சிவப்பு அந்நேரம் இடம் பொருளியவளை மறக்க செய்து உதயச்சந்திரனை பித்தனாக்கியது. விளைவு அந்த சிவப்பை இன்னும் அதிகரிப்பதாய் அவனது இதழ்கள் அவள் கன்னத்தில் முத்த கோலமிட துவங்கியது. அந்த காதல் கணவனது முத்தத்தில் மெல்ல மெல்ல உருவ துவங்கியவள் அடுத்து அவனது இதழ் முற்றுகையிட அவளது இதழை தேடவும் சுதாரித்தாள். எனவே உதயச்சந்திரனுடைய இதழ்கள் அடுத்த கட்டமாய் தீண்டியது என்னவோ ரோஹிணியின் தளர் விரல்களை தான். அந்த தீண்டலில் ஏமாற்றத்தை உணர்ந்தாலும் அடுத்த நொடி அவளின் சிறிய நாசியில் முத்தமிட்டு தனது ஏமாற்றத்தை போக்கிக் கொண்டான் அவள் கணவன். ரோஹிணி பேச்சின்றி நின்றவள் எங்கோ ஒலித்த பறவையின் குரலில் மோன நிலையிலிருந்து விடுபட்டாள். குறும்போடு காதலும் சரிவிகதமாய் நிரம்பிய கண்களுடன் நின்ற கணவன் நிற்கவும் செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்தாள் அவள். இந்த ரோமியோவை தான் எடுக்கிறதெல்லாம் ஷெடியூலை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா மிஸ்டர் டேமேஜர்? நீ எப்படி சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் என்ன கலாய்க்கிறியோ அதே மாதிரி நான் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் ரோமியோவை தான் எடுக்கிறேன். இதுக்கெல்லாம் ஷெடியூல் போட்டா சரியா வராதுல்ல. அது சரி, இதுல மட்டும்தான் சார் ரொம்ப தெளிவு. கேலியாய் ராகம் போல் இழுத்து பொழிந்தவளிடம், இதுக்கு மேல இங்க நின்னா சைனஸ் போதுரம் உன்னை பாடா படுத்த ஆரம்பிச்சிடும், வா உள்ள போகலாம் என்றவன் அவளுடன் வீட்டிற்கு சென்று விட்டான். பின்னர் பிறந்த வீட்டு சீராய் வந்த வீட்டு உபயோக பொருட்களை தவிர்த்து இன்னும் என்னென்ன அடிப்படை தேவைகள் என்பதை இருவருமாக சேர்ந்து பட்டியலிட்டனர். இன்வெர்டர், டிவி, வேக்யூம் கிளீனர் இதெல்லாம் மஸ்ட். இண்டக்ஷன் இருக்கு, சோ சிலிண்டர் வர வரைக்கும் சமாளிச்சுக்கலாம். தேவைகளை பட்டியலிட்டாள் ரோஹிணி. இவை அனைத்தையும் வார இறுதி விடுமுறைக்கு ஒத்தி வைத்தவர்கள் குளிர்பதன பெட்டியில் இருந்த உணவு பொட்டலங்களை சூடுபடுத்தி சாப்பிட்டு விட்டு இரவு உணவை முடித்து கொண்டனர். மறுநாள் காலையில் தனக்கு காலை உணவு வேண்டாம் என கூறிய கணவனை அதட்டி உரட்டி 4 இட்லிகள் விழுங்க செய்து மதியத்திற்கு சாதத்தோடு சாம்பாரும் உருளைக்கிழங்கு புட்டும் செய்து டப்பாவில் அடைத்துதான் அனுப்பினாள் ரோஹிணி. ஒழுங்க காலி பண்ணிடணும், ஃபுல் சாப்பாடையும் நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் என்ற மிரட்டல் வேறு இலவச இணைப்பாய் வரவும் தலையாட்டி விட்டு காரை கிளப்பினான் உதயச்சந்திரன். கச்சேரி ஜங்ஷன் பகுதியில் பெரிய வணிக வளாக கட்டடத்தின் கரைதரத்தில் அமைந்திருந்தது அவன் பணியாற்றும் சவுத் இந்தியன் வங்கியின் அம்பலம்புலா கிளை அலுவலகம். முதல் நாளன்று ஒருவித படபடப்புடன் வந்தவனை அவனது சக பணியாளர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சீஃப் மேனேஜரான பிரதீப் கோவைக்காரர் என்பதால் உதயச்சந்திரனுக்கு மற்ற அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். இவங்க கிளர்க் சவிதா, இவங்க நேம் அல்போசிஸ், நம்ம பேங்கோட அப்ரைசர், இவர்தான் கேஷியர் விஜின் வர்கீஸ். ஒருவராக அறிமுகப்படுத்தியவர் வங்கி அதிகாரிகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் சலுகைக்கான
நடைமுறைகளை சீக்கிரம் முடித்து விடும்படி அவனிடம் கேட்டுக்கொண்டார். அவனுக்கும் ரோஹிணிக்குமான மருத்துவ காப்பீடு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், எரிபொருளுக்கான அலவன்ஸ் போன்ற சலுகைக்கான அலுவலக நடைமுறைகளும் வழக்கமான அலுவல்களும் அவனது பணியின் முதல் நாளை விளங்கிக் கொண்டன. மதிய உணவு இடைவெளியின் போது சீனியர் மேனேஜரிடமே நர்சரி குறித்து விசாரித்தான் உதயச்சந்திரன். உங்க வீடு இருக்க ஏரியால நர்சரி இருக்கு உதய். எல்லா வகையான பிளான்ஸும் அங்க இருக்கும். பொதுவா என் பொண்ணு பர்த்டேக்கு மரம் நடுறது வழக்கம். அதுக்கு பாஸ்ட் 2 இயர்ஸா அந்த நர்சரியில தான் நாங்க சாப்ளிங் வாங்குறோம். அப்படியே இங்க கிரீன் ஹவுஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தர ஆள்கள் இருக்காங்களா பிரதீப் சார்? என் ஒய்ஃப் ஒரு நேச்சர் லவ்வர். அவளுக்கு கார்டன் வைக்கணும்னு ஆசை. ஆனா வீடு இருக்க ஏரியால பெருச்சாளி தொந்தரவு இருக்கும்னு தோணுது. அதான் கிரீன் ஹவுஸ்ல வச்சு வளர்ப்போம்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். இங்க டெரஸ் கார்டன் ஆளுங்க இருக்காங்க உதய். பட் கிரீன் ஹவுஸ் அவ்வளவா இங்க பிரபலமாகல. நாட் அ பிக் டீல். நீங்க ஃபாரினர்ஸோட கார்டன் பிளாக்ல டிஐஒய் கிரீன் ஹவுஸ் செட்டப் பத்தி வீடியோ இருக்கும். அதை ரெஃபர் பண்ணுனா நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்தே வேலையை முடிச்சிடலாம். அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸை நீங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கார்டன் வேலையை நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து செய்யறதுல 3 நன்மை இருக்கு. உதயச்சந்திரன் என்ன வினவ, இப்ப நீங்க இதுக்குன்னு வேலையாளுங்களை வச்சா ரா மெட்டீரியலோட சேர்ந்து அவங்களுக்கு சேலரி எக்கச்சக்க செலவு இருக்கும். நம்மளே பண்ணிட்டோம்னா காஸ்ட் சேவிங் தானே என்றார் பிரதீப். குட் பாயிண்ட். நெக்ஸ்ட், பொதுவா நம்மள மாதிரி ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு சண்டே பொழுது போகவே செய்யாது உதய். இப்ப கார்டனிங் வேலையை நீங்களே செஞ்சா அன்னைக்கு நாள் போனதே தெரியாது. இதுவும் வேலிட் பாயிண்ட் தான். கடைசி பாயிண்ட் என்ன சார்? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க ஸ்ட்ரெதை எடுத்து கிரீன் ஹவுஸ் வேலையை முழுக்க செஞ்சீங்கன்னா உங்க ஒய்ஃபுக்கு உங்க மேல எக்ஸ்ட்ராவா பாசம் வரும். நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக எல்லா வேலையும் இழுத்துட்டு போட்டு செய்யறாருன்னு உருகி போயிடுவாங்க. சோ இந்த வேலை கட்டாயம் அவங்களோட குட் புக்ல உங்க நேமை எழுதும். கல்யாணமான புதுசுல நம்ம பேரை அதுல எழுதுனாதான் உண்டு. எவ்வித அலட்டலும் இன்றி பிரதீப் இயல்பாய் உரையாடிய விதத்தில் உதயச்சந்திரன் மனதில் அவருக்கென ஒரு இடம் முதல் நாளிலேயே உண்டாகிவிட்டது. அதன் விளைவாக ரோஹிணியின் மிரட்டலை மீறி தனது சாம்பாரையும் உருளைக்கிழங்கு புட்டையும் அவருடன் பகிர்ந்து கொண்டான். பிரதீப்பும் தனது பிசிபேலாபாத்தை அவனுக்கு அளித்தவர், இன்னைக்கு என் கூட சாப்பிட ஓகே சொன்னதுக்கான பனிஷ்மெண்ட் இது என்று கூற உதயச்சந்திரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவரது கலகலப்பான சுபாவம் ரோஹிணியை நினைவுபடுத்தியது அவனுக்கு. உடனே அவளது மொபைலுக்கு அழைத்தவன் உறக்க கலக்கத்துடன் அவள் குரல் கேட்கவும், ஏய் தூங்கு மூஞ்சி, சாப்பிட்டியா இல்லையா என்று வினவ, எந்த கேள்விக்கும் கச்சிதமான பதில்களை தயாராக வைத்திருக்கும் அவன் மனைவி இக்கேள்விக்கும் யோசிக்காது பதிலளித்தாள். சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு, அது என்ன தூங்கு மூஞ்சின்னு கிண்டல் பண்றீங்க? நைட்டு ஒழுங்கா தூங்க விட்டா நான் ஏன் பகல்ல எப்படி தூங்கி வளரனாம்? அவனை மடக்குவதற்காக கேட்ட கேள்வி அது. ஆனால் உதயச்சந்திரனுக்கு சிரிப்பையே கொடுத்தது. கேட்டவளும் பிற்பாடுதான் அர்த்தத்தை புரிந்து கொண்டமையால் பேச்சை லாகவமாக வேறு திசைக்கு மாற்றினாள். நான் கொடுத்த லஞ்சை ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு மேடம், ஒரு பருக்க கூட மிச்சமில்ல. இஸ் இட்? குடும்ப இஸ்திரி பதவிக்கு வந்ததும் என்னோட முதல் சமையல் இது. எப்படி இருந்துச்சு உதய்? நாட் பேட், சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. வெகு சாதாரணமாக பதில் வரவும் வெகுண்டெழுந்தாள் ரோஹிணி. சாப்பாடுனா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், பின்ன குப்பை தொட்டில கொட்டுற மாதிரியா இருக்கும்? இது ஒரு காம்ப்ளிமெண்ட்னு சொல்ல வந்துட்டீங்க. இருமன், இதுக்கு பழி வாங்குற விதமா இன்னைக்கு நைட் டின்னரை பிளான் பண்றேன். சரவெடியாய் அவள் படப்படுத்ததில் உதயச்சந்திரன் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பெரும்பாடுபட்டான். ரொம்ப சிரிக்காதீங்க, அப்புறம் உங்க 32 பல்லும் கொட்டி பொக்கவாய் பரமசிவனா மாறிடுவீங்கன்னு சாபம் விட்டுடுவேன். சரிங்க லேடி விஸ்வாமித்திரரே, நான் பயந்துட்டேன். உங்க லஞ்ச் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரோஹிணியிடம் பேசி முடித்தவனின் இதழில் இன்னுமே சிரிப்பு அகலவில்லை. பொதுவாக எந்த உணர்வையும் வெளிப்படையாக காட்டுவது என்பது அவனது ஜீனில் இல்லாத பழக்கம். நம் ஜீனில் இல்லாத பழக்கம் சகவாச தோஷத்தால் நமக்கு தொற்றிக்கொள்ளும் வாய்ப்புள்ளதல்லவா? அப்படிதான் மனதில் நினைப்பதை மறைக்காமல் வெளிக்காட்டும் ரோஹிணியுடனான மனவாழ்க்கையின் அழகிய நாட்கள் உதயச்சந்திரனை கூட உணர்ச்சிகளை அழகாக கையாள தெரிந்தவனாக மாற்றிவிட்டன. கண்ணாம்பூச்சி 11. குளிர்கால இரவில் மொக்கவிழ்ந்து பரவும் பவளமல்லி காற்றின் உபயோகத்தால் தனது நறுமணத்தை சுற்றியுள்ள பகுதியெங்கும் கடத்தி
சுவாசிப்பவர்களின் நாசியை பரவசத்தில் ஆழ்த்துவதைப் போல என் மனமெங்கும் வியாபித்திருக்கும் சந்திரனின் மீதான காதல் இதயத்தில் கிளை பரப்பி அரும்பு விட்டு மலர்ந்து என்னை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. அன்று உதயச்சந்திரனுக்கு வார இறுதி விடுமுறை. ரோஹிணிக்கு வாக்களித்தபடி அவளது தோட்டத்திற்காக பசுமை குடில் அமைக்கும் வேலையை காலை உணவுக்கு பின்னரே ஜரூரராக ஆரம்பித்து விட்டான். பிரதீப் கொடுத்திருந்த ஆலோசனையின்படி பசுமை குடில் அமைப்பதற்கு தேவையான பாலிகிராப்ரைட் ஷீட்டுகள், அவற்றிற்கான தானியங்கி இயப்பு தாங்கிகள், சூரிய மின்சக்தி தகடுடன் கூடிய எக்ஸாட் விசிறிகள், வெப்பநிலைமானி, செடிகளை வைக்க தேவையான தொட்டிகள், அவற்றை அடுக்குவதற்கான மர அடக்குகள் போன்ற அனைத்தையும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டிலேயே வாங்கிவிட்டான். இன்னும் தோட்டத்திற்கு தேவையான உபகரணங்கள், உரங்கள் மற்றும் கருவிகளை அவனும் ரோஹிணியும் பக்கத்தில் இருந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி கொண்டனர். கூடவே பிரதீப் கூறிய நர்சரியிலிருந்து தனக்கு பிடித்தமான விதைகள் மற்றும் மலர் செடிகளை ரோஹிணி தேர்ந்தெடுத்து வாங்கியிருந்தாள். தற்காலிகமான செடிகள் பாலித்தீன் கவருடன் பால்கனியில் வாசம் செய்து வந்தன. பசுமை குடில் தயாரானதும் அவற்றை அங்கே குடியேற்றலாம் என்று திட்டம். காலை உணவிற்கு பிறகு ஏற்கனவே சுண்ணாம்பினால் குறியிட்டிருந்த இடத்தில் பசுமை குடிலின் வெளிப்பகுதிக்கான அடித்தளத்தை கான்கிரீட் பிளாக்கினால் அமைக்க ஆரம்பித்தான் உதயச்சந்திரன். வெறும் தரையில் இரும்பு கம்பிகளை ஊன்றினால் கட்டாயம் அவை காற்றில் சரிந்து விழும் வாய்ப்பு உண்டு என்பதால் இந்த ஏற்பாடு. 2 அடுக்கு கான்கிரீட் பிளாக்குகளின் மீது பசுமை குடிலை தாங்கும் கம்பிகளை திருகின் உதவியால் அடித்து முடித்த போதே அவன் வியர்வையில் குளித்து விட்டான். ரோஹிணியை மதியத்திற்கு எளிமையாக சமைக்க சொல்லிவிட்டதால் அவளும் சமையலை முடித்துக்கொண்டு பழச்சாறு வேலுடன் வெளியே வந்தவள் அதை பருகிவிட்டு வேலையை தொடரும் மறுகணவனுக்கு கட்டளையிட்டாள். உனக்கு வேண்டாமா? குவளையை நீட்டி கேட்டவனிடம், நான் குடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று அமர்த்தலாக பொழிந்தவள் அவன் விட்ட பணியை அவளது மேற்பார்வையில் தொடர்ந்தாள். இருவரின் உழைப்பின் பயனாக பாலிகார்பனேட் ஷீட்டுகளை அடுக்கி எக்ஸாட் விசிறிகள் மற்றும் விளக்குகளை மாற்றும் வேலை மட்டும் மிச்சம். போதும் உதய், ஒரேடா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணாதீங்க, அப்புறம் உடம்புக்கு முடியாம போயிடும். அக்கறையுடன் வந்து விழுந்த ரோஹிணியின் வார்த்தைகளை அவனால் மீற முடியவில்லை. அப்போ பேலன்ஸ் ஒர்க்கை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுக்கலாம். சோலார் பிளேட் கூட எக்ஸாட் ஃபேனையும் லைட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் யாராச்சும் கூப்பிட்டுக்கலாம். எப்படியோ நான் ப்ராமிஸ் பண்ணபடி நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்குள்ளே உன்னோட க்ரீன் ஹவுஸ் கார்டன் ரெடி ஆகிடும். சரி உதய், நீங்கள் போய் குளிங்க. இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் தான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. அவன் குளிக்க சென்று விட வராண்டாவில் அமர்ந்து ஃபோனை நோண்டி கொண்டிருந்தவள் முக புத்தகத்தில் மாலதியும் அவள் கணவனும் ஐஸ்கிரீம் சாப்பிடும் புகைப்படத்தை பார்த்ததும் அதற்கு ஒரு இதயத்தை பரிசாக அளித்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு குரங்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் அரிய காட்சியை கண்டு இன்புறுங்கள் என்று தட்டச்சு செய்து முடித்தாள். அடுத்த நொடியே கோபத்துடன் கூடிய குரங்கு ஒன்றின் ஸ்டிக்கரை போட்டு தனக்கு கோபம் என்பதை காட்டினாள் மாலதி. இருவரின் இந்த முகப்புத்தக சண்டைக்கிடையே உதயச்சந்திரனும் குளித்து வந்து விட்டான். மனைவி ஃபோனில் முகம் புதைந்திருக்கவும் தலையை நிமிர்த்தியவன், யாரு கூட விர்ச்சுவல் ஃபேக்ட் நடக்குது என்று கேட்டபடி அவள் அருகே அமர, எல்லாம் மாலு கூட தான் உதய், இங்கே பாருங்க என தனது மொபைலை காட்டினாள் ரோஹிணி. அதை பார்த்ததும் சிரித்தவன், போதும் சும்மா அந்த பொண்ணை கேலி பண்ணாத, ஹஸ்பண்ட் கூட சண்டையை என்ஜாய் பண்ணுறவளை இழுத்து வச்சு கலாய்க்காத என்று கூற, ஓ தங்கச்சிக்கு சப்போர்ட் ஆக்கும் என உதட்டை சுளித்தபடி எழுந்தவள் இருவருக்கும் அங்கேயே சாப்பாட்டை எடுத்து வந்தாள். தட்டில் உணவை வைத்ததும் அள்ளி சாப்பிட விரைந்த உதயச்சந்திரனின் கரத்தை குவிக்க முடியாமல் தடுமாறவும் என்னவென பதறிவிட்டு பிடித்து பார்த்தாள் ரோஹிணி. பழக்கமற்ற வேளையில் உள்ளங்கைகள் சிவந்து காய்ந்திருக்க எரிச்சலால் கையை குவிக்க முடியாமல் தவித்தான் அவளது கணவன். அதை கண்டதும் ரோஹிணியின் கண்கள் கலங்கிவிட்டது. இதுக்கு தான் யாராவது ஆளுங்களை வச்சு வேலையை பண்ணிக்கலான்னு சொன்னேன், நீங்கள் தான் என் பேச்சை கேட்கல. இப்போ பாருங்க, கை புண்ணாயிடுச்சு. நாளைக்கு இந்த கையை வச்சுக்கிட்டு எப்படி ஆஃபீஸ் ஒர்க்கை பார்ப்பீங்க உதய்? கண்ணீர் துளிகள் மடை திறந்த வெள்ளம் போல கன்னங்களில் வழிந்தோட உதயச்சந்திரனின் விரல்கள் அவள் கண்ணீரை துடைத்தது. இப்போ என்னாச்சு? ஜஸ்ட் எரிச்சலாக இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு ஏன் அழுற ரோஹிணி? இந்த க்ரீன் ஹவுஸால் நீ சந்தோஷமாக இருப்பேனா? அதுக்கான முழு காரணமும் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் வெளியாளுங்க யாருமே வேண்டான்னு நானே எல்லா வேலையும் பண்ணேன். ரோஹிணி அவனை நீர் தழும்பிய விழிகளால் ஏறிட்டவள், நீங்கள் ப்ராக்டிக்கல்னு அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அது போய்
எனக்காக கையை புண்ணாக்கிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சவர் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் பர்சனாக இருக்க முடியாது என்றபடி கண்களை துடைத்து கொண்டாள். நான் ப்ராக்டிக்கல் பர்சனா ட்ராமாட்டிக் பர்சனான்னு அப்புறம் ரிசர்ச் பண்ணி தீசிஸ் எழுதிக்கோ. இப்போ பசிக்குது, சாப்பாடு வைக்கிறியா? இந்த கையை வச்சு எப்படி சாப்பிடுவீங்க? நானே ஊட்டி விடுறேன். வெஜிடபிள் புலாவை அவனுக்கு ஊட்டி விட்டவளின் மனம் மீண்டும் ஒரு முறை கூறியது, என் கணவன் காதலை வார்த்தைகளில் கொட்டுபவன் அல்ல, செயலில் காட்டுபவன் என்று. அத்துடன் தான் வாய்ச்சொல் வீரனல்ல என்பதையும் அந்த வார நாட்களில் பசுமை குடிலை முழுமையாக்கி அதில் ரோஹிணியின் விருப்பப்படி செடிகளை குடியேற்றி நிரூபித்தான் அவளது கணவன். எலக்ட்ரிஷியன் உதவியால் பசுமை குடிலின் உள்ளே பொருத்தப்பட்ட விளக்கு பகல் முழுவதும் கவர்ந்தெடுத்த சூரியனின் ஆற்றலை அருந்தி மின் ஆற்றலாகி வெளிச்சத்தை உமிழ அந்த பால் ஒளியில் அங்கிருந்த செடிகளின் இலைகள் மின்னியது. மர அடுக்குகளின் மீது வரிசை கிரமம் அடிக்கப்பட்டிருந்த தொட்டிகளில் ஊற்றப்பட்ட தண்ணீர் அந்த அடுக்குகளின் இடைவெளி வழியே வழிந்து பாலிகார்பனேட் ஷீட் சுவரின் ஓரமாய் அமைந்திருந்த சிறு கால்வாய் வழியே வெளியேறியது. கால்களின் கீழே இயற்கையான மண்தான் அடித்தளம். இன்னும் சில நாட்களில் செடிகள் பூத்துவிட்டால் எவ்வளவு ரம்யமாக இருக்கும் என்பதை மனக்கண்ணில் கண்டு நெகிழ்ந்து கொண்டாள் ரோஹிணி. தனக்காக இவ்வளவையும் பார்த்து பார்த்து செய்தவனின் மீது பேரலையாய் பொங்கிய காதலை அவள் காட்டிய விதத்தில் அவர்களின் இல்வாழ்க்கை மிகவும் இனிமையாக கடந்தது. வாழ்க்கை இனிமையாகவே கழிந்தால் சுவாரஸ்யம் குறைந்துவிடுமல்லவா? எங்கும் எதிலும் திருப்பம் என்று ஒன்று வந்து தானே ஆக வேண்டும். அந்த திருப்பம் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் நடந்தேறியது. உதயச்சந்திரனுடன் அன்றைய தினம் ரோஹிணி அக்கோவிலுக்கு வந்திருந்தாள். செண்பா கச்சேரி பூராடம் திருநாள் தேவநாராயணன் தம்பூரானால் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அக்கோவிலில் விஷ்ணு பார்த்தசாரதி ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் படைக்கப்படும் பிரசாதமான பாயாசத்தை ருசி பார்க்க குருவாயூரப்பனே தினந்தோறும் அங்கே வருவதாக ஐதீகம். மலையாள நாட்காட்டியின்படி மீனம் மாதம், அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் ஆராட்டு திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் அம்பலம்புள்ளா மண்ணில் தோன்றிய வீர விளையாட்டான வேலகரி போன்ற நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும். இத்துணை பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு கணவனுடன் வந்த ரோஹிணி ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசித்துவிட்டு கோவில் தெப்பக்குளத்தை ரசித்தபடி நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அந்நிகழ்வு நடந்தேறியது. உதய்! யாரோ ஒரு பெண் உதயச்சந்திரனை அழைக்கவும் ரோஹிணி கேள்வியோடு திரும்பி பார்த்தவள் அங்கே நின்றவளை கண்டதும் அதிர்ந்தாள். ஏனெனில் ஒரு சிறுமியின் கையை பற்றியபடி நின்று கொண்டிருந்தவள் சுவாதி. அவளது இதழ்களில் இருந்த புன்னகை கண்களில் மிஸ்ஸிங். கூடவே உதயச்சந்திரன் அருகே நின்று கொண்டிருந்த ரோஹிணியை பார்த்த சமயம் மட்டும் அவளது விழிகளில் சிறு கோபம் தெரிந்ததோ? அவ்வாறு யோசிக்கும் போதே சுவாதியின் கண்களில் இருந்த கோபம் மறைந்து போக அது தனது பிரம்மையாக இருக்குமோ என்ற சந்தேகம் ரோஹிணிக்கு. சிறுமியுடன் நின்றவள் தன்னை பார்த்ததும் புன்னகைத்த உதயச்சந்திரனை நெருங்கினாள். வாட் அ சர்ப்ரைஸ் உதய்! உன்னை இங்க பார்ப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா என்று அவளின் விழிகள் ரோஹிணியை வட்டமிடவும் உதயச்சந்திரன் புரிந்து கொண்டான். என்னோட ஒய்ஃப் ரோஹிணி என்று அவனது கரம் உரிமையாய் மனைவியின் தோளை அணைத்தது. அவனது பேச்சில் சுவாதி ஒரு நொடி அதிர்ந்தாள். பின்னர் அவர்கள் கவனிக்கும் முன்னர் சுதாரித்து, ஹோ கங்க்ராட்ஸ், எப்போ மேரேஜ் ஆச்சு என்று இயல்பாக விசாரிக்க ஆரம்பித்தாள். கூடவே தனது அருகே நின்றிருந்த சிறுமியை அரவணைத்தவள், இவ மதுரிமா, என்னோட டாட்டர் என்றால் முகம் விகசரிக்க. பின்னர் உதயச்சந்திரன் அம்பலம்புழாவில் என்ன செய்கிறான் என்பதில் ஆரம்பித்து அவனது தோற்றம் சிறிது கூட மாறவில்லை என்று புகழ்ந்த வரைக்கும் அவள் உதிர்த்த வார்த்தைகளில் ஒன்று கூட ரோஹிணியை பற்றியதாக அமையவில்லை. உதயச்சந்திரனுக்கு அதில் வித்தியாசம் தெரியாததால் அவன் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவள் வேண்டுமென்றே பேச்சில் கூட தன்னை தவிர்க்க முயன்றதை ரோஹிணி கண்டுகொண்டாள். ரோஹிணியும் அவளை கவனியாது போல காட்டிக்கொண்டு தனது பார்வையை அச்சிறுமி வசம் திருப்பினாள். அவள் புன்னகைக்க அச்சிறுமியும் புன்னகைத்தாள். நல்ல வேளை, இவளாவது தன்னை கண்டு கொண்டாளே என்ற திருப்தி ரோஹிணிக்கு. தனது திருமணம், கணவனது வணிகம், குழந்தை, குடும்பம் என பேச்சை தன்னை சுற்றி மட்டுமே இருக்குமாறு பார்த்து கொண்ட சுவாதி ரோஹிணியை அயர வைத்தாள். மருந்துக்கு கூட ரோஹிணியை பற்றி அவள் கேட்கவில்லை. இவ்வளவு ஏன்? அவள் கல்லூரியில் முன்னரே பார்த்த நினைவு கூட அவளுக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ரோஹிணியை அவள் கணவன் விட்டு கொடுப்பானா? பழைய சம்பவங்கள் அனைத்தையும் சுவாதிக்கு நினைவுபடுத்தியவன், இப்போது தெரிகிறதா என் மனைவியை என்று கேட்க, அப்போதும் தெரியவில்லை என்பது போல உதட்டை புதுக்கினாள் அவள். ஏனோ தன்னை தெரியாதென அவள் நடிப்பது போல தோன்றியது ரோஹிணிக்கு. அசௌகரியம் அவளை மெதுவாக சூழ ஆரம்பித்தது.
கல்லூரி தோழியிடம் கணவன் பேசட்டும் என அவள் ஒதுங்க எத்தனிக்க வேகமாக அவளது கரத்தை அழுத்தத்துடன் பற்றி நிறுத்தினான் உதயச்சந்திரன். இல்லை, நீங்கள் பேசுங்க, நான் பாப்பா கூட தெப்பக்குளம் வேடிக்கை பார்க்குறேனே என்று அவளிடம் மறுப்பாய் தலையசைத்தான் அவன். உனக்கு தெரியாம என்கிட்ட எந்த சீக்கிரட்டும் கிடையாது ரோஹிணி, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். அவனது பேச்சில் சுவாதி அதிர்ந்தாள். அவளது அதிர்ச்சி ரோஹிணி எதிர்பார்த்த ஒன்றே. ஒரு காலத்தில் தன் கணவனை காதலித்தவள் அல்லவா? ஆனால் உதயச்சந்திரனின் பேச்சில் இவ்வளவு நேரம் சுவாதியின் பிரசன்னத்தால் உண்டான அசௌகரியம் மெதுவாக அகன்றது போல இருந்தது ரோஹிணிக்கு. சுவாதி வலிய புன்னகையை வரவழைத்து கொண்டாள். ஓகே உதய், எங்கள் வீடு எங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஃப்ரீயாக இருந்தால் நீயும் ஒய்ஃபும் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். மது, அங்கிளை வர சொல்லுடா. மதுரிமாவும் புன்னகையுடன் ஆமாம் அங்கிள், நீங்களும் ஆண்டியும் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்று கூற ரோஹிணிக்கு அவளது பேச்சில் உள்ளம் குளிர்ந்து போனது. கண்டிப்பாக வரண்டா குட்டி, கணவனுக்கு முன்னர் உறுதியளித்தாள் ரோஹிணி. சுவாதி தனது வீட்டு முகவரியை உதயச்சந்திரனிடம் அளித்துவிட்டு மகளுடன் கிளம்பினாள். உதயச்சந்திரன் மனைவியை வினோதமாக நோக்கியவன், நான் சுவாதி கூட பேசுகிறப்ப நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணின, அதான் நான் பேச்சை சுருக்கமாக முடித்தேன். ஆனால் நீ அவள் வீட்டுக்கு வரோன்னு சொல்லியிருக்க, என்ன இது என்று வினவ, அந்த குட்டி பொண்ணு க்யூட்டாக பாசமாக கூப்பிட்றப்ப முடியாதுன்னு சொல்ல மனசு வரல உதய் என்று தலையை சாய்த்து பொழிந்தாள் ரோஹிணி. சரிங்க மகாராணி, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் போகாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக போவோம், பட் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் ரோஹிணி என்றான் உதயச்சந்திரன். ரோஹிணி சம்மதமாக தலையசைத்துவிட்டு கண்ணனுடன் சேர்ந்து கோவிலை விட்டு வெளியேறினாள். சுவாதியின் இந்த திடீர் பிரவேசத்தால் உண்டாகப் போகிற விளைவுகளை அறியாத உதயச்சந்திரனோ மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்றும் எண்ணத்தை மட்டும் மனதில் நிறுத்தி அங்கிருந்து கிளம்பினான். கண்ணாம்பூச்சி 12. அன்றாடம் சந்திக்கும் நபர்களுடன் செலவிடும் தருணங்கள் இன்று நினைவுகளாக மாறுகிறதோ அன்ற நினைவுகள் என்னும் பொக்கிஷத்தை பத்திரப்படுத்த நமக்கு ஒரு பேழை தேவைப்படும். அத்தகைய பொக்கிஷ பேழையாக நான் பயன்படுத்தி கொண்டது எனது டைரிகளை தான். அதன் ஒவ்வொரு காகிதங்களும் என் சந்திரனின் ஒப்பற்ற ஞாபகங்கள் பதிந்திருக்கும் கல்வெட்டுகள். அதிலுள்ள ஒவ்வொரு எழுத்துகளும் அவன் மீதான என் நேசத்திற்கான முத்திரைகள். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. சுவாதியின் வீட்டிற்கு வருவதாக உதயச்சந்திரன் அளித்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு பின் தொடர்ந்த வாரங்களில் அவனுக்கு பணிச்சுமை அதிகரித்து விட்டது. கடன்கள் தொடர்பாக அவனை சந்திக்க நபர்கள் வந்து கொண்டே இருக்க அவனது நாற்காலி அவனை கட்டி போட்டு விட்டது. இதனாலேயே வார இறுதிகளிலும் அவன் பெரும்பாலும் ஓய்வெடுக்கவே விரும்ப ரோஹிணியும் சுவாதியின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி அவனை வற்புறுத்தவில்லை. இதற்கிடையே பிரதீப் அவரது இல்லத்தில் அளித்த விருந்திற்கு போக வேண்டிய கட்டாயம். தினசரி சந்திக்கும் சக ஊழியரும் நண்பருமான அவரது அன்பான அழைப்பை உதயச்சந்திரனால் அலட்சியப்படுத்த முடியவில்லை. எந்த சாக்குப்போக்கும் சொல்லாம நீங்களும் தங்கச்சி வீட்டுக்கு வரணும் உதய். என் ஒய்ஃபோட நலபாகத்துக்கு எத்தனை நாள் தான் நீங்களும் நானும் மட்டும் பலிகாட ஆகிறது? ஒரு சேஞ்சுக்கு ரோஹிணியும் ட்ரை பண்ணட்டுமே. கூடவே அவரது மகள் தன்ஷியாவும் உதயச்சந்திரனிடம் போனில் பேசி அவனை சம்மதிக்க வைத்துவிட ஒரு ஞாயிறன்று அவர்களின் இல்லத்திற்கு கிளம்பினர் இருவரும். குழந்தைகளுக்கான இனிப்பு மற்றும் வாங்கி கொண்டவர்கள் அங்கே வந்து இறங்கியதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றது பிரதீப்பின் குடும்பம். தன்ஷிக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் என்று உதயச்சந்திரன் அவளிடம் இனிப்பை கொடுக்க அவளுக்கு குதூகலம். கூடவே பிரதீப்பின் மனைவி மஞ்சுமாவும் ரோஹிணியிடம் பரிவு காட்டி பேச ஆரம்பிக்க அவளும் அக்குடும்பத்துடன் ஒன்றுவிட்டாள். பிரதீப் சொன்னது போலவே மஞ்சுமாவின் கைப்பக்குவத்தில் தயாரான உணவை ஒரு பிடி பிடித்தாள் ரோஹிணி. நீங்க ரொம்ப சூப்பரா குக் பண்றீங்க. மனம் விட்டு பாராட்டியவளிடம், மோஸ்ட்லி நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ரோஹிணி, அம்மா சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் அரைச்சு திரிச்சிடுவேன் என்றார் மஞ்சுமா. ரோஹிணியின் பசுமை குடிலை பற்றியும் கேட்டு வைத்தார் அவர். உதயச்சந்திரன் அதற்காக எவ்வளவு பிரயத்தப்பட்டான் என்பதை ரோஹிணி கூறி சிலாய்க்கவும் பிரதீப் உதயச்சந்திரனின் காதில் ஏதோ முணுமுணுத்தார். என்ன சீக்கிரம் பேசுறீங்க என்று குறுகுறுவென நோக்கிய மஞ்சுமாவிடம், நான் கொடுத்த ஐடியா தான் இது, இதை மட்டும் செஞ்சு பாருங்க, உங்க ஒய்ஃபோட குட் புக்ல இடம் பிடிச்சிருப்பீங்கன்னு உதய் கிட்ட நான் தான் சொன்னேன். ஐ ஆம் கப்பல் டிப்ஸ் சாணக்கியன் என்று பெருமிதத்துடன் உரைத்தார் அவர். மஞ்சுமாவோ, யாரு நீங்களா? என் தம்பிக்கு இப்படிதான் ஐடியா கொடுக்குறேன்னு பேசி அது பேக் ஃபயர் ஆனது மறந்துடுச்சாக்கும். நீங்க கப்பல் டிப்ஸ் சாணக்கியன் இல்ல, கப்பல் டிப்ஸ் சகுனி என்று அவரது காலை வாரிவிட அங்கே சிரிப்பலை.
அன்றைய தினம் அங்கிருந்து கிளம்பும் போது மனம் நிறைந்திருந்தது ரோஹிணிக்கும் உதயச்சந்திரனிற்கும். வீட்டிற்கு வந்ததும் அவன் மொபைலும் கையுமாக கிரீன் ஹவுஸ் வாசலில் அமர்ந்து கொள்ள, ரோஹிணியோ அவர்களின் அறையில் இருக்கும் உதயச்சந்திரனின் கணனியில் வழக்கம் போல் அருகில் இருக்கும் பள்ளியில் பணி காலியிடம் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தாள். 2 பள்ளிகளில் வணிகவில் ஆசிரியை பணிக்கான காலியிடம் இருக்கவும் விவரங்களை பார்வையிட்டவள் அதில் ஒன்றில் அடுத்த வார இறுதியிலும் நேர்காணல் என குறிப்பிட்டிருக்கவும் ஆர்வத்துடன் முகவரியை குறித்து கொண்டாள் ரோஹிணி. உதயச்சந்திரனிடம் அதை காட்டியவள், நெக்ஸ்ட் சண்டே இன்டர்வியூ அட்டன் பண்ணவா உதய் என்று கேட்க, இதென்ன கேள்வி, கண்டிப்பா அட்டன் பண்ணணும் என்றான் அவன். ரோஹிணி ஆமோதிப்பதாய் தலையாட்டியவள் சொன்னபடியே அடுத்த வார இறுதியில் நேர்காணலில் கலந்து கொண்டாள். நேர்காணல் போக வகுப்பு எடுக்க சொல்லவும் அதையும் சாமர்த்தியமாக எடுத்துக்கொண்டாள். அவள் வகுப்பில் பாடம் நடத்திய விதம் தாளாளருக்கும் முதல்வருக்கும் திருப்தியாக இருந்தது. கூடவே சான்றிதழ்களும் முன்வேலை அனுபவமும் அவளது தரத்தை உயர்த்தி காட்ட நேர்காணல் முடிவும் அவளுக்கு சாதகமாகவே அமைந்தது. அடுத்த எஜுகேஷன் இயர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ள உங்களோட ஐடி கார்டு மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடும். வெல்கம் டு சென்ட் ஆண்டனிஸ். பள்ளி முதல்வரின் வாழ்த்தை வாங்கி கொண்டு அவளுக்காக கேரடரில் காத்து கொண்டிருந்த உதயச்சந்திரனிடம் வந்தாள். எஜுகேஷன் இயர் ஆரம்பிச்சதும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க உதய். சேலரி மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த ஜாப் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா தோணுது. மகிழ்ச்சி பொங்க உரைத்தவளின் கரம் பற்றி வாழ்த்து தெரிவித்தவன், இந்த சந்தோஷத்தை பீஸா சாப்பிட்டுட்டே செலிப்ரேட் பண்ணுவோமா? கண்களில் ஆர்வம் மின்ன கேட்டான் உதயச்சந்திரன். டபுள் ஓகே, எனக்கு டபுள் கிறிஸ்ட் பீஸா தான் வேணும் என்றபடி அவனுடன் கிளம்பினாள் ரோஹிணி. அவர்களின் கார் நின்று சென்ற இடம் பீஸா பேலஸ் என்ற உணவகம். அது பீஸாவிற்கான பிரத்யேகமான உணவகம். தனக்கு ஒரு மார்கரிட்டாவும் ரோஹிணிக்கு டபுள் கிரஸ்ட் பீஸாவும் ஆர்டர் செய்தவன் திடீரென ரோஹிணியின் விழிகள் பளிச்சிடவும் திரும்பி பார்த்தான். அங்கே மதுரிமாவும் சுவாதியும் ஒரு ஆடவனுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சுவாதியை கவனித்தாலோ இல்லையோ மதுரிமாவை கவனித்து விட்டாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் கழுத்தை வரைத்து பார்த்ததும் சுவாதியின் பார்வையும் அவர்கள் புறம் திரும்பிவிட்டது. உதய், அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வருவோமா? ஆல்ரெடி வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க, நம்ம போகல. இப்பவும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி பிஹேவ் பண்ணுனா நல்லா இருக்காது. ரோஹிணி கூறவும் உதயச்சந்திரன் மறுமொழி கூறவில்லை. ஆனால் சுவாதி அவள் அருகே அமர்ந்திருந்த ஆண்டவனிடம் ஏதோ கூற, உடனே மதுரிமா எழுந்து அவர்களிடம் ஓடி வந்தாள். ஹாய் அங்கிள், நீங்களும் எங்களோட ஜாயின் பண்றீங்களா? டாடி தான் இன்வைட் பண்ண சொன்னார், வாங்க ஆண்டி என்று இருவரையும் அவள் அழைக்க, இருவரும் சுவாதியும் அவள் கணவனும் அமர்ந்திருந்த மேஜையை நோக்கி நகர்ந்தனர். ஹாய் உதய், ஹாய் ரோஹிணி, உட்காருங்கப்பா என்று முகம் விசகரிக்க வரவேற்றாள் சுவாதி. அவர்கள் அமர்ந்ததும், முகேஷ், இவர் உதய், என்னோட கிளாஸ்மேட், இவங்க மிஸ்ஸஸ் ரோஹிணி உதய் என்று தனது கணவனிடம் அறிமுகம் செய்து வைத்தாள். அந்த முகேஷும் புன்னகைத்தவன், ஹாய், உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணதா சுவாதி சொன்னா என்கவும், எனக்கு பேங்க்ல ஒர்க் பர்டன் ஜாஸ்தி, அதான் வர முடியல. இந்த வீக்கெண்ட் தான் ஃப்ரீயா இருந்தேன். பட் இன்னைக்கு ரோஹிணியோட இன்டர்வியூ விஷயமா சென்ட் ஆண்டனி ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தோம். கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வருவோம் முகேஷ் என்றான் உதயச்சந்திரன். வெரி நைஸ். எந்த ஜாபுக்கான இன்டர்வியூ? இன்டர்வியூல சிஸ்டருக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க? ஷி வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ காமர்ஸ் டீச்சர் இன் அவர் நேட்டிவ். ஆஃப்டர் மேரேஜ் வேலையை விட வேண்டிய கட்டாயம். இப்போதான் நாங்கள் ஓரளவுக்கு அம்பளம்பளவில் செட்டில் ஆகிட்டோமேன்னு ஜாபுக்கு போகிற முடிவுக்கு வந்தாங்க. வேகன்சி இருந்தும் இன்டர்வியூ அட்டன் பண்ணினாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் இயரில் தான் ஜாயின் பண்ணிக்கா சொல்லியிருக்காங்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். மனதார வாழ்த்தினான் சுவாதியின் கணவன். தேங்க்ஸ் அண்ணா. புன்னகையுடன் அவனது வாழ்த்தை ஏற்றுக்கொண்டாள் ரோஹிணி. முகேஷின் கண்கள் உடனே அளவிட்டது அவனது மனைவி சுவாதியை தான். சும்மா வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்திக்கிற பொண்ணுங்களுக்கு மத்தியில் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் வெரி கிரேட் உதய். அவனுடைய மனைவியை அவன் மட்டம் தட்டுவது ரோஹிணிக்கும் உதயச்சந்திரனுக்கும் புரிந்துவிட்டது. சுவாதிக்கோ போயும் போயும் ரோஹிணியின் முன்னாலா தன்னை முகேஷ் மட்டம் தட்ட வேண்டும் என்று எரிச்சல். அவள் முகம் கருக்க உணவை மென்ற காட்சியை கவனித்துவிட்ட இருவரும் சங்கடத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவர்கள் ஆர்டர் செய்த பீஸாவும் வந்தது. பேசிக்கொண்டே இரு தம்பதியினரும் உணவை அருந்த ஆரம்பித்தனர். அப்போதுதான் ரோஹிணி தனக்கான டொமேட்டோ கெச்சப்பை எடுக்க முனைந்த போது
சுவாதி அவளுக்கு உதவுவதற்காக பாட்டிலை நகர்த்திய நொடியில் அதன் மூடி சரியாக மூடப்படாததால் பாட்டில் சரிந்து கெச்சப் ரோஹிணியின் பேபி பிங்க் வண்ண நிற டாப் சிவப்பு வண்ணமயமாகியது. அவசரமாக எழுந்தாள் ரோஹிணி. சாரி என்று பதறிக்கொண்டே எழுந்தாள் சுவாதி. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உன்னால உருப்படியா ஒரு காரியத்தை செய்ய முடியாதா சுவாதி? இதுக்கும் லாய்க்கு இல்லாத ஜென்மம். உரத்த குரலில் அர்ச்சிக்க ஆரம்பித்தான் முகேஷ். நாட் அ பிக் டீல் முகேஷ், கிளீன் பண்ணனா போச்சு என்றபடி எழுந்தான் உதயச்சந்திரன். முகேஷின் பேச்சில் சுவாதியின் கண்கள் கலங்க ஆரம்பிக்கவும் ரோஹிணி அவளுக்காக பரிந்து பேச வந்தாள். இட்ஸ் ஓகே அண்ணா, தெரியாம தான் கெச்சப் கொட்டுடுச்சு. நான் போய் கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க உதய், நான் வந்துடுறேன் என்று சுத்தம் செய்ய கிளம்ப, நீ ஏன் மரம் மாதிரி நிக்கிற, போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு என்று முகேஷ் விரட்டவும் சுவாதி கண் கலங்க ரோஹிணியுடன் சென்றாள். பெண்கள் முகம் கழுவும் பகுதிக்கு சென்ற ரோஹிணி அங்கிருந்து டிஷ்யூவால் தனது டாப்பை சுத்தம் செய்ய துவங்கினாள். பின்னர் தண்ணீரை தொட்டு முடிந்தளவு துடைத்தவள் இன்னும் கெச்சப்பின் சிவப்பு வண்ணம் முழுமையாக நீங்கவில்லை என்றதும் முகம் சோர்ந்தபடி வெளியே வந்தாள். அங்கே தன்னை விட சோர்வான முகத்துடன் நின்றிருந்த சுவாதியை காண பரிதாபமாக இருந்தது ரோஹிணிக்கு. வருத்தப்படாதீங்க சுவாதி என்று மெதுவாய் ஆரம்பிக்கவும் கலக்கம் கலந்து சீற்றத்துடன் அவளை ஏறிட்டாள் சுவாதி. நீ எல்லாம் ஆறுதல் சொல்ற இடத்துல நான் நிக்கிறேன் பாத்தியோ, இதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் உதய். அவ மட்டும் நான் சொன்னப்பவே எங்க அப்பா கிட்ட எங்களோட மேரேஜை பத்தி பேசியிருந்தா இந்த முகேஷ் வார்த்தையால் என்னை வதைக்கிற கொடுமையை நான் அனுபவிச்சிருப்பேனா? ரோஹிணிக்கு சுவாதி தனது கணவனை குற்றம் சாட்டவும் கோபம் வந்து விட்டது. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டை பத்தி ஏன் கிட்டவே குறை சொல்லுவீங்க? உதய் உங்க லவ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் அந்த டைம்ல அவருக்கு இருந்த குடும்ப பொறுப்பு. லோயர் மிடில் கிளாஸ் பையனா தன்னோட குடும்பம் தான் முக்கியம்னு அவர் எடுத்த முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் சரிதான். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனைனா அதை பேசி தீர்த்துக்கோங்க. சும்மா என் உதய பத்தி தப்பா பேசாதீங்க. அவன் கோலத்தனமா என் லவ் பிரேக்அப் பண்ணிட்டு ஓடினதுதான் நான் பொருத்தமில்லாத ஒருத்தனை மேரேஜ் பண்ணி இத்தனை வருஷம் அவன் பண்ற கொடுமையை சகிச்சுக்கிட்டு போறதுக்கு காரணம். பிரேக்கப் என்ற வார்த்தையை ரோஹிணி நோகடிக்கும் நோக்கில் கூறினாள் சுவாதி. ஆனால் ரோஹிணி இதற்கெல்லாம் அசருபவள் அல்ல. அலட்சியமாக சிரித்துவிட்டு, இந்த பிரேக்கப் ஸ்டோரிய சொன்னதும் நான் உதய சந்தேகப்பட்டு சண்டை போடுவேன் நப்பாசையா சுவாதி? அது மட்டும் நடக்காது. என் உதய் இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்லை. சப்போஸ் அவர் உங்களை லவ் பண்ணியிருந்தா கட்டாயம் என்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ டோன்ட் ட்ரை டு குக் அப் அ சீப் ஸ்டோரி என்று சீறிவிட்டு கிளம்ப அடியெடுத்து வைத்தாள் அவள். சுவாதியோ, எந்த ஆம்பளையோ முதல் காதலிய பத்தி பொண்டாட்டி கிட்ட விழாவறியா சொல்ல மாட்டான் ரோஹிணி. அதுவும் உன் புருஷன மாதிரி காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ண பயப்படுற கோல சொல்லவே மாட்டான் என்று மீண்டும் மீண்டும் உதயச்சந்திரனையே குற்றம் சாட்டினாள். நீங்க சந்திச்ச ஆண்களை வச்சு என் புருஷனை எடை போடாதீங்க. பைதவே, இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதே நேரம் அங்கே ஆண்களுக்கு இடையே உரையாடல் வேறு திசையில் சென்று கொண்டிருந்தது. உதயச்சந்திரன் முகேஷிடம் குழந்தை முன்னே அதன் தாயை மட்டம் தட்டுவது தவறு என்று நிதானமாக கூற, அவனோ சுவாதியை போன்ற இல்லத்தரசிகள் பற்றி மட்டமாக அவன் மனதில் இருக்கும் எண்ணங்களை அனைத்தையும் கொட்டிவிட்டான். உங்களுக்கு தெரியாது உதய், வீட்டுக்குள்ளவே இருந்து உடம்பு அழுங்காம சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திக்கிறத தவிர வேற எந்த வேலைக்கும் இந்த பொண்ணுங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. நான் பிசினஸ் விஷயமா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு எப்படி புரியும்? உதயச்சந்திரனுக்கு அவனது பேச்சில் உடன்பாடு இல்லை. இங்க பாருங்க முகேஷ், ஹோம் மேக்கரா இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை. அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்கங்கிற மென்டாலிட்டி சொசைட்டில நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஹோம் மேக்கரா இருக்கிறது சுலபம் இல்லை. நம்ம வீட்டையும் குழந்தைகளையும் பொறுப்பா பாத்துக்கிறது, நமக்கு பிடிச்சதை பார்த்து பார்த்து பண்றது, வீட்டு வேலை எல்லாமே செய்யறதுன்னு அவங்களுக்கு இருக்கிற வேலை சுமை வெளியே போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்களோட வேலை சுமைக்கு சமம் தான். நம்ம பார்க்குற வேலைக்கு சம்பளம் வாங்குறோம் முகேஷ். ஆனா அவங்களோட உழைப்பு வாழ்க்கை முழுக்க இலவசமாக தான் கிடைக்குது. அதை நம்ம மதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டுல சும்மா இருக்காங்கன்னு சொல்லி இன்சல்ட் பண்ண வேண்டாமே. இவ்வளோ பேசுற நீங்க உங்க ஒய்ஃபை ஹோம் மேக்கராவா வச்சிருக்கீங்க. அவங்கள வேலைக்கு அனுப்ப நினைக்கிறீங்கல்ல, என்ன காரணம்? வீட்டிலேயே இருந்தா சோம்பேறி ஆயிடுவாங்கன்னு தானே? அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்றப்ப நல்லா தான் இருக்கும் உதய். உதயச்சந்திரன் சன்னமாக புன்னகைத்தவன், ரோஹிணிக்கு வேலைக்கு போறது பிடிச்சிருக்கு. அவ ஜாபுக்கு போக யோசிச்சதுக்கு காரணம் எங்க அம்மா தான். அவளுக்கு பிடிச்ச ஒன்றை ஏன் அவ இழக்கணும்னு தான் நான் அவளை ஜாபுக்கு
போக கம்பல் பண்ணினேன். சப்போஸ் வேலைக்கு போகக்கூடாதுங்கிற முடிவை அவளே எடுத்திருந்தாலோ, அவளுக்கு ஹோம் மேக்கரா இருக்க தான் பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தாலோ, நான் அவளை கட்டாயப்படுத்தியிருக்க மாட்டேன். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் என்று தனது கருத்தை அழுத்தம் திருத்தமாக உரைத்தான். இவர்களின் காரசாரமான விவாதம் முடிந்தபோது ரோஹிணியும் சுவாதியும் அங்கே வந்துவிட்டனர். வந்ததும் ரோஹிணி உதயச்சந்திரனின் கரத்தை பற்றி இழுத்து எழுப்பவும், என்ன ரோஹிணி என்றபடி எழுந்தான் அவன். வாங்க கிளம்பலாம். இன்னும் நீ பீஸா சாப்பிடலையே, அக்கறையாய் புதிசூர்ந்த விழிகளுடன் உரைத்தான் உதயச்சந்திரன். ரோஹிணி சுவாதியின் முகத்தை கூட பார்க்க விரும்பாதவளாக, எனக்கு வயிறு நடம்பிடுச்சுங்க, இப்ப கிளம்புறீங்களா இல்லையா என்று இத்தனை நாள் மன வாழ்க்கையில் முதலாக அவனை அதட்டினாள். உதயச்சந்திரனுக்கு ரோஹிணியின் கோபத்திற்கான காரணம் பிடிபடவில்லை. ஆனாலும் அவளுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை யூகித்தவன் முகேஷிடமும் சுவாதியிடமும் சொல்லிக் கொண்டு கிளம்பினான். ரோஹிணியோ வெகு உரிமையாக அவனது கரத்தை பற்றி கொண்டவள் அவர்கள் பெற்ற மகளிடம் மட்டும் போயிட்டு வரேன் குட்டி என்று விடை பெற்றாள். உணவகத்திலிருந்து வெளியேறி வாகன தரப்பிடத்திற்கு வந்து சேரும் வரை அவளது பிடி அகலவில்லை. ஆனால் ஒன்று, அவளது இந்த திடீர் கோபம், திடீர் இறுக்கம் எதற்கும் காரணம் என்னவென்பது மட்டும் உதயச்சந்திரனுக்கு புரியவில்லை. கண்ணாம்பூச்சி 13. நமக்காக நம்மை நேசிப்பவர் கடற்கரையில் மணல் வீடு கட்டினால் கூட அது நமக்கு உலக அதிசயமாகவே தோன்றும். நேசத்தின் மகிமை அது. புற உலகின் அளவுகோல்கள் எதுவும் அதை அளப்பதில் தோற்றுதான் போகும். ஏனெனில் நேசத்தை அளக்க நெஞ்சம் மட்டுமே அளவுகோல். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. உதயச்சந்திரன் மனைவியின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். சுவாதியுடன் சென்றுவிட்டு திரும்பியதிலிருந்து அவள் இயல்பாக இல்லை. என்ன நடந்திருக்கும் என்று எப்படி எல்லாமோ யோசித்து பார்த்து விட்டான். காரணம்தான் பிடிபடவில்லை. அவனும் அவள் யோசிக்கட்டும் என்று தனித்து விட்டவன் இரவு உணவை தானே சமைப்போம் என்ற முடிவுக்கு வந்தான். அதுவும் ரோஹிணிக்கு பிடித்த ஒயிட் சாஸ் பாஸ்தா. அவன் சமையலறையில் செய்யும் அதகலத்தை அறியாதவளான ரோஹிணியோ தனது சமீபத்திய டைரியை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் கடைசியாக அவள் எழுதியது உதயச்சந்திரன் அவளுக்காக கட்டிய பசுமை குடில் பற்றிதான். யார் சொன்னது தாஜ்மஹால் மட்டும்தான் காதல் சின்னம் என்று? எனக்காக என்னவன் கட்டிய இந்த பசுமை குடில் தான் எனக்கு மிகப்பெரிய காதல் சின்னம். ஏனெனில் ஷாஜகான் ஒன்று மும்தாஜிற்காக கைவலிக்க ஒவ்வொரு கல்லாக எடுத்து தாஜ்மஹாலை கட்டவில்லையே. ஆனால் என் சந்திரன் கைகள் காய்ந்து புண்ணாக எனக்காக இக்குடிலை கட்டி கொடுத்திருக்கிறானே. அவளது சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்தவை சுவாதியின் வார்த்தைகளை. எப்படி அவள் என் கணவனை பற்றி என்னிடமே குறை கூறுவாள் என்று பொறுமை தீர்த்தாள். அவளது முகபாவனை என்ன ஓட்டத்திற்கேற்ப மாறுவதை சமைத்து முடித்துவிட்டு வந்து வேடிக்கை பார்த்த உதயச்சந்திரன் அவள் அருகே அமர்ந்து டைரியை பறித்து கொள்ளவும் திடுக்கிட்டவள். என்ன பண்றீங்க உதய், என் டைரியை கொடுங்க என்று அவசரமாக பிடுங்க முயன்றாள். அவனோ அவளை லாவகமாக கையமர்த்திவிட்டு நிதானமாக அதன் பக்கங்களை புரட்ட ஆரம்பித்தான். உதய் ப்ளீஸ் கொடுங்க. ரோஹிணி சினுங்க. நோவே, ஒழுங்கா படிக்க விடு, இல்லைனா உன்னை சைலண்ட் ஆக்கிட்டு தான் படிப்பேன் என்று புருவம் உயர்த்தி சொல்லிவிட்டு மீண்டும் பக்கங்களில் கவனம் வைத்தான். ரோஹிணி தவிப்பாக அமர்ந்திருக்க உதயச்சந்திரனோ ஒவ்வொரு பக்கத்தையும் வாசித்து சிலாகித்தான். வாவ், வாட் அ லவ், நீ ஏன் இதை என்கிட்ட காட்டவே இல்லை என்று கேட்டு ரோஹிணியை சீண்ட வேறு செய்தான். கிண்டல் பண்றீங்களா, ஒழுங்க கொடுங்க என்று அவள் சண்டை கோழியால் சிலிர்க்க டைரியை அவளிடம் ஒப்படைத்தான். பின்னர் எதையோ தீவிரமாக யோசித்தவன் ரோஹிணி என்று அழைக்கவும் அவள் என்னவென்பது போல திரும்பினாள். திரும்பியவளின் வதனத்தை தன் கரங்களில் ஏந்தி கொண்டவன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூற ஆரம்பித்த நொடியில் ரோஹிணியின் மொபைல் சினுங்கியது. உடனே அவளை விடுவித்தான். ரோஹிணியும் அழைத்தது அவளது அன்னை என்பதால் சொல்லுமா என்றபடி ஒதுங்கினாள். உதயச்சந்திரன் தலையை உலுக்கி கொண்டான். நீ எப்போ இருந்து இந்த மாதிரி டிராமாட்டிக்கா நடந்துக்க ஆரம்பிச்ச உதய்? பிஹேவ் யுவர் செல்ஃப். டீனேஜ் பையன் மாதிரி ரோஹிணி கிட்ட உளறி வைக்காம மெச்சூர்டு மேனா நடந்துக்கோ. அவனுக்கென்று அளவெடுத்து உருவாக்கப்பட்டது போல கச்சிதமாய் பேசியது அவனது மனசாட்சி. பட் இப்போ வரைக்கும் என் மனசுல உள்ளத ரோஹிணி கிட்ட சொன்னதே இல்லை. அவ என் மேல வச்சிருக்கிற லவ் நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லல. அவளும் இது வரைக்கும் என்கிட்ட அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்கல. இது என் மனசுல ரொம்ப நாளா உறுத்துது. நீ சொல்லிதான் அவளுக்கு உன் மனசு புரியும்னு ஏன் நினைக்கிற? இத்தனை நாள் உன் கூட வாழ்ந்ததில் அவளுக்கு உன் மனசு புரிஞ்சிருக்கும் உதய்.
மனசாட்சியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவன் பின் நாட்களில் இதற்காக திகைப்பான் என்று யோசிக்கவே இல்லை. அதே நேரம் அவன் மனைவியோ அவளது அன்னையிடம் உற்சாகமாக உரையாடி கொண்டிருந்தாள். இந்த மாலு என்கிட்ட மூச்சு விடலம்மா, அவ இப்ப எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா ரோஹிணி. இப்பதான் பிள்ளைய நானும் மரகதாக்காவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக்அப் முடிச்சுட்டு வந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணுவா பாரு. உன்கிட்ட எதையும் மறைக்காதவன் நம்ம மாலு. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம். உன்கிட்ட ஷேர் பண்ணலன்னா அவளுக்கு தூக்கமே வராதுடி. பேசட்டும், அவ பேசினானா என் மருமக பிள்ளைய வச்சு டீல் பேசுறேன். 40 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்னடி டீல் பேசுவீங்க? எல்லாம் வருங்காலத்துல சம்மந்தியாகிற டீலிங் தான். ஆக்சுவலி இதை நாங்க முன்னாடியே பேசி வச்சிருந்தோம். இப்ப மருமக பிள்ளைவ வயித்துல வந்த சந்தோஷத்துல அந்த டீலிங்க மறந்துடக்கூடாதுல்ல. அது சரி, நீங்க சேர்க்காலிங்க எதுவும் பேசிக்கோங்க. நான் மரகதக்கா வீட்டுக்கு போறேன். உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு அக்கா சொன்னதால தான் வீட்டுக்கு வந்தேன். நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம்மா. தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு மாமா சொல்லியிருக்காரு. தல தீபாவளி அவங்க வீட்டுல தான் கொண்டாடணுமாம். உதயும் சரின்னு சொல்லிட்டார். சரி ரோஹிணி, நாங்களும் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ல. நான் அப்பா கிட்ட பேசுறேன். அன்னையும் மகளும் பேசி முடித்திருக்கையில் ரோஹிணி கிட்டத்தட்ட உதயச்சந்திரன் தன்னிடம் என்ன சொல்ல வந்தான் என்பதை மறந்தே போனாள். உயிர்த்தோழி கருவுற்ற இனிப்பான செய்தி மற்றதை மறக்கடித்து விட்டது. மகிழ்ச்சியுடன் உதயச்சந்திரனிடம் அதை பகிர்ந்து கொண்டாள். மாலுக்கு என்ன பிடிக்கும்னு அவ கால் பண்ணுனா கேட்டு வை. நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போறப்ப அவளுக்கு வாங்கிட்டு போவோம். சரிங்க என்று உற்சாகமாக தலையசைத்தவள் திடீரென நாக்கை கடித்தாள். அச்சோ, இன்னைக்கு சர்க்குலன்ஸ்க்கு தண்ணி ஊத்தவே இல்ல உதய். உதயச்சந்திரன் சிரிப்பை அடக்கி கொண்டபடியே, நீ மட்டும் மதியம் லஞ்ச ஒரு வெட்டு வெட்டுனில்ல, ஆனா பாவம் அதுங்க குடிக்க தண்ணி கூட கொடுக்காம விட்டு இருக்க என்று கூற, இல்ல உதய், ரெஸ்டாரண்ட்ல நடந்த இன்சிடென்ட்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அதான் மத்தியானத்துல இருந்து வேற எதையும் யோசிக்கல என்றவள் தலையை குனிந்து கொள்ளவும் அவனது கரம் அவளது மோவாயை பிடித்து உயர்த்தியது. என் ஒய்ஃப் எப்பவும் தலை குனியவே கூடாது. உனக்கு பதிலா நான் தண்ணி ஊத்திட்டேன், டோன்ட் வரி என்றான் அதரத்துடன். உடனே அவளது கண்கள் ஜொலிக்கவும், இப்போ ஹாப்பியா என்று கொஞ்சலாக பொழிந்த வண்ணம் அவள் நெற்றியில் தன் நெற்றியை முட்டினான். இந்த சந்தோஷத்தை டபுளாக்குறதுக்கு இன்னைக்கு நானே டின்னர் சமைச்சிருக்கேன். நீங்க சமைச்சீங்களா? சந்தேகத்துடன் அவள் கேட்கவும், நீ நம்ப மாட்டேல என்றவன் அவளது கரம் பற்றி இழுத்து சென்று உணவு மேஜையில் அமர்த்தினான். இன்னும் சூடு குறையாத பாஸ்தாவை எடுத்து வந்தவன் அவளுக்கு பரமாற ரோஹிணியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. முள்கரண்டியால் குத்தி வாயில் போட்டு கொண்டவள் பாஸ்தாவின் ருசியில் கண்களை மூடி ஒரு நொடி மூழ்கிவிட்டு ரசித்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஒன் உதய், இத சமைச்ச உங்க கைக்கு பிளாட்டினத்துல மோதிரம் போடணும் என்று பாராட்டு. கூடவே, இத மட்டும் உங்க அம்மா பார்க்கணும் என்று கொசூராய் ஒரு கேலி. பார்த்தா என்ன, கிச்சனும் குக்கிங்கும் பொண்களுக்கு மட்டும்தான்னு சொந்தம்னு எதுவும் ரூல் இருக்கா என்ன என்றான் உதயச்சந்திரன். ரோஹிணி தோலை குலுக்கியவள், எழுதப்பட்ட ரூல் எதுவும் இல்ல, பட் இது பொம்பளைங்க வேலைன்னு காலகாலமா சொல்லிட்டு வராங்களே என்கவும், மறுபடியும் சதி பழக்கத்தை எக்ஸாம்லா காட்டி ஒரு லெக்சர் கொடுக்கட்டுமா என்று செல்லமாக மிரட்டினான் அவளது கணவன். ரோஹிணியோ மிரண்டவளாய் இரு கரங்களையும் தலைமேல் குவித்தவள், ஐயா சாமி, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப எனக்கு சமைச்சு போடுங்க. நான் சாப்பிட்றதுக்கு சலிக்காத ஆளு என்றாள். உதயச்சந்திரன் மனைவியின் செய்கைகள் அனைத்தையும் ரசித்தபடியே பாஸ்தாவை ருசித்தான். அவன் பாசத்துடன் பச்சை தண்ணீரை கொடுத்தால் கூட அதை தேவாமிர்தமாய் எண்ணுபவளுக்கு இன்று அவளது பிரியத்திற்குரிய பாஸ்தாவே கணவனின் கைப்பக்குவத்தில் கிடைத்த மகிழ்ச்சி. அப்பொழுதுதான் ரோஹிணிக்கு ஒன்று புரிந்தது. உதயச்சந்திரனின் இந்த குணம்தான் சுவாதியை அவன் பால் ஈர்த்திருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பை பின்னாட்களில் காதலாக, அதாவது ஒருதலை காதலாக பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அந்த காதலை எப்படியாவது அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சுவாதி செய்த பகரீத பிரயத்தனங்களை அவளும் தான் கண்டிருக்கிறாளே. ஆனால் ரோஹிணியின் அன்பான காதல் கணவனோ குடும்ப பொறுப்புக்காக சுவாதியின் காதலை மறத்து விட்டான். அவளும் தந்தை சொன்ன மணமகனை மணந்து கொண்டாள். ஆனால் அவளது எதிர்பார்ப்பை முகேஷ் நிறைவேற்றாததும், குணத்தில் அவன் முசுடனாக இருப்பதும் அவளுக்கு பெரிய மனக்குறையாக இருந்திருக்க வேண்டும். அந்த மனக்குறைதான் தன்னையும் உதயச்சந்திரனையும் ஒன்றாக காணும் முதலும் அவளை பொறுமை வைத்திருக்க வேண்டும்.
அந்த பொறுமலின் உச்சகட்டம்தான் உதயச்சந்திரன் தன்னை காதலித்தான் என்று அவள் கூறிய மகா பெரும் பொய். ஒருவேளை அந்த பொய்யை தான் நம்பி உதயச்சந்திரனை சந்தேகித்திருந்தால் சுவாதியின் ஈகோ திருப்தி அடைந்திருக்கக்கூடும். ஆனால் ரோஹிணியா உதயச்சந்திரனை சந்தேகிப்பாள்? அன்று உதயச்சந்திரன் ஒரு சேர ரோஹிணியின் மனதையும் வயிறையும் குளிர்வித்து விட்டான். இருவரும் சாப்பாடு முடித்து காற்றாட பால்கனியில் அமர்ந்திருக்கும் போது மாலதியிடமிருந்து ரோஹிணியின் மொபைலுக்கு அழைப்பு வந்தது. ரோஹிணி அழைப்பை ஏற்றதுமே, ரோஹிணி நீ அத்தை ஆகிட்டடி என்று சந்தோஷமாக மறுமனையில் ஒலித்தது மாலதியின் குரல். ரோஹிணி அவள் வாய்வெளியே செய்தியை கேட்டு கூடுதலாக பூரித்தாலும் காட்டிக்கொள்ளாது. இந்த நியூஸ பிள்ளை பிறந்து பேர் வச்சதுக்கு அப்புறமா சொல்லியிருக்க கூடாது என்று மாலதியை சீண்ட, ஆத்தா நீ உடனே போருக்கு தயாராகாத, வாமிட்டிங் ஓவரா இருந்துச்சுடி, அதான் கொஞ்சம் டயர்ல தூங்கிட்டேன். மீனாத்தா உன்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமும் ஏண்டி மிரட்டுற என்றாள் மாலதி. சரி சரி, என் மருமக பிள்ளைக்காக உன்னை மன்னிச்சிட்டேன் என்று அமர்த்தலாக ரோஹிணி பொழிகவும் உதயச்சந்திரன் மொபைலை வாங்கி கொண்டான். மாலதி அம்மா கங்க்ராட்ஸ்டா, நீ நல்லா ரெஸ்ட் எடு. என் வீட்டுக்காரம்மா கிட்ட இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசுறதுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல என்று கூற, ஐயோ உண்மைதான்னா, நீங்க எப்படி அவளை சமாளிக்கிறீங்க என்று கேட்டு வைத்தாள் மாலதி. நீச்சல் தெரியாதவனை ஆத்துக்குள்ள தள்ளிவிட்ட நிலைமை தான் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உன் ஃப்ரெண்டை சமாளிக்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேம்மா என்று பரிதாப குரலில் உதயச்சந்திரன் சொல்லவும் ரோஹிணி அவனது புஜத்தில் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள். அவன் அம்மா என அலற, அடியே என் அண்ணாவை ஏண்டி கொடுமைப்படுத்துற, இரி உன்னை கொடுமர வன்முறை சட்டத்துல உள்ள தள்ளுறோம் என்று பொய்யாய் மிரட்டினாள் மாலதி. உதயச்சந்திரன் பார்த்தாயா என தங்கையை என்பது போல் ஷர்ட்டில் இல்லாத காலரை தூக்கிவிட ரோஹிணியோ உதட்டை சுளித்து அழகு காட்டினாள். உதயச்சந்திரன் மாலதியிடம் அவளுக்கு சாப்பிட எது பிடிக்கும் என்று வினவ, எனக்கு லட்டும் ஜங்கரியும் ரொம்ப பிடிக்கும்னா என்றாள் அவள் ஆவலுடன். ஓகே, அது போக ஹெல்த்தியா எது பிடிக்கும் என்று வினவினான் உதயச்சந்திரன். ஹனி பிடிக்கும்னா என்று மாலதி கூறவும், டன், நானும் ரோகிணியும் தீபாவளிக்கு ஊருக்கு வரப்ப இங்கிருந்து பியோர் ஹனி வாங்கிட்டு வரோம். இன்னும் என்ன வாங்கிட்டு வரணும் என்று கேட்டான் அவன். நல்லதா பெரம் ஒன்று வாங்கிட்டு வாங்கனா, என் புருஷருக்கு 2 அடி கொடுக்கணும் என்றாள் மாலதி கடுப்பு மிகுந்த குரலில். ஏமா இந்த கொலவெறி என்று உதயச்சந்திரன் வினவ, பின்ன என்னவாம், அபிஷியல் ட்ரிப்பா ஹைதராபாத் போன ஆளு இன்னும் 1 வீக் கழிச்சு தான் திரும்புறாராம். எனக்கு கடுப்பா இருக்குதுன்னா என்றாள் அவள். அச்சோ நீ டென்ஷன் ஆகாதம்மா, மாப்பிள்ள ஊருக்கு வந்ததும் என்கிட்ட பேச சொல்லு. அண்ணன் கொடுக்கற லெக்சரில் அவர் இனிமே அபிஷியல் ட்ரிப்பே போக மாட்டார். உதயச்சந்திரன் மாலதியிடம் பேசுவதை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரோஹிணி. அவன் பேசி முடித்துவிட்டு என்ன என்பது போல பார்வையிலே வினவவும், முன்னாடியெல்லாம் நீங்க அளந்து பேசுவீங்க, இப்போ அப்படி இல்ல, உங்களுக்கும் கலகலப்பா பேச வருது, நீங்க மாறிட்டீங்க உதய் என்றாள் அவனது மனைவி. உதயச்சந்திரன் அவளது மொபைலை நீட்டியவன், எஸ், இந்த சேஞ்சுக்கு காரணம் நீதான், நீ எனக்கு ஏதோ மந்திரம் போட்டுட்ட என்றான். ரோஹிணி தனது மொபைலை வாங்கி கொண்டு அவனை முறைத்தவள், ஆஹா விட்டா என்ன சூனியக்காரின்னு சொல்லுவீங்க போல என்று உதட்டை சுளிக்க அவளது சுளித்த செவ்விதழ்களை தனது விரல்களால் பிடித்து கொண்டான் அவன். இப்படியெல்லாம் பண்ண வேண்டியது அப்புறம் உங்களுக்கு இடம் பொருள் ஏவலே தெரியல உதய்னு குத்தம் சொல்ல வேண்டியது என்றவன் இதழை தன் இதழால் மென்மையாக ஒற்றி எடுக்கவும் ரோஹிணி சிலையானாள். உதயச்சந்திரன் அந்த பொற்சிலையை தனது கரங்களில் ஏந்தி கொண்டு பால்கனியில் இருந்து மாடி அறைக்குள் செல்ல அந்த அழகான ஜோடியை பார்த்து கண் சிமிட்டின நட்சத்திரங்கள். போதும் போதும், கண்ணடிச்சது, சின்னஞ்சிறுசுங்களை தனியா விடுங்க என்று அவற்றிற்கு கட்டளையிட்ட வெண்ணிலவு அவை நகராமல் மீண்டும் மீண்டும் கண் சிமிட்டவும் மேகங்களுக்கு கட்டளையிட மேகத்திரை அவற்றை மூடியது. கண்ணாம்பூச்சி 14. தெளிந்தோடும் நீரோடையில் கல்லை விட்டெறிந்தால் அந்த கல்லானது வெறும் அலைகளை மட்டும் உண்டாக்குவதில்லை, கூடவே சேர்ந்து அதன் அடிப்பாகத்தில் இருக்கும் சகதியையும் சேர்த்து கிளப்புவதால் நீரோடையின் தெளிவு அகன்று அது களங்களாக தோற்றமளிக்க ஆரம்பிக்கும். அந்த கல்லை போலதான் சிலரது வார்த்தைகளும் நமது தெளிந்த மனதை கலக்கிவிடும். ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. சுவாதி உணவகத்தில் நடந்து கொண்ட விதத்தில் அவளை வேறெங்கும் காண நேர்ந்தால் கூட கவனமாக தவிர்த்தாள் ரோஹிணி. ஒரே ஊரில் இருக்கும்போது சந்திக்காமல் இருப்பது கடினம்தான். ஆனால் முடிந்து மட்டும் அவளை கண்டு கொள்ளாமல் கடக்க பழகி கொண்டாள். உதயச்சந்திரனோடு வெளியே செல்லும் சமயங்களில் தப்பி தவறி சுவாதியை காண நேர்ந்தால் மனைவிக்கு அவளை பிடிக்கவில்லை என்பதால் அவனுமே சுவாதியை தவிர்த்து விடுவான்.
இப்படியே நாட்கள் கழிந்ததில் தீபாவளியும் அருகில் வந்துவிட்டது. ரோஹிணிக்கும் உதயச்சந்திரனுக்கும் அது தலை தீபாவளி என்பதால் இருவரும் திருநெல்வேலிக்கு செல்வதாக முடிவு செய்திருந்தனர். தீபாவளியை உதயச்சந்திரன் இல்லத்தில்தான் கொண்டாட வேண்டும் என்பது கிருஷ்ணமூர்த்தியின் விருப்பம். ரோஹிணியும் அதற்கு சம்மதித்துவிட உதயச்சந்திரனும் வங்கியில் அதிகப்படியாக 2 தினங்கள் விடுப்பு வேண்டி விண்ணப்பித்து விட்டான். விடுமுறையும் கிடைத்துவிட இருவரும் திருநெல்வேலிக்கு கிளம்பினர். மாலதி சொன்னது போலவே அவளுக்கு தேனை வாங்கி கொண்டுதான் கிளம்பினான். ரோஹிணியோ பசுமை குடிலுக்குள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என சர்க்குலண்டை அடுக்கியவள் தாங்கள் இல்லாத சமயங்களில் ஒரு நாள் மட்டும் பசுமை குடிலில் இருக்கும் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற முடியுமா என்று பிரதீப்பிடம் கேட்க, கண்டிப்பா உன் பிளான்ஸை நான் பத்திரமா பார்த்துப்பேன் ரோஹிணிமா, யூ டோன்ட் வரி என்று அவரும் உறுதியளித்தார். அவரது புத்திரி தன்ஷியாவுக்கும் ஏற்கனவே செடி கொடிகள் எல்லாம் பிடித்தம். தந்தையுடன் தானும் சேர்ந்து பசுமை குடிலை பராமரிப்பதாக வாக்களித்தாள். அதற்கு உதயச்சந்திரன் அவளுக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒரு காரணம். தனது செடிகளை பற்றி கவலை குறைந்து உதயச்சந்திரனுடன் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் கழித்து சொந்த ஊருக்கு கிளம்பினாள் ரோஹிணி. திருநெல்வேலி வந்து சேர்ந்ததும் உதயச்சந்திரனின் இல்லத்தில் கால் பதித்த ரோஹிணிக்கு கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து அன்பும் பாசமும் கலந்த வரவேற்பு கிடைத்தது. ராதாவோ வாமா என்ற ஒற்றை வார்த்தையுடன் முடித்து கொண்டார். அவரது சுபாவத்தை ஏற்கனவே அறிந்திருந்ததால் ரோஹிணி அவரை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. தல தீபாவளிக்கு வந்திருக்கிற மருமகளை நல்லா கவனிச்சு அனுப்பணும் ராதா. நீ சும்மா எல்லா வேலையையும் அவளை செய்ய சொல்லாத. 4 நாள் தானே இருக்க போறாங்க, அப்பவும் அவளை வேலை வாங்கணுமா என்ன என்று கிருஷ்ணமூர்த்தி சொல்லிவிட்டதால் ராதாவால் ரோஹிணியை குறை சொல்ல முடியாத நிலை. அவர்கள் வந்த தினத்தன்றே மீனாட்சியும் சுந்தரேசரும் புத்தாடைகள் சகிதம் மகளின் புகுந்த வீட்டிற்கு வந்தனர். புத்தாடைகளின் விலைப்பட்டியலை திரும்பி பார்த்துவிட்டு பெயருக்கு சிரித்த ராதா காஃபி பலகாரம் பரிமாறுவதில் எல்லாம் குறை வைக்கவில்லை. எதுக்கு சம்பந்தி வீண் செலவு என்ற கிருஷ்ணமூர்த்தியிடம், முறைப்படி செய்ய வேண்டியதை செஞ்சிடணும்ல சம்பந்தி, இல்ல பின்னாடி மனவர்த்தம் உண்டாயிடும் என்றார் சுந்தரேசன். மீனாட்சியோ உதயச்சந்திரனிடம், ரோஹிணி இன்னும் விளையாட்டு பிள்ளையாதான் நடந்துக்கலாமாப்ல என்று கேட்க, உங்க மக ரொம்ப பொறுப்பான பொண்ணு அத்தை, நீங்க ஒரு தடவை அம்பலம் விழாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியும். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, அடுத்த ஜூன்ல இருந்து ரோஹிணிக்கு பழையபடி ஜாபுக்கு போக போறா. பக்கத்துல இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல காமர்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க என்றான் உதயச்சந்திரன். மீனாட்சியோ, வேலைக்கு போயிட்டா வீட்டை யாரு கவனிக்கிறது மாப்பிள்ள, நேரத்துக்கு சமைக்க முடியாது, வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டுட்டு அடிச்சு பிடிச்சு வேலைக்கு ஓடணும் என தயங்கினார். ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்ண நான் தான் இருக்கேனே அத்தை, எல்லா வேலையும் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம் என்றான் உதயச்சந்திரன். இதையெல்லாம் சமையல் அறையில் நின்றிருந்த ரோஹிணி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் மனமெங்கும் சந்தோஷ சாரல் சில் என்று வீசியது. அப்போது சமையலறைக்குள் நுழைந்த ராதாவின் முகத்திலோ ஒரு கைப்பிடி கடுகை வீசினால் பொறிந்து விடும் அளவுக்கு கோபம். உனக்கு தொண்டு உடையம் பக்கவா என் பிள்ளைய நான் பெத்து வளர்த்தேன். கல்யாணமாகி மாசம் 4 ஆகுது, இன்னும் குழந்தைக்கு வழிய காணும். அதுக்குள்ள உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா? நீ பேக்கை தூக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு போயிட்டு வர்றதுக்கு என் மகன் உனக்கு அடிமை மாதிரி வேலை பார்க்கணுமா என அடிக்குரலில் ரோஹிணியிடம் சீறினார் அப்பெண்மணி. ரோஹிணியோ அவரது இந்த அவதாரத்தில் வாயெடுத்தி போய்விட்டாள். ஆனால் வயதிற்கு மரியாதை கொடுத்தாக வேண்டுமே, எனவே அமைதியாக அங்கிருந்து வெளியேறினாள். ஹால் சோபாவில் அமர்ந்திருந்த அன்னையின் அருகில் அமர்ந்தவள், மாலு எப்படிமா இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா போறாளா என்று வினவ, அவளுக்கு என்ன, மரகதக்கா அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. மாப்பிள்ளையும் இப்ப வீட்டோட தானே இருக்கிறாரு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இங்கே இருந்துனாலும் சொன்னாராம். பாவம், அப்பா அம்மா இல்லாத பையன், மாமனார் மாமியார அப்பா அம்மாவா நினைக்கிறார் என்றார் மீனாட்சி. இனிமையாக நடந்து கொண்டிருந்த உரையாடலின் இடையே அபசுரமாக ஒலித்தது ராதாவின் குரல். ஊரெல்லாம் குழந்தை உண்டான செய்தி தான் காதல விழுது. ஆனா இந்த வீட்டு மகாராசிக்கு எப்போ வயிறு திருக்குமோ, எங்க குடும்பத்துல எண்ணி 10வது மாசம் பிள்ளைய பெத்துடுவோம். என் நாத்தனார் மகளுக்கு போன மாசம்தான் கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு அவளுக்கு 38வது நாளாம். அது சரி, பிள்ளை பெக்கிறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமே. அவரது இந்த குத்தி காட்டும் பேச்சில் ரோஹிணியின் முகம் கருத்து விட்டது. மீனாட்சியும் சுந்தரேசனும் என்ன செய்வதென திகைக்க உதயச்சந்திரனின் பார்வையில் முதன் முறையாக அன்னையின் மீதான அதிருப்தி பட்டவர்த்தனமாக தெரிந்தது. என்ன பேச்சு இது ராதா, இப்ப குழந்தைக்கு என்ன அவசரம்? கிருஷ்ணமூர்த்தி அதட்டினார்.
அவருக்கு பதிலளி கொடுக்க ராதா குரல் எழுப்பிய போது இடைவெட்டியது உதயச்சந்திரனின் அம்மா என்று அழைப்பு. ராதா மகனை என்னவென பார்க்க, அவனோ, குழந்தைங்கிறது எங்களோட தனிப்பட்ட விருப்பமா, அதை பொதுவெளியில விவாதிக்க நானோ ரோகிணியோ விரும்பல. இனிமே இப்படி பேசி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க என்றான் அமைதியாக. நீண்ட நாட்கள் கழித்து எவ்வித உணர்ச்சியையும் காட்டாத அவன் பேசியது ரோஹிணிக்கே சங்கடமாக தான் இருந்தது. மீனாட்சி சமய சஞ்சீவியாக பேச்சை மாற்றினார். உங்ககிட்ட மாலு தேன் வாங்கிட்டு வர சொன்னாலாமே, நாங்க கிளம்புறப்பவே அண்ணனையும் ரோஹிணியும் கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிதான் அனுப்புனான் என்றார். அவரது முயற்சியை புரிந்து கொண்ட கிருஷ்ணமூர்த்தி, பிள்ளைத்தாச்சி பொண்ணு ஆசையா உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. உதய், நீயும் ரோஹிணியும் போய் பார்த்துட்டு வாப்பா. தீபாவளிக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்க. ரோஹிணி ஆசைப்பட்டா 2 நாள் மாலதி கூடவே இருந்துட்டு வரட்டும் என்றார். இங்கேயே இருந்திருந்தால் மனைவியின் தீநாக்கு மருமகளை சுட்டுவிடும். அதன் விளைவாக உதயச்சந்திரன் கோபப்பட்டால் நல்ல நாளிற்குரிய இனிய மனநிலை கெட்டு போகும் என்பதால் ரோஹிணியை பிறந்தகத்தில் 2 தினங்களை கழிக்க சொன்னார் அவர். கையோடு மனைவியை அழைத்து சென்றவர் காட்டத்துடன் பேச ஆரம்பித்தார். அதே நேரம் ரோஹிணி தனது உடைமைகளை எடுக்க அறைக்குள் செல்ல, உதயச்சந்திரனோ மாலதிக்காக வாங்கி வைத்திருந்த தேன் பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்று விட்டான். சுந்தரேசர் மீனாட்சியிடம் தனது அன்னையின் பேச்சுக்காக அவன் வருத்தம் தெரிவித்த போது ரோஹிணி மாமனாரிடம் சொல்லிக்கொண்டு விடை பெறுவதற்காக அவரது அறைக்கு சென்றாள். ஆனால் அங்கே அடிக்குரலில் சிறிய ராதாவின் பேச்சில் ரோஹிணியின் மாமா என்ற அழைப்பு தொண்டைக்குள்ளேயே சமாதியாகிவிட்டது. ஊர்ல இல்லாத சம்மந்தி, உலகத்துல இல்லாத மருமகளை பாருங்க. நீங்க கொடுக்க இடம்தான் அவங்க சரியா எந்த சீசனத்தையும் செய்யாம விடுறதுக்கு காரணம். அநியாயமா பேசாத ராதா, அவங்க சக்திக்கு மீறி நிறைய செஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சு கிழிச்சாங்க? திருக்கார்த்திகைக்கு விளக்கு கொடுக்கல, தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடணும், அதை செய்யல. பிச்சை காசு 25,000க்கு இத்து போன துணி எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க. இப்படி ஒரு குடும்பத்து கூட சம்மந்தம் வச்சதை நினைச்சா அசிங்கமா இருக்கு. நம்ம உதயோட உத்தியோகத்துக்கு இதை விட நல்ல சம்மந்தம் எவ்வளவு வந்துச்சு. அதை விடுங்க. காலேஜ் முடிஞ்சதும் இவன் வேலைக்கு போற நேரத்துல அந்த பொண்ணு சுவாதி எத்தனை தடவை நம்ம வீட்டுல வந்து இவன் கிட்ட கெஞ்சினான். அவளை அப்பவே அவனை கட்டி வச்சிருந்தா அவங்க அப்பாவோட வீடு, நிலம், தோட்டம், துறவு எல்லாம் இந்நேரம் நம்ம உதய்க்கு தான் வந்திருக்கும். காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு வேலையும் குடும்பம் தான் முக்கியம்னு அவன் ஓடினதுக்கு நீங்க தான் காரணம். குடும்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வசதியான சம்மதத்தை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இப்போ இந்த ஒண்ணுக்கும் வழி இல்லாத குடும்பத்துல சிக்கி ஏமாளியா நிக்கிறான் என் மகன். ஒட்டுமொத்த புகைச்சலையும் கொட்டி தீர்த்தார் ராதா. அந்தோ பரிதாபம்! அவரது பேச்சில் இருந்த விஷ வார்த்தைகள் அரைவாயில் நின்று கொண்டிருந்த ரோஹிணியின் இதயத்தில் இடியை இறக்கியதை அவர் அறியவில்லை. ராதாவும் சுவாதியை உதயச்சந்திரன் காதலித்தராக கூறுகிறார். அன்று சுவாதியும் இதேதான கூறினாள். அப்படியென்றால் உதயச்சந்திரன் உண்மையிலே சுவாதியை காதலிக்கிறானா? நினைக்கும் போதே மனம் வலித்தது ரோஹிணிக்கு. இது தனது கணவன் இன்னொருத்தியை ஒரு காலத்தில் காதலித்தான் என்பதற்காக வந்த வழி அல்ல. காதலித்தவளை கை கழுவிய கோழை என்று சுவாதியின் குற்றச்சாட்டை உண்மையாக்கும் விதத்தில் அவனது கடந்த கால நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறதே என்ற வருத்தத்தினால் உண்டான வழி. சீ, வாய மூடு. மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து நிம்மதியா இருக்காம ஏன் இப்படி சீர் சனத்தி பணம் காசுன்னு பேயா பறக்கிற ராதா? அந்த பொண்ணு சுவாதிய கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நம்ம மகன் நமக்கு சொந்தமா இருந்திருக்க மாட்டான். அந்த பொண்ணை பத்தி அவனுக்கே புரிஞ்சுதான் விலகிட்டான். பழச பத்தி பேசி வீட்டை போர்க்களம் ஆக்காத ராதா என்றார் கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக. ராதாவின் பேச்சில் பாதி நிம்மதியை பறிகொடுத்திருந்தவள் கிருஷ்ணமூர்த்தியின் வார்த்தைகளில் மிச்ச மீதி நிம்மதியையும் தொலைத்தாள். அவரும் அளவா உதயச்சந்திரன் சுவாதியை விலக்கிவிட்டான் என்பதை உறுதிப்படுத்தினார். இவ்வளோ பெரிய உண்மையை தன்னிடம் ஏன் அவன் மறைக்க வேண்டும்? ஒருவேளை காதலித்தவளை கைவிட்டவன் என்பதால் தனக்கு அவன் மீதான மரியாதை குறைந்து விடுமோ என எண்ணி விட்டானா? அவள் மனமறிந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட மறைக்காது உதயச்சந்திரனிடம் கூறியிருந்தவளுக்கு கணவனின் இந்த முன்னாள் காதலை மறைத்த செயல்பாடு ஏமாற்றத்தை உண்டு பண்ணியது. ஏமாற்றத்தின் குழந்தை கோபம், அதன் இலவச இணைப்பு விலகல். அந்த கணம் மனதளவில் உதயச்சந்திரன் ரோஹிணியை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். அவனது பெற்றோர் கூறிய செய்தியால். சுவாதி பொய் கூறலாம், ஆனால் அவனது பெற்றோர் ஏன் பொய் சொல்லப் போகிறார்கள்? நினைக்க நினைக்க இதயம் வலித்தது ரோஹிணிக்கு. கண்ணீர் சுரப்பிக்கு தடை உத்தரவு பிறப்பித்துவிட்டு தனது உடைமைகள் அடங்கிய ரோலர் சூர்கேசுடன் ஆளுக்கு வந்தவள் தனது பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருந்த உதயச்சந்திரனை ஏறிட்டும் பார்க்கவில்லை. அவளது உணர்ச்சிகளற்ற மனதனம்
உதயச்சந்திரனுக்கு ஏதோ தவறு இருப்பதாக உணர்த்த, என்னாச்சு ரோஹிணி என அக்கறை மேலிட வினவினான். நத்திங். ஒற்றை வார்த்தையை மட்டும் முதிர்த்தவள் கிருஷ்ணமூர்த்தி வரவும் அவரிடம் மட்டும் சொல்லிக்கொண்டு பெற்றோருடன் கிளம்பினாள். அவளை தொடர்ந்து உதயச்சந்திரனும் கிளம்பினான். மனைவியின் புதிரான நடவடிக்கைக்கான அர்த்தம் புரியாமல். கண்ணாம்பூச்சி 15. தரையில் நிற்கிறேன் நான். என் கண்ணுக்கு புலப்பட்டு கைகளால் தொட முடியாத உயரத்தில் ஜொலிக்கிறது சந்திரன். என்ன மாயாஜாலமோ தெரியவில்லை. நான் நிற்கும் இடத்திலிருந்து திடீரென என் கால்கள் காற்றில் மிதக்கிறது. முதுகில் ஏதோ புதியதொரு குறுகுறுப்பு தோன்ற திரும்பி பார்த்ததில் அழகாய் இரு பூ சிறகுகள் முளைத்திருக்கின்றன. வீசிய பூந்தென்றல் பொய்கையில் துடுப்புகளாய் ரெக்கைகள் மெதுவாய் அசைந்து கொடுக்க மெதுமெதுவாய் உயரே எழும்பி பறக்கின்றேன் நான். இதோ கைக்கெட்டும் தொலைவில் என் சந்திரன். சில நிமிடங்களில் கைப்பற்றியும் விட்டேன் நான். என் தளர் கரங்களால் பால் ஒளி வீசிய சந்திரனை வளைத்து அணைத்து, இனி நீ என் சொந்தம் என்று மெதுவாய் முணுமுணுத்த கணத்தில் திடுமென கரங்களில் இருந்து வெண்பந்து சந்திரன் சிறு சிறு துகள்களாய் உடைந்து காற்றில் கரைந்து போனது. இவ்வளவு நேரம் வீசிய பூந்தென்றலும் இல்லை, என்னை பறக்க செய்த பூஞ்சிறகுகளும் இல்லை. நான் கரத்திற்குள் அணைத்திருந்த சந்திரனும் இல்லை. எங்கும் அந்தகாரம் மட்டுமே. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. ஜூஸ் குடிமாலு, காலையில இருந்து என் கூட கதை பேசி உன் தொண்டை வறண்டு போயிருக்கும் என்று ஆரஞ்சு பழச்சாறு நிரம்பிய கோப்பையை மாலதியின் கைகளில் திணித்தாள் ரோஹிணி. இதுல அண்ணா வாங்கிட்டு வந்த ஹனிய கலந்தியா என்று கேட்டு அவளது முறைப்பையும் வாங்கி கட்டிக்கொண்ட பின்னர் சமத்து பிள்ளையாய் பழச்சாறை அருந்தினாள் மாலதி. ஆனால் சுவை அரம்புகளின் கவனம் பழச்சாறுகளின் ருசியில் திளைத்திருந்தாலும் அவளது கவனம் என்னவோ ரோஹிணியின் மீதே நிலைத்திருந்தது. காரணம், அன்றோடு அவள் பிறந்தகம் வந்து 2 தினங்கள் கழிந்து விட்டது. வரும்போதே அவள் முகத்தில் சுரத்தை இல்லை. கூடவே கிளம்பும் நேரம் வரை உதயச்சந்திரனிடம் ஆடிய கண்ணாம்பூச்சியை அறியாதவளா மாலதி? உதயச்சந்திரன் என்று கூறினாலே கண்களில் நட்சத்திரம் மின்ன தொடங்கிவிடும் அவளுக்கு. அப்படிப்பட்டவளுக்கு இன்று என்னவாயிற்று? யோசனையுடன் பழச்சாற்றை அருந்தி முடித்தவள், ரோஹிணி என்று அவள் புஜத்தில் கிள்ளினாள் மாலதி. அவ்ஸ், ஏண்டி கிள்ற எரும என்று ரோஹிணி கத்தும் போதே, ஏய் பிள்ளைய எருமன் சொல்லாதடி என்று சமையல் அறையிலிருந்து கண்டனம் ஒலித்தது மீனாட்சியிடம் இருந்து. மாலதி நாக்கை நீட்டி அழகு காட்டவும் முறைத்தாள் ரோஹிணி. அப்புறமா முறைச்சுக்கோ ஆத்தா, இப்போ என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஏன் அண்ணாவை அவாய்ட் பண்ற? ரோஹிணி பதில் சொல்லாமல் தடுமாறவும் பிரச்சனை தீவிரம் என்பதை போல உணர்ந்து கொண்டாள் மாலதி. என்னதான் பிரச்சனை ரோஹிணி? என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டியா? நீ அண்ணாவை எவ்வளவு லவ் பண்ணனு எனக்கு நல்லா தெரியும்டி. நான் ஒன்னும் அவரை லவ் பண்ணல, அவர் எனக்கு கிரஷ் மட்டும்தான். அவசரமாய் மறுத்தாள் ரோஹிணி. உடனே மாலதி வெகுண்டெழுந்தாள். இந்த கிரஷ் பிரஷ் கதையெல்லாம் காலேஜ் வரைக்கும் தான். உன்னை அவர் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ள போட்டோவே கூட பார்க்காம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு நீ அத்தை மாமா கிட்ட சண்டை போட்டதை நான் மறக்கலடி. அதே சண்டைக்காரி அண்ணாதான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்பட்ட. அந்த டைம்ல உன் கண்ணுல நான் காதலை பார்த்தேன் ரோஹிணி. சோ என்கிட்ட இந்த கதைய சொல்லாத. ரோஹிணி பதில் பேசாது அமைதி காக்கவும், எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க மனசறிஞ்சு நடந்துக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டாங்கடி. ஆனா உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சேகர் எங்க அம்மா அப்பாவை அவரோட பேரண்ட்ஸா தான் பாக்குறார். அண்ணா அத்தை மாமா கிட்ட எவ்வளவு பரிவா நடந்துக்கிறாருன்னு நானும் கவனிச்சிருக்கேன். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சாதாரணமா கடக்க வேண்டிய விஷயத்த உன் பிடிவாதத்துல பெருசாக்கிடாத ரோஹிணி என்று கனிவாய் அறிவுரை கூறினாள் மாலதி. ரோஹிணிக்கு கருவுற்றிருப்பவளை ஏமாற்றும் எண்ணமில்லை. எனவே மென்மையாக புன்னகைத்து, நீ சொல்றது சரிதான், நான் யோசிக்கிற மாலு. நீ என்ன நினைச்சு ஒரி பண்ணி என் மருமக பிள்ளைய டென்ஷன் ஆக்கிடாத. சேகர் அண்ணா நீ மக்காச்சோளம் கேட்டியேன்னு பாளை மார்க்கெட்டுக்கு போய் 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஃபோன் பண்ணி என்னன்னு கேளு என்று லகுவாக பேச அவளது பேச்சை நம்பி மாலதியும் கவலையை கைவிட்டாள். ஆனால் ரோஹிணியோ பழைய நினைவுகளில் மூழ்கினாள். 4 மாதங்களுக்கு முன்னர் அவளுக்கும் உதயச்சந்திரனுக்கும் திருமண பேச்சு ஆரம்பித்த நாட்களுக்கு அவள் நினைவுகள் பின்னோக்கி பறந்து சென்றது. பட்டப்படிப்பை முடித்ததும் மாலதியும் ரோஹிணியும் பிஎட்டை முடித்தனர்.
அந்த தகுதிக்கேற்ப மகாராஜா நகரில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் வணிகவியல் ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தனர். காலம் மாறினாலும் அவர்களின் குறும்புத்தனம் மட்டும் மாறவில்லை. இதற்கிடையே மரகதத்தின் தூரத்து உறவு மூலம் சேகரின் சம்பந்தம் கிடைக்க மாலதிக்கும் அவனை பிடித்துவிட அவர்களின் திருமணம் இனிதே நடந்தேறியது. சேகர் பிரபல நிறுவனம் ஒன்றின் மார்க்கெட்டிங் பிரிவில் உயர் பதவி வகித்தான். திருமணத்திற்கு பிறகு பாளையங்கோட்டையின் சமாதானபுரம் பகுதியில் அவர்கள் குடியேறினர். ஆனால் திருமணத்திற்கு பிற்பாடும் மாலதி பழைய பள்ளியில் தனது ஆசிரியை பணியை தொடர்ந்தாள். இப்படியே மாதங்கள் கடக்கையில் ரோஹிணிக்கும் நல்ல வரன்கள் வந்த வண்ணம் இருந்தது. ஆனால் பெண் பார்க்க வரும் முன்னரே புகைப்படத்தை பார்த்து இல்லாத குறையை கண்டுபிடித்து தட்டி கழிப்பதை அவள் வாடிக்கையாக கொண்டிருந்தாள். ஏனோ அவளுக்கு திருமணத்தில் நாட்டமில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த சுந்தரேசருக்கு ஒரு திருமண தகவல் மையம் மூலமாக வந்து சேர்ந்த வரன்தான் உதயச்சந்திரன். அவருக்கு என்னவோ அவனை முதல் பார்வையிலேயே பிடித்துவிட்டது. ஆனால் அவரது புத்திரி மற்ற வரன்களைப் போல புகைப்படத்தை பார்த்தே இந்த வரனையும் தட்டி கழித்து விடுவாள் என்பதால் வெறும் வரன் விவரத்தை மட்டும் மனைவியிடம் கூறினார். ரோஹிணியிடம் புகைப்படத்தை காட்டாமல் நேரடியாக பெண் பார்க்க வரும்படி ஏற்பாடு செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் இருவரும். ஆனால் அவர்களது செல்ல மகளை எப்படி சமாளிப்பது என்ற கவலை மீனாட்சிக்கு அவரது கவலையை மெய்ப்பிப்பது போலவே ரோஹிணியும் கொதித்தெழுந்தாள். மாப்பிள்ள போட்டோ கூட காட்டாம பொண்ணு பக்கம் வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பள்ளியிலிருந்து வந்ததும் புதிய சம்பந்தம் பற்றிய அன்னை கூறிய போது உண்டான கடுப்பு கிஞ்சிதம் குறையாது தந்தையிடம் வினவினாள் ரோஹிணி. சுந்தரேசரோ சாவகாசமாக, போட்டோவை காட்டினா நீ ஏதாச்சும் குறை சொல்லி சம்பந்தத்தை தட்டி கழிச்சிடுவேன்னு அர்த்தம் என்று காரணத்தை கூறவும் ரோஹிணி தந்தையை முறைத்தாள். அப்பா, இது டூ மச். நான் என்ன எல்லா மாப்பிள்ளையுமா குறை சொல்றேன்? நீ மட்டும் சூர்யா மாதிரி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தா நான் வேண்டாம் நான் சொல்லவா போறேன் என்று அமர்த்தலாக பொழிந்தபடியே தந்தையிடமிருந்து தகவலை கறக்க முயற்சித்தாள். ஆனால் சுந்தரேசரோ பதிலளிக்காது குழப்பமாக அவளை நோக்கினார். அது யாரு சூர்யா என்ற தீவிர குரலில் வினவினார் அவர். நம்ம ஜோதிகா அக்கா வீட்டுக்காரர் தான். அசராமல் பதிலளித்த ரோஹிணி சுந்தரேசரை கடுப்பாக்கி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அடி கழுத, ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது கொழுப்பு கூடி போச்சு. சூர்யா மாதிரி மாப்பிள்ள வேணுமாம்ல? இங்க பாரு, என் கேந்திய ஏத்தாம ஒழுங்கா நான் பார்த்திருக்கிற பையனுக்கு கழுத்த நீட்டு. அவர் தாம் தூம் என்று குதிக்க ஆரம்பித்தார். முடியாதுப்பா, நீ கூட்டிட்டு வர எப்ப செப்பையெல்லாம் எனக்கு மாப்பிள்ளையா? நான் சுமாரா இருக்கேன்ல. அத போல சுமார் மூஞ்சி குமாரா ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா கூட ஒத்துப்பேன். ஆனா நீ பாத்துக்கிற மாப்பிள்ளை எல்லாம் எனக்கு சித்தப்பா மாதிரி இருந்தா நான் எப்படி சம்மதிப்பேன்? ரோஹிணியும் விடாப்பிடையாய் பேச இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு விழித்தார் மீனாட்சி. மகளுக்கும் தந்தைக்குமான வார்த்தை போரில் இறுதியில் வென்றவர் சுந்தரேசரே. முடிவாக ஒரு வார இறுதி நாளில் உதயச்சந்திரனை குடும்பத்துடன் வந்து பெண் பார்க்கும்படி தகவல் அனுப்பினார் சுந்தரேசர். ரோஹிணியோ மாலதியிடம் தனது மனக்குமச்சலை கொட்டி தீர்த்தாள். எவன் வரான்னு பாக்குறண்டி, போட்டோ கூட அனுப்பாம ஆட்டிடியூடா காட்டுறான். அந்த மாப்பிளக்காரன் மட்டும் வரட்டும், அவன் மண்டைய உடைச்சி அனுப்பி வைக்கிறேன். ஏன் கோவப்படுறடி? சப்போஸ் நல்ல வரனா இருந்தா ஓகே சொல்லிடு. மாமாவும் அத்தையும் பாவம்ல. அப்ப நான் பாவம் இல்லையா மாலு? போடி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அதே பிடிவாதத்துடன் தான் மாப்பிள்ளை வீட்டார் வரும் முன்னால் தயாராயினாள். அவர்கள் வந்துவிட்டது அறிந்ததும் தனது அறைக்குள் அமர்ந்து கொண்டாள். வெளியே மாப்பிள்ளையின் அன்னையும் தந்தையும் பேசுவது மட்டும் அவள் செவியில் விழுந்தது. சில நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிறகு, பொண்ணை வர சொல்லலாமே என மாப்பிள்ளையின் தந்தை கூறவும் மீனாட்சி மகளின் அறைக்குள் பிரவேசித்தார். ரோஹிணி, வந்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு என்றவர் அவள் பொம்மை போல எழுந்து வரவும் மகள் மனம் மாறிவிட்டாள் என எண்ணிக்கொண்டார். ஆனால் ரோஹிணியோ வெடித்து தீர்த்துவிடும் ஆத்திரத்துடன் ஹாலுக்கு வந்தவள் அங்கே மாப்பிள்ளையாக அமர்ந்திருந்தவனை பார்த்ததும் கண்ணிமைக்க மறந்தாள். தனக்கே உரிதான மந்தகாச புன்னகையை அளவாய் வெளியிட்ட இதழ்களும் கண்ணாடி பிரேமுக்குள் சிறைப்பட்டிருந்தாலும் கூர்மையாய் நோக்கிய விழிகளுமாய் அங்கே அமர்ந்திருந்தவன் உதயச்சந்திரனே. இவா என் மகள் ரோஹிணி என்று சுந்தரேசர் அவளை தன்னருகே அமர்த்தி கொள்ள, அவளோ இத்தனை நாட்கள் இல்லாத புதுமையாய் உதயச்சந்திரனை பார்க்க இயலாதவளாய் கண்களை தாழ்த்தி கொண்டாள். மனமோ, ஐ, என் கிரஷ் தான் எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
அப்படியே ரெக்க முளைச்சி வானத்துல பறக்கிற ஃபீல் வருது. ஐயோ, என்னால என் கண்ணையே நம்ப முடியலையே என்று சந்தோஷத்தில் குத்தாட்டம் போட்டது. இது நாள் வரை அவனை பார்த்தால் மட்டும் போதுமென்றிருந்த மனதிற்கு இப்போது அவனோடு பேச வேண்டும், அந்த கூரிய பார்வையையும் மந்தகாச புன்னகையையும் வாழ்நாள் முழுமைக்கும் அனுபவிக்க வேண்டுமென்ற எண்ணம் முகழ்ந்தது. அந்த கணத்தில் தன் தந்தையிடம் பணிவாய் உரையாடுபவன் மீது இத்தனை நாட்கள் இருந்த ஈர்ப்பு காதலாய் விஸ்வரூபம் எடுத்தது. எனக்கு ரோஹிணியை பிடிச்சிருக்கு. அவனது குரலில் விழுக்கென்று தலையை உயர்த்தியவளின் வதனத்தின் ஜொலிப்பே அவளுக்கும் அவனை பிடித்துவிட்டது என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டது. இருப்பினும் அவளது விருப்பத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உதயச்சந்திரன் கூறவும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர் என்றாள் அவள் நாணத்துடன். அவளுக்கு தன்னை இத்தனை வருடங்களுக்கு பின்பும் நினைவிருக்கிறது என்ற எண்ணம் உதயச்சந்திரனுக்கு உருவாக்கிய கர்வத்தை அன்று அவனது முகம் பிரதிபலித்தது. முதலாக அன்றுதான் அவளது டைரியில் உதயச்சந்திரன் மீதான ஈர்ப்பு காதலாக மாறிவிட்டதை பதிவு செய்தாள் ரோஹிணி. இத்தனை நாட்கள் இருந்த சிறுபிள்ளைத்தனமான நேசம் அகன்று இனி அவன் என்னவன் என்ற உரிமையுணர்வுடன் கூடிய பிடிவாத நேசம் அவளுள் குடியேறியது அன்றிலிருந்து தான். பெண் பார்க்கும் வைபவம் நல்லபடியாய் முடிந்து திருமணமும் இனிதே நடந்தேறியது. திருமணத்தின் இரவன்று முதல் தனிமையில் சந்தித்த போது அவளுள் இருந்த காதல் இன்னும் அதிகமாகி விட்டிருந்தது. ரோஹிணி, உருகிய குரலுடன் தன்னை அணைத்து கொண்ட உதயச்சந்திரனிடம் எவ்வித தயக்கமும் இன்றி ஒன்றி போனாள் ரோஹிணி. வாய் வார்த்தையால் சொல்லாவிட்டாலும் தன் மீது அவனுக்கு காதல் இருக்கிறது என்ற அசையாத நம்பிக்கை அவளுக்கு. ஆனால் 2 தினங்களுக்கு முந்தைய பேச்சுக்கள் அந்த நம்பிக்கையை அசைத்து பார்த்துவிட்டது. வழக்கமான ஏற்பாடு திருமணத்தில் கிடைத்த மனைவி என்ற எண்ணம் தான் தன் மீது உதயச்சந்திரனுக்கு இருந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் போதும் ரோஹிணியை வாட்டி வதைப்பதற்கு. கூடவே முன்னாள் காதலியை கோழையை போல கைவிட்டவன்தான் தனது கணவன். காரணம் அவளது குடும்ப நிலையே என்றாலும் அந்நேரம் சுவாதியின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? எவ்வளவு தூரம் அவனை காதலித்தாளோ, அவளை காதலிக்கும் போது குடும்ப நிலை பற்றிய கவலை எங்கே சென்றது? மனம் முழுவதும் எக்கச்சக்க கேள்விகள். அதற்கு விடையளிக்க வேண்டியவன் அவள் கணவன் தானே. அவனும் மாலையில் வீட்டிற்கு வந்தான். மறுநாள் தீபாவளி என்பதால் ரோஹிணியை அழைத்து செல்ல வந்திருப்பதாக கூறினான். பெற்றோரையும் கருவுற்றிருக்கும் தோழியையும் வருத்த விரும்பாமல் ரோஹிணியும் கிளம்பினாள். உதயச்சந்திரனின் இல்லத்தில் கிருஷ்ணமூர்த்தி மலர்ந்த முகமாய் அவளை வரவேற்க ராதா வழக்கம் போல பெயரளவுக்கு சிரித்து வைத்தார். தீபாவளிக்கு பலகாரம் செய்ததால் உண்டான களைப்பு என கிருஷ்ணமூர்த்தி கூறியதை ரோஹிணி நம்பவில்லை. இரவுணவிற்கு பிறகு அறைக்குள் நுழைந்த உதயச்சந்திரன் மனைவியை அணைக்க வர வழக்கமாய் அந்த அணைப்புக்குள் அடங்குபவள் என்று வேகமாக விளங்கினாள். புரியாமல் பார்த்தவனிடம், காதலிச்சவள உங்க சுயநலத்துக்காக கைவிட்டுட்டு இப்ப கடமைக்காக என் கூட வாழ்றீங்களா உதய் என்று சூடாக கேள்வி கேட்டாள். உதயச்சந்திரனுக்கு இன்னும் அவளது பேச்சு புரியவில்லை. ஆனால் அவனது நடவடிக்கையை நாடகம் என்று எண்ணிக்கொண்டாள் அவன் மனைவி. நான் சுவாதியை பத்தி தான் பேசுறேன் உதய். அவளை பத்தி நீயும் நானும் என்ன பேசணும் ரோஹிணி? அவ ரெஸ்டாரண்ட்ல உன்கிட்ட ஏதோ சொல்லி குழப்பிருக்கா. அதான் அன்னைக்கு உன் முகமே சரியில்லை. அவங்க ஒன்னும் குழப்பல, உண்மையை சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. உங்களை நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி உங்க மேல எனக்கு மரியாதை அதிகம் உதய். குடும்ப பொறுப்பை உணர்ந்து வேலைக்கு போய்கிட்டே படிச்சது, பொண்ணுங்க கிட்ட கண்ணியம் தவறாம பழகுறதுன்னு உங்களோட ஒவ்வொரு குணத்தையும் ரசிச்சவன் நான். இன்னைக்கு உங்களோட சுயநல குணம் வெளியே தெரிஞ்சு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியாம திகஞ்சு நிக்கிறேன். மனைவி யாரோ ஒருத்தியின் பேச்சை கேட்டு தன்னை குற்றம் சாட்டுவதை உதயச்சந்திரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் அவனால் ரோஹிணியை கடிந்து கொள்ளவும் முடியவில்லை. எனவே பேச்சை தொடராது தவிர்த்தவன், இப்ப நான் என்ன சொன்னாலும் உன் காதல ஏறாது. ஏன்னா உதய் அவனோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணை காதலிச்சு கைவிட்டவன்னு உன் மனசுல எனக்கு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட. அதை காலத்தால தான் மாற்ற முடியும் என்று கூறிவிட்டு படுக்கையில் கண்மூடி படுத்துக்கொண்டான். ரோஹிணியும் மன போராட்டத்துடன் உறங்கி போனவள் மறுநாள் தீபாவளி தினத்தன்று விடியலில் அதே மன போராட்டத்துடன் தான் எழுந்தாள். எண்ணெய் குளியல், புத்தாடை அணிதல், பூஜை, பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதல் என தீபாவளிக்கே உரித்தான சம்பிரதாயங்களை வரிசையாய் நடைபெற காலை உணவுக்கு பிறகு நண்பர்களின் இல்லங்களுக்கு இனிப்பு வழங்க சென்று விட்டான் உதயச்சந்திரன்.
கிருஷ்ணமூர்த்தியும் ஆடிட்டரின் இல்லத்திற்கு கிளம்பிவிட வீட்டில் ரோஹிணியும் ராதாவும் மட்டும் இருந்தனர். பிரதீப்பும் மஞ்சிமாவும் வீடியோ காலில் தீபாவளி வாழ்த்துக்களை ரோஹிணிக்கு பரிமாறிக் கொண்டிருந்த நேரத்தில் வீட்டிற்கு வெளியே இருந்து ராதா அலறும் சத்தம் கேட்டது. ரோஹிணி என்னமோ ஏதோ என பதறி ஓடிப்போனவள் ராதா கீழே விழுந்திருக்கவும், அத்தை என்றபடி அவரிடம் சென்றாள். ராதா உள்ளங்காலை காட்டி, யாரோ சரவெடிக்காக மத்தாப்பு கொளுத்திருக்காங்க போல, கங்கு அணையாம கிடந்திருக்கு, அதை நான் கவனிக்காம மிதிச்சிட்டேன், வலி தாங்காம விழுந்துட்டேன் ரோஹிணி என்று வேதனையுடன் கூறியவரை மெதுவாக தூக்கி அணைவாக வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள் ரோஹிணி. படுக்கையில் அமர வைத்தவள், வலிக்குதா அத்தை? நீங்க எதுக்கு வெளியே போனீங்க? எதுவும் வேலைன்னா என்ன கூப்பிட்டு இருக்கலாமே, இப்ப கால்ல பயங்கரமா பொத்து போச்சே என்று வருத்தத்துடன் கூறியபடி ஆடிட்டரின் இல்லத்திற்கு சென்ற மாமனாரின் மொபைலுக்கு அழைத்தாள். கிருஷ்ணமூர்த்தி அழைப்பை ஏற்றதும் ராதாவுக்கு நேர்ந்த தீக்காயத்தை பற்றி கூறியவள் சீக்கிரம் வருமாறு கூற, அவரோ தான் வருவதற்குள் ராதாவை அருகில் இருக்கும் கிளினிக்கிற்கு அழைத்து செல்லும்படி கூறினார். ரோஹிணியும் ராதாவை கிளினிக்கு அழைத்து சென்று அவருடனே இருக்க கிருஷ்ணமூர்த்தியும் வந்து சேர்ந்தார். அவர் வந்ததும், நான் மெடிக்கலுக்கு போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் மாமா என்று கிளம்பினாள் அவள். இன்னைக்கு மெடிக்கல் இருக்காதுமா, டாக்டர் கொடுத்த மாத்திரையை மட்டும் போட்டுக்கட்டும் என்றார் கிருஷ்ணமூர்த்தி. ரோஹிணி சற்று நிதானித்தவள், என் ஃப்ரெண்டு ஒருத்த மெடிக்கல் ரெப்பா இருக்கா மாமா, அவன்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்துடுவான் என்றதோடு தனது நண்பனை அழைத்து அந்த களிம்பின் பெயரையும் வாட்ஸ்அப் செய்தாள். அவனும் அரை மணி நேரத்தில் களிம்புடன் வருவதாக வாக்களிக்க மூவரும் வீட்டிற்கு கிளம்பினர். ராதா ரோஹிணியின் நடவடிக்கைகளை குற்றுணர்ச்சி மேலிட கவனித்தார். களிம்பு வந்ததும் அதை போட்டுவிட முனைந்தவளின் கரத்தை பற்றி கொண்டவர், உன் தங்கமான குணத்தை புரிஞ்சுக்கதான் கடவுள் இந்த காயத்தை உண்டாக்கிட்டாரு போல, இதை புரிஞ்சுக்காம நான் கண்ணா பின்னானு உன்னையையும் சம்மந்தியையும் பேசிட்டேனே என்று கண்ணீர் ஊக்க, அழாதீங்க அத்தை, காலை காட்டுங்க என்றாள் ரோஹிணி. இத்தனை நாட்கள் இருந்த மாமியார் என்று அகந்தையகன்று வாஞ்சையுடன் மருமகளை நோக்கியது ராதாவின் விழிகள். அதே நேரம் உதயச்சந்திரனும் பதறி அடித்துக்கொண்டு வந்து சேர்ந்தான். என்னாச்சும்மா என கவலை மேலிட வினவிய அவனிடம் கிருஷ்ணமூர்த்தி நடந்ததை விளக்கினார். ரோஹிணி இருந்ததால கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா என்றார் ராதா. இத்தனைக்கும் இடையே ரோஹிணி ஒரு தடவை கூட கணவனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தால் இல்லை. பின்னர் மதிய உணவையும் தடபுடலாக தயாரானது அவளது கைப்பக்குவத்தில். அன்று மருமகளின் சமையலை ருசி பார்த்த கிருஷ்ணமூர்த்தி புகழ்ந்து தள்ளியதில் ரோஹிணியின் முகம் மலர்ந்தது. ராதா சாப்பிட்டு முடித்ததும் கிருஷ்ணமூர்த்தியை அழைத்தவர், ரோஹிணியையும் உதயையும் சம்மந்தி வீட்டுக்கு அனுப்பி வைங்க, இங்க இருந்த 2 பேரும் என்னை நினைச்சு தல தீபாவளியா சரியா கொண்டாட மாட்டாங்க என்று கூறினார். கிருஷ்ணமூர்த்தியும் ராதாவை தானே கவனித்துக் கொள்வதாக சொல்லி ரோஹிணியையும் உதயச்சந்திரனையும் சுந்தரேசரின் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கே சென்றதும் ராதாவிற்கு நேர்ந்த தீக்காயத்தை ரோஹிணி மூலமாக அறிந்த மீனாட்சி உடனே கிருஷ்ணமூர்த்திக்கு அழைத்து விசாரித்தார். அன்னைக்கு இப்ப பரவாயில்லையா அண்ணா? பரவாயில்லம்மா, நான் இருக்கேன்ல, அவளை பாத்துக்கிறேன். சரிண்ணா, நைட்டுக்கு நான் சமைச்சு இவர்கிட்ட கொடுத்து விடுறேன், நீங்க சிரமப்படாதீங்க என்றார் மீனாட்சி. கிருஷ்ணமூர்த்தி சரி என்றவர் ரோஹிணி இன்னும் 4 நாட்கள் கூட அங்கேயே இருக்கட்டும் என்று கூறிவிட, ராதாவிற்கு குணமாகும் வரை தானே சமைத்து சாப்பாடை அனுப்பி வைப்பதாக நிபந்தனை விதித்தார் மீனாட்சி. அவரும் சிரிப்புடன் ஒத்துக்கொள்ள ரோஹிணி அங்கேயே இன்னும் 4 நாட்கள் தங்குவதற்கு மீனாட்சியும் ஒப்புக்கொண்டார். உதயச்சந்திரன் ஏதோ வேலை சம்பந்தமாக விடுப்பை நீடித்திருந்ததால் இந்த முடிவு. இரவில் மாலதியும் சேகரும் உற்சாகத்துடன் பட்டாசு வெடிக்க ரோஹிணியும் உதயச்சந்திரனும் பட்டும் படாமல் தங்களிடையே விழுந்த இடைவெளியை மற்றவர் கண்களை உறுத்தாத வண்ணம் பார்த்து கொண்டனர். உதயச்சந்திரன் இரவுணவிற்கு பிறகு தங்கள் இல்லத்திற்கு கிளம்பும் முடிவுக்கு வந்தான். ரோஹிணியை தன்னுடன் வருமாறு அழைக்கலாமா வேண்டாமா என்று அல்லாடி போனான். கிளம்புவதற்கு முன்னர் ரோஹிணியை பார்த்தவனிடம், எனக்கு உங்க கூட வரதுக்கு விருப்பம் இல்லை, முடிஞ்சா இந்த 4 நாள் என்னை வந்து பார்க்காதீங்க என யாரும் அறியாத வண்ணம் தீர்மானமாக உரைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். உதயச்சந்திரன் தனது தரப்பு நியாயத்தை கேட்கும் பொறுமை இன்னும் அவளுக்கு வரவில்லை என்ற சோர்வுடன் அங்கிருந்து கிளம்பினான். கண்ணாம்பூச்சி 16.
என்னை சூழ்ந்த அவநம்பிக்கை என்னும் அந்தகாரத்தின் நடுவே சிறு ஒளி கீற்றாய் மின்னியது சந்திரனின் காதல். போலியான நாடகத்தனமான வார்த்தைகள் இல்லை, விலையுயர்ந்த பரிசுகளோ ஆர்ப்பாட்டமான கலாட்டாகளோ இல்லை. அவனிடமிருந்து எல்லாம் காதல், காதல், காதல் மட்டுமே. என்னவோ என்று அதை அவன் என்னிடம் சொல்லவே இல்லை. என்னதான் சொல்லாத காதலை செய்கையில் உணர்ந்தாலும் அதை காதலிப்பவனின் வார்த்தையின் மூலம் கேட்பதில் இருக்கும் சுகமே தனி. இத்தனை நாட்கள் நான் இருந்த தவத்திற்கு வரமாய் கிடைத்தது ஐ லவ் யூ ரோஹிணி என்ற அவனது காதல் பூசிய வார்த்தைகள். ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து. உதயச்சந்திரனை தன்னை காண வரவேண்டாம் என ரோஹிணி கூறி அன்றோடு 3 நாட்கள் முடிந்திருந்தது. அந்த 3 நாட்களில் அவன் அவளை காண வரவில்லை என்று எண்ணினால் நாம் தான் முட்டாள். தினம்தோறும் அவன் வருவதும் ரோஹிணியுடன் பேச முயல்வதும் அவள் அதை தவிர்ப்பதும் இந்த 2 நாட்களில் தொடர்கரை ஆகிவிட்டது. இவர்களின் இந்த கண்ணாம்பூச்சி மீனாட்சி சுந்தரேசர் போன்ற பெரியவர்களின் கண்ணுக்கு புலப்படவில்லை. மாலதி சேகர் போன்ற இளையவர்களுக்கும் தெரியவில்லை. அன்று மீனாட்சியின் காலுக்காக களிம்பு வாங்கி கொண்டு அப்படியே ரோஹிணியையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று உதயச்சந்திரன் வந்திருந்தான். மீனாட்சியுடன் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்த மரகதம் உதயச்சந்திரனை கண்டதும் முகமலர வரவேற்றார். மீனாட்சி மருமகனுக்கு காஃபி போட சமையலறைக்குள் புகுந்து கொள்ள ரோஹிணியோ அவன் வந்ததை அறிந்தாலும் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு தனது அறைக்குள் முடங்கிக் கொண்டாள். மரகதம் மட்டும் உதயச்சந்திரனிடம் பேசிக் கொண்டிருந்தார். இப்போ அம்மாக்கு பரவாயில்லையா தம்பி? காயம் மாற ஆரம்பிச்சிடுமா? மாலுவும் சேகரும் எங்க? அவளை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காருப்பா. மீனாக்கா இன்னுமா காஃபி போடுறீங்க? ஏய் ரோஹிணி, அந்த ஹெட்போனை கழட்டிட்டு வா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருடி. மீனாட்சி காஃபி தம்ளருடன் வர அவரது மகளோ ஒரு கையில் மொபைலும் மறு கையில் ஹெட்போனுமாக வந்து நின்றாள். காப்பியை வாங்கி கொண்டு மீனாட்சி நகர மரகதமும் அவர்கள் பேசட்டும் என எண்ணியவர், மீனாக்கா வடாமுக்கு அரைச்சு வச்சிருக்கேன், வரீங்களா? 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையா ஊத்தி முடிச்சிடுவோம். இன்னைக்கு ஊத்தி வச்சாதான் ரோஹிணி ஊருக்கு போறப்ப டப்பால அடைச்சு கொடுக்க சரியா இருக்கும் என்று மீனாட்சியை தன்னுடன் அழைத்து சென்று விட்டார். உதயச்சந்திரன் காப்பியை மிருடு மிருடாக விழுங்கியபடியே, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் ரோஹிணி. இதுக்கு மேலையும் நீ இங்கேயே இருந்தா நமக்குள்ள பிரச்சனைன்னு அத்தை மாமா தப்பா நினைச்சுப்பாங்க என்கவும், இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு, அதுதானே உண்மை என்றாள் ரோஹிணி சொல்லென்று. உதயச்சந்திரன் இன்னும் அவளது மனக்குழப்பம் அகலவில்லை என்பதை உணர்ந்தவன் காலி தம்ளரையும் கையில் வைத்திருந்த களிம்பையும் தரையில் வைத்தான். அது உண்மையாகவே இருக்கட்டும், ஆனா நம்ம பிரச்சனைய தண்டோரா போட்டு சொல்லி அவங்க நிம்மதியை கெடுக்கணும்னு நினைக்கிறியா? கொஞ்சமாச்சும் அடுத்தவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடு ரோஹிணி. எனக்கு மத்தவங்க உணர்ச்சியை மதிக்க தெரியாதா? அத நீங்க சொல்றீங்க பாருங்க, செம காமெடியா இருக்கு உதய். ப்ளீஸ் என்னை இரிட்டேட் பண்ணாம கிளம்புங்க. நான் மட்டும் போறதுக்கு இங்க வரல. டுமாரோ ஈவினிங் நம்ம அம்பலம்புழா கிளம்பணும். உனக்கு ஞாபகம் இருக்குதா? நல்ல ஞாபகம் இருக்கு, ஆனா உங்க கூட நான் வரப்போறதில்ல. என் மனசுல இருக்கிற கொதிப்பு எப்ப அடங்குதோ அப்பதான் நான் அங்க வருவேன். வைத்திய மாதிரி பேசாதடி. முதல் முறையாக அவன் டீ போட்டு அதட்டவும் வாயெடுத்தி போனாள் ரோஹிணி. கண்கள் விரிய அமைதியாய் நின்றவள் விரக்தியாய் முறுவலித்தாள். மெடுசாவோட கதை தெரியுமா? மனசிறஞ்சி தான் கும்பிட்ட அதினா தெய்வத்துக்கு அவ உண்மையாதான் இருந்தா. அப்படி இருந்தும் அவங்களோட சாபத்துக்கு ஆளாகி உலகத்திலேயே அழகான பெண்ணா இருந்தவ தலைமுடியெல்லாம் பாம்பா மாறி அரக்கி ரூபத்துக்கு மாறினா. இதுக்கு யார் காரணம்? மெடுசாவா? இல்லவே இல்ல. மெடுசா மேல பொசிட்டோனுக்கு இருந்த காமம் அவனை சுயநலவாதியா மாத்துச்சு. அவ வணங்கின அதினாவுக்கு தன்னோட கோவில் கலங்கப்பட்டதுதான் தெரிஞ்சதே தவிர அதுக்கு மெடுசா எந்த வகையிலும் காரணம் இல்லைங்கிறது புரியல. ஒரு ஆணோட சுயநலம்தான் அழகியா இருந்த மெடுசாவை அரக்கியா மாற வச்சுது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் மாறவே இல்லை. அதே சுயநலம், தான் நினைச்சது நடக்கணுங்கிற பிடிவாதம், மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு மரியாதை கொடுக்காத திமிர் எதுவுமே மாறல. அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான் உதய். உங்களோட சுயநலம் தான் சுவாதிய ஒரு முன்கோபக்காரன் கிட்ட சிக்கி வதப்பட வச்சிருக்கு. வார்த்தைகளை கோப அக்னியில் தோய்த்து வெகு வீரியத்துடன் வெளியிட்டாள் ரோஹிணி. உதயச்சந்திரன் வழக்கம் போல எந்த உணர்ச்சியும் முகத்தில் காமிக்கவில்லை. டீச்சர்ல, அதான்
டைமிங் மிஸ் பண்ணாம கதை சொல்றேன். எனக்கு எந்த ஒரு மெடிசாவோட கதையும் தெரியாது. நீ லிஸ்ட் போட்ட மாதிரி சுயநலம், நான் நினைச்சது தான் நடக்கணுங்கிற குணம், அடுத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத திமிர், இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா நீ இங்க நின்று பேசிட்டு இருக்க மாட்டா ரோஹிணி. லுக், எனக்கு இந்த ட்ராமாலாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. பி ப்ராக்டிக்கல். சுவாதியையும் என்னையும் பத்தி கற்பனை பண்ணி நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் சொல்ல வரத காது கொடுத்து கேளு. ரோஹிணி மறுபாய் தலை அசைத்தவள். எல்லாத்தையும் கேட்க வேண்டியவங்க வாயால கேட்டு முடிச்சிட்டேன். இனிமே யார் என்ன சொன்னாலும் என் காதுல ஏறாது. டிராமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் இங்க டெய்லியும் வந்து டிவி சீரியல் ஓட்டுறீங்க. ப்ளீஸ் கிளம்புங்க என்று கை கூப்பி விட்டு அங்கிருந்து தனது அறைக்கு செல்ல முற்பட்டாள். ஆனால் உதயச்சந்திரன் வேகமாக வந்து அவள் கரம் பற்றி நிறுத்தியவன், சுவாதி உன்கிட்ட என்ன சொன்னாலோ அது எல்லாமே போய் என்று அழுத்தமாக பொழிய வேகமாக கையை உதறினாள் ரோஹிணி. அவ சொல்றத மட்டுமே நம்பி நான் உங்ககிட்ட சண்டை போட நான் ஒண்ணு முட்டாள் இல்ல உதய். நீங்களும் சுவாதியும் லவ் பண்ணினீங்கன்னு அத்தையே சொன்னாங்க. அவ உங்ககிட்ட வந்து மேரேஜ் செஞ்சுக்க சொல்லி கெஞ்சின கதை, நீங்க குடும்ப பொறுப்பை காரணம் காட்டி அவளை தட்டி கழிச்ச கதை எல்லாமே அவங்க சொல்லி நான் கேட்டதுதான். அவங்க சொன்னத மாமாவும் இல்லைன்னு சொல்லல. எந்த பெத்த தாயும் தன்னோட மகனை பத்தி இல்லாதது போலாது பேச மாட்டாங்க. அதுலயும் அத்தைக்கு நீங்கன்னா உயிர். சுவாதிய கல்யாணம் பண்ணி பணக்கார வாழ்க்கை வாழ வேண்டிய மகன் என்ன மாதிரி ஒருத்தி கூட கஷ்டப்படுறது அவங்களுக்கு அப்ப பிடிக்கல. அவங்கள விடுங்க. உங்ககிட்ட என் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையாவது நான் மறைச்சிருப்பேனா? ஆனா நீங்க ஒருத்திய காதலிச்சதைய மறைச்சிருக்கீங்க உதய். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சுவாதி கிட்ட என் உதய் யாராச்சும் காதலிச்சிருந்தா என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டார்னு ரொம்ப திமிரா நான் சொன்னேன். அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமா? எந்த ஆம்பளையும் தன்னோட முதல் காதலை பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்ல மாட்டான், அதுலயும் உன் புருஷ மாதிரி கோல சொல்லவே மாட்டான்னு சொன்னான். அவ வாழ்க்கையில சந்திச்ச ஆம்பளைங்களை வச்சு உங்களை குத்தம் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சரியாதான் சொல்லியிருக்கா. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு இத்தனை நாள் கற்பனை குதிரையில பறந்த நான் தான் அவகிட்ட தோத்து போய் நிக்கிறேன் உதய். என்னால இதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. தனது மனக்குமரல்கள் அனைத்தையும் கொட்டி தீர்த்துவிட்டு இப்பொழுது என்ன சொல்ல போகிறாய் என்ற ரீதியில் கணவனை பார்த்து வைத்தாள் ரோஹிணி. உதயச்சந்திரனோ எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் சில நிமிடங்கள் சிலையாய் நின்றவன் மனம் நொந்து அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவன் கிளம்பியதும் கண்ணீர் பெருகியது ரோஹிணிக்கு. அவனை வருத்திவிட்டோமே என்ற உணர்வால் வந்த கண்ணீர் தான் அது. அவளது கண்ணீர் சுரப்பி கூட அவளுக்கு எதிராக சரி செய்தது. ஹால் சோபாவில் அமர்ந்தவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாலோ தெரியவில்லை. வாயலில் நிழலாடவும் சுய உணர்வு பெற்றாள். வந்தவர் மீனாட்சி. அவளது காலடியில் இருந்த காலி தம்ளரை எடுத்துக்கொண்டவர் உதயச்சந்திரன் வாங்கி வந்த களிம்பையும் அங்கே கிடக்கவும் எடுத்து ரோஹிணியிடம் நீட்டினார். இது அன்னைக்காக மாப்பிள்ள வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் ரோஹிணி. இப்ப பார்த்து உங்க அப்பாவும் வீட்டுல இல்லையே, நீ அவங்க வீட்டுல இதை கொடுத்துட்டு வரியாடி? பாவம், மருந்து போலனா காயம் எரியும்ல. ரோஹிணிக்கு கணவனின் இல்லத்திற்கு செல்ல விருப்பமில்லை என்றாலும் ராதாவுக்காக வாங்கி கொண்டாள். மானதின் ஸ்கூட்டி பெப்பை எடுத்துக்கொண்டவள் அவனது வீட்டை நோக்கி பயணித்தாள். மணி 10 தாண்டி விட்டதால் வெயில் கொஞ்சம் அதிகம்தான். அவள் உதயச்சந்திரன் இல்லத்தை அடைந்தபோது சூரியனின் தயவால் வியர்வை நனைந்தே விட்டாள். ஸ்கூட்டியை ஸ்டாண்ட் போட்டு விட்டு வீட்டிற்குள் அவள் அடி எடுத்து வைத்த போதே ராதாவின் குரல் கேட்டது. என் வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம் உதய். புத்தி கெட்டத்தனமா பேசி உன் வாழ்க்கைக்கு நானே உழ வச்சிட்டேனடா. தொடர்ந்து அவரை ஆறுதல் படுத்தியது உதயச்சந்திரனின் குரல். விடுங்கம்மா, நான் எப்பவுமே என் மனசுல நினைக்கிறது உங்க 2 பேர்கிட்டையும் ஷேர் பண்ணதே இல்லை. திடீர்னு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து என்கிட்ட மேரேஜ் பத்தி பேசுனா நீங்க லவ்னு தானே நினைப்பீங்க. உங்ககிட்ட நான் விளக்கம் கொடுத்துருக்கணும். நீங்க மட்டும் இல்லை, இங்க கிளாஸ்ல நிறைய பேர் நாங்க லவ்வர்ஸ் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அவ தான் என்னை லவ் பண்றா, எனக்கு அப்படி ஒரு எந்த எண்ணமும் இல்லைன்னு விளக்கம் கொடுக்க எனக்கு தோணல. அதோட விளைவு தான் உங்ககிட்டையும் சுவாதியை பத்தி நான் எதுவுமே சொல்லாம விட்டது. அது உன் சுபாவம் உதய். நீ எப்பவும் மனசுல இருக்கிறத முகத்துல காட்டாத பையன். நீ வாய் திறந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லை. அப்படியே நீயா விரும்பி எங்ககிட்ட கேட்டது ரோகிணிய மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன், அவங்க வீட்டில் பேசுறீங்களாங்கிறது மட்டும்தான். அப்பவே நீ சுவாதியா லவ் பண்ணலன்னு எங்க புத்திக்கு உரைச்சிருக்கணும் உதய் என்று அவனை தேய்ச்சினார் கிருஷ்ணமூர்த்தி. உரையாடல் முழுவதையும் கேட்டுவிட்டு அதிர்ந்து நின்றாள் ரோஹிணி. அப்படி என்றால் உதயச்சந்திரன் சுவாதியை காதலிக்கிறான் என்று எண்ணியது
தனது மாமனார் மாமியாரின் யூகம் மட்டும்தானா? அப்படிதான் இருக்க வேண்டும். ஏனெனில் தன்னை விரும்பி மணக்க அவர்களிடம் வெளிப்படையாக கேட்டவன் எப்படி இன்னொருத்தியை காதலித்ததை மட்டும் மறைத்திருப்பான்? சுவாதியின் நடவடிக்கைகளை வைத்து அவளும் உதயச்சந்திரனும் காதலிப்பதாக ஒரு காலத்தில் மாலதியை நம்பினாள் அல்லவா? ரோஹிணிக்கு இப்போதே உதயச்சந்திரனிடம் அவனது செய்கைக்கான விளக்கத்தை கேட்டே ஆக வேண்டுமென்ற வேகம் பிறந்தது. விறுவிறுவென ராதாவின் அறைக்குள் நுழைந்தவள், உங்க மக ஆயின்மெண்ட் டியூபை வச்சுட்டு வந்துட்டார அத்த, அதை கொடுக்க தான் வந்தேன், இந்தாங்க என்று நீட்டவும் ராதா வாங்கி கொண்டார். உடனே அவர் அருகே அமர்ந்திருந்த உதயச்சந்திரனை நோட்டமிட்டவள், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மாடி ரூமுக்கு வரீங்களா என வினவ அவன் மறு பேச்சின்றி எழுந்தான். ராதாவும் கிருஷ்ணமூர்த்தியும் இப்போது இவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களோ என்று பதற, ரோஹிணியோ என்று, எனக்கு ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதை பத்தி தான் பேச போறேன் என்றால் அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும் விதமாக. சொன்னதோடு உதயச்சந்திரனை மாடி அறைக்கும் அழைத்து சென்று விட்டாள். அறைக்குள் நுழைந்த பிறகும் அமைதியாய் நின்றவனை பார்த்தவளுக்கு சற்று எரிச்சல் மண்டியது. இவன் வாயை திறந்து அனைத்தையும் சொல்லிவிட்டால் தனது தலைக்குள் வெடித்து சிதறும் எரிமலை மறையும் என்று எண்ணியவள், நீங்க பேசின எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டுட்டேன். நீங்க சுவாதியை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சுவாதி சொன்னது பொய். உங்க அம்மா அப்பாவோட தாட்ஸ் எல்லாமே வெறும் யூகம் மட்டும்தான்னு இப்ப புரியுது. ஆனா மாமா கடைசியா ஒன்னு சொன்னாரே, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க விரும்பி கேட்டீங்கன்னு, அது என்ன கதை? இப்பவும் வாயில கொழுக்கட்டைய வச்சிருக்கிற மூட்ல இருந்து வெளியே வந்து தயவு பண்ணி உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி தொலைக்கிறீங்களா என்று பொறிந்து தள்ளினாள். என் மனசுல நீதான் இருக்க. உதயச்சந்திரன் நிதானம் தொலைக்காதவனாக மறுமொழி பகிரவும் ஒரு நொடி உச்சி குளிர்ந்தது ரோஹிணிக்கு. ஆனால் அவளுக்கு அது மட்டும் போதாதே, முழு விவரத்தையும் கேளடி என்று அவளது மனசாட்சி ரோஹிணியை சுரண்டி விட்டது. புருஷ மனசுல பொண்டாட்டி இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் கேட்டது அது இல்லை. நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க விரும்புனீங்கன்னு மாமா சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? மேட்ரிமோனியில என்னோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு அந்த முடிவுக்கு வந்தீங்களா? உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும் தான் நான் அந்த மேட்ரிமோனியில உன் ஃபேமிலிக்கு என் ப்ரொஃபைலை அனுப்ப சொன்னேன். ரோஹிணிக்கு இப்போது குழப்பமானது. என்ன சொல்றீங்க நீங்க? நம்மளோடது அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஐ மீன், உங்களை பொறுத்த வரைக்கும் என் ப்ரொஃபைலை மேட்ரிமோனியில பார்த்து உங்களுக்கு பொருத்தமா இருப்பேன்னு நினைச்சு தானே நீங்க எங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணினீங்க. இப்ப வேற என்னமோ சொல்றீங்க? ப்ளீஸ் புரியுற மாதிரி சொல்லுங்க உதய். நான் உன்னை மேட்ரிமோனி ப்ரொஃபைலில் பார்க்கல ரோஹிணி. அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் சதீஷோட மேரேஜில் தான் பார்த்தேன். பார்த்த அந்த செகண்டில் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாட்? உதயச்சந்திரன் அழுத்தமாக ஏறிட்டவன், ஐ லவ் யூ என்றான் எவ்வித அலட்டலுமின்றி. இது நாள் வரை அவனிடம் கேட்டறியாத வார்த்தை. இது உண்மைதானா? கலக்கமாய் அவனை நோக்கியவளிடம் உண்மைதான் என்று உரைத்தது கண்ணாடி ஃப்ரேமுக்குள் அடைக்கலம் பூந்திருந்த உதயச்சந்திரனின் விழிகள். இப்படி, ஐ மீன், இதெல்லாம் உதய். சந்தோஷ மிகுதியில் வார்த்தைகள் கோர்வையாக வராமல் சோதித்தது ரோஹிணியை. எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ எப்படி என்னை பார்த்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல க்ரஷ்னு மனசுல பதிய வச்சுட்டியோ அதே மாதிரி தான் நானும் சதீஷோட மேரேஜில் உன்னை பார்த்த செகண்டில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸில் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் அது வெறும் பிடித்த மட்டும்தான். ஏன்னா அந்த ஏஜில் உன்னை பார்க்குறப்ப ஸ்கூல் முடிச்சு குழந்தைத்தனம் மாறாத குறும்புக்கார பொண்ணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. எப்படி என்னோட ஒவ்வொரு மனரசத்தையும் நீ ரசிச்சியோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கும் உனக்கும் இடையில நடக்கிற ஒவ்வொரு சந்திப்புலையும் உன்னோட ஒவ்வொரு செய்கையையும் நான் ரசிச்சிருக்கேன். தப்பு பண்ணிட்டு முழிக்கிறது, அப்புறம் சமாளிக்கிறது, ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுனா மைண்ட் வாஷ்ல திட்டுறதுன்னு உன்னோட ஒவ்வொரு செய்கையும் எனக்கு மனப்பாடம். உதயச்சந்திரன் சொல்வதை கதை போல கேட்டுக்கொண்டிருந்தாள் ரோஹிணி. அவளுக்குள் இருக்கும் மனசாட்சியோ அவளது வார்த்தைகளில் புத்துயிர் பெற்று உற்சாக வெள்ளத்தில் நீந்த ஆரம்பித்திருந்தது. வெறுமனே ரசிச்ச உன்னை காதலிக்க சொன்னது எதுன்னு எனக்கு தெரியல. உன்னை மறுபடி பார்க்காம இருந்திருந்தா சராசரி மனுஷனா நானும் உன்னை மறந்திருப்பேனோ என்னவோ. ஆனா சதீஷோட மேரேஜ்ல பார்த்ததுல இருந்து என்னால உன்னை மறக்க முடியல. அவள் மீது தனக்கு காதல் துளிர்ந்த தருணத்தை விளக்க ஆரம்பித்தான் உதயச்சந்திரன். சொல்லும் போதே அவன் முகம் கனிய துவங்கியது. இது நாள் வரை அவனிடம் கேட்டறியாத வார்த்தை. இது உண்மைதானா? கலக்கமாய் அவனை நோக்கியவளிடம்
உண்மைதான் என்று உரைத்தது கண்ணாடி பிரேமுக்குள் அடைக்கலம் புகுந்திருந்த உதயச்சந்திரனின் விழிகள். எப்படி? ஐ மீன், இதெல்லாம் உதய். சந்தோஷ மிகுதியில் வார்த்தைகள் கோர்வையாக வராமல் சோதித்தது ரோஹிணியை. எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ எப்படி என்னை பார்த்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல க்ரஷ்னு மனசுல பதிய வச்சுட்டியோ அதே மாதிரி தான் நானும். சதீஷோட மேரேஜ்ல உன்னை பார்த்த செகண்ட்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் அது வெறும் பிடித்த மட்டும்தான். ஏன்னா அந்த ஏஜ்ல உன்னை பார்க்குறப்ப ஸ்கூல் முடிச்சு குழந்தைத்தனம் மாறாத குறும்புக்கார பொண்ணுன்னு மட்டும்தான் தோணுச்சு. எப்படி என்னோட ஒவ்வொரு மனரசத்தையும் நீ ரசிச்சியோ அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் எனக்கும் உனக்கும் இடையில நடக்கிற ஒவ்வொரு சந்திப்புலையும் உன்னோட ஒவ்வொரு செய்கையையும் நான் ரசிச்சிருக்கேன். தப்பு பண்ணிட்டு முழிக்கிறது, அப்புறம் சமாளிக்கிறது, ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுனா மைண்ட் வாஷ்ல திட்டுறதுன்னு உன்னோட ஒவ்வொரு செய்கையும் எனக்கு மனப்பாடம். உதயச்சந்திரன் சொல்வதை கதை போல கேட்டுக்கொண்டிருந்தாள் ரோஹிணி. அவளுக்குள் இருக்கும் மனசாட்சியோ அவளது வார்த்தைகளில் புத்துயிர் பெற்று உற்சாக வெள்ளத்தில் நீந்த ஆரம்பித்திருந்தது. வெறுமனே ரசிச்ச உன்னை காதலிக்க சொன்னது எதுன்னு எனக்கு தெரியல. உன்னை மறுபடி பார்க்காம இருந்திருந்தா சராசரி மனுஷனா நானும் உன்னை மறந்திருப்பேனோ என்னவோ. ஆனா சதீஷோட மேரேஜ்ல பார்த்ததுல இருந்து என்னால உன்னை மறக்க முடியல. அவள் மீது தனக்கு காதல் துளிர்ந்த தருணத்தை விளக்க ஆரம்பித்தான் உதயச்சந்திரன். சொல்லும் போதே அவன் முகம் கனிய துவங்கியது. கண்ணாம்பூச்சி 17. கலகம் பிறப்பது தெளிவை கொடுக்கத்தான் என்பார் என் தந்தை. அது எத்துணை உண்மை! சண்டை சச்சரவற்ற உறவுகளில் நண்பகத்தன்மை இருப்பதில்லை. ஏனெனில் ஒவ்வொரு சண்டையும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக நடந்து கொள்வதன் சாட்சி. ஒருவர் மற்றொருவரின் நன்மதிப்பை பெறுவதற்காக தங்களது சுயத்தை மறைத்து நடிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம். இத்தனை சண்டை சச்சரவுகளையும் தாண்டி மீண்டும் கருத்தொருமித்து ஒன்று இணைவது அவர்களின் நேசம் உண்மையானது என்பதற்கு சாட்சி. ரோஹிணியின் டைரி குறிப்பில் இருந்து 5 மாதங்களுக்கு முன்பு. அழகான பொன்மாலை நேரம். பாளையங்கோட்டையில் இருந்த லட்சுமி மகால் என்ற திருமண மண்டபம் திருமணத்திற்கான அலங்காரத்துடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஷர்மிளா வெட்ஸ் சதீஷ். பூக்களால் எழுதப்பட்டிருந்த பெயர்கள் விளக்குகள் புடைசூழ மின்னிக் கொண்டிருந்தன. மறுநாள் தான் திருமணம் என்றாலும் மாலையையே பெண்ணையும் மாப்பிள்ளையையும் மண்டபத்திற்கு அழைத்து வந்து விட்டனர். திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலையில் நிச்சயதார்த்தம். உற்றார் உறவினர்கள் கூடியிருக்கும் சபையில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் நிச்சயதாமலத்தை மாற்றிக்கொள்வது சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயம் முடிந்ததும் வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் சாப்பிட சென்றுவிட மணப்பெண் ஷர்மிளா அவளது தோழிகள் புடைசூழ அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி சென்றாள். அந்த தோழிகள் குழாம் கடந்து செல்லும் போதுதான் மண்டபத்திற்குள் காலடி எடுத்து வைத்தான் உதயச்சந்திரன். நம்ம பிரியாக்கு கோல்டன் கிராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல அக்கௌண்டன்சி டீச்சர் ஜாப் கிடைச்சிருக்குதாண்டி. ஐயா, அவளா? அவளுக்கு அக்கௌண்டன்சியோட கோல்டன் ரூல்ஸ் கூட ஒழுங்கா தெரியாது. பாவம் அவளோட ஸ்டூடெண்ட்ஸ். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டன்சியை விடுங்கடி. 12th படிக்கிறப்ப நிறுவன கணக்கன் எழுதுறதுக்கு ரே அப்படிங்கிறதுக்கு பதிலா ரே போட்டு தான் எழுதுவா. தமிழ் பாடத்துல கேள்வி பதில் செக்ஷன்ல அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இவ்வளவு மிஸ்டேக் விட்டு எழுதுறவ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுப்பா? விடுப்பா. இப்போலாம் நல்லா படிச்சு நல்ல கிரேட் வச்சிருக்கிறவங்கள விட ஆவரேஜா படிக்கிறவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தா இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சாலும் கூட இடத்தை விட்டு நகர மாட்டாங்க. அதுவே டேலண்டான ஸ்டாஃபை அப்பாயின்மெண்ட் பண்ணுனா அவங்க டேலண்ட்டுக்கு ஏத்த இன்னொரு சான்ஸ் கிடைச்சா போயிடுவாங்கல்ல. இது முட்டாள்களுக்கான உலகம். பேசாம நம்மளும் விழுந்து விழுந்து படிச்சதுக்கு பதிலா ஆவரேஜா படிச்சிருந்தா கூட நமக்கும் நல்ல ஸ்கூல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். பெண்கள் தமக்குள் பேசிக்கொள்வதை கேட்டபடியே உள்ளே வந்தவன் அப்போது சத்தமாய் ஒலித்த ஒரு பெண்ணின் குரலில் பிரேக் பிடித்தார் போல் நின்றான். நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி பிரியாக்கு லாங்குவேஜ் ஸ்கில் இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா அவளுக்கு அக்கௌண்டன்சில நாலேஜ் இருந்திருக்கலாம்ல. யாரையும் புத்திசாலி முட்டாள்னு முத்திர குத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அழகான கையெழுத்து, நீட்டான ப்ரெசன்டேஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத ஆன்சர்னு எத்தனையோ ஆன்சர் பேப்பரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் கேட்ட கொஸ்டினுக்கும் பண்ணின ஆன்சருக்கும் சம்பந்தமே இருக்காது. இதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ யாரையும் குறைச்சி எடை போடக்கூடாது. இத்தனை வருஷத்துல அவள் லாங்குவேஜ் ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பேசியவள் யார் என்று கூற வேண்டுமா?
அவள் நமது நாயகி ரோஹிணியே தான். மாம்பழ வண்ண புடவையில் தலை நீரைய பூச்சூடி மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும் இமைக்க மறந்து சிலையாய் நின்றான் உதயச்சந்திரன். இவள் கல்லூரியில் தான் அடிக்கடி சந்தித்த அந்த குறும்புக்கார பெண் தானே? பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டவன் ஒரு நொடி அவளை கூர்ந்து கவனித்தான். கல்லூரி காலத்தில் இருந்த குழந்தைத்தனம் மட்டும் முகத்தில் மைனஸ். மற்றபடி அதே குறும்புத்தனத்துடன் கூடுதலாக சேர்ந்தது வயதிற்கே உரித்தான பொறுப்பும் முதிர்ச்சியும். அக்கணத்தில் அவளது வசீகரத்தில் தன்னை தொலைத்து விட்டான் உதயச்சந்திரன். அவள் மணப்பெண்ணுடன் பேசியபடியே கடந்து செல்ல அவனது மனமும் அவள் பின்னே சென்றது. இதற்கிடையே கல்லூரி தோழர்கள் அவனை பிடித்து கொள்ள அவர்களுடன் மணமகனான சதீஷை காண சென்றான். வா மச்சான் என ஆர்ப்பாட்டத்துடன் வரவேற்ற சதீஷிடம் மணப்பெண் குறித்து விசாரிக்கும் சாக்கில் ரோகிணியை பற்றியும் கேட்டறிந்தான் உதயச்சந்திரன். நானும் ஷர்மியும் காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்றோம்டா. நம்ம எம்காம் ஃபர்ஸ்ட் இயர் பண்றப்ப வந்துச்சே அந்த பிகாம் செட் தான் ஷர்மி. எல்லாரும் அப்போ எங்களை கிண்டல் பண்ணாங்க. காலேஜ் லவ்வர்ஸ் எல்லாம் வெறும் டைம் பாஸ்ன்னு சொல்லவங்களுக்காகவே இத்தனை வருஷம் வைராக்கியத்தோட காத்திருந்து மேரேஜ் பண்ணிக்க போறோம்டா. சொல்லும் போதே அகமும் முகமும் விகசித்தது சதீஷிற்கு. காதலித்தவளை கைப்பிடிக்க போகிறான் அல்லவா, அந்த பூரிப்பு. கங்க்ராட்ஸ்டா. உன் மிஸ்ஸஸ் கூட இருந்த சில கேர்ள்ஸை நானும் நம்ம காலேஜில் பார்த்துருக்கேனே. அதை ஏன் கேட்குற? அந்த பொண்ணுங்க எல்லாம் சரியான வாயாடிங்க. அதுலேயும் ரோஹிணின்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அந்த பொண்ணு ஷர்மி எல்லாரும் ஒன்னாதான் பிஎட் படித்தாங்க. அப்போவே எங்கள் லவ் அவளுக்கு தெரியும். என்னை பயங்கரமாக கலைப்பா. இப்போ அந்த மேடம்க்கும் அலையன்ஸ் பார்க்காங்களாம். திருநெல்வேலி டவுனில் இருக்கிற விவாகா மேட்ரிமோனியில் தான் அவங்க அப்பா மேடமோட பயோடேட்டாவை கொடுத்துருக்காருன்னு நேற்று முழுக்க ஷர்மி கிட்ட அவ சோக கீதம் வாசிச்சாலாம். ஏண்டாம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களன்னு சொன்னால் அவளுக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாமாம். அவள் டீச்சர் ப்ரொஃபஷனை ரொம்பவே ரவ் பண்ணுறாளாண்டா. ஸோ இன்னும் 5 இயர்ஸ்க்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லையாம். சதீஷ் ரோஹிணியை பற்றி அறிந்த அனைத்தையும் கல்யாண குதூகலத்தில் கூறிவிட உதயச்சந்திரனும் அவளை மணக்கும் முடிவுக்கு எப்போதோ வந்துவிட்டான். கண்டதும் காதல், விவரம் கேட்டதும் கல்யாணம். திருமணத்தில் அவனது பிரசன்னத்தை அறியாதது போலவே அவன் முடிவெடுத்த வேகத்தையும் ரோஹிணி அறிந்திருக்கவில்லை. இரவு கடந்து மறுநாள் முகூர்த்த வேளையில் சர்வ அலங்கார பூஷிதையாக வந்த ஷர்மிளாவை மொத்த திருமண மண்டபம் பார்த்து கொண்டிருக்க உதயச்சந்திரனும் ரோஹிணியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் அருகே நின்றிருந்த மாலதியின் காதில் ஏதோ சொல்லி சிரித்தவள் அத்தனை கூட்டத்தையும் மீறி உதயச்சந்திரனை கவனிக்கவே இல்லை. கெட்டிமேலாம் கெட்டிமேலாம் புரோகிதர் கூறவும் நாதஸ்வரம் மேல முழங்க சதீஷ் ஷர்மிளாவின் கழுத்தில் மாங்கல்யம் பூட்டினான். அனைவரும் அச்சதை தூவி அவர்களை ஆசிர்வதித்த போது உதயச்சந்திரனின் மணக்கண்ணில் மட்டும் மணமேடையில் அவனும் ரோஹிணியும் மணமக்களாக இருப்பது போன்ற காட்சி படமாக விரிந்தது. அவனது இதழ்கள் புன்னகையில் விரிந்தது. திருமணம் முடிந்ததும் மணமக்களை வாழ்த்தி விட்டு கிளம்பியவன் அடுத்தடுத்த வேலைகளில் இறங்கினான். திருநெல்வேலி டவுனில் விவாகா திருமண ஏற்பாடு மையத்தை அடைந்தவன் ரோஹிணியின் பெயரை சொல்லி விவரம் கேட்க முதலில் தயங்கியவர்கள் அவனும் சந்தா கட்டி உறுப்பினர் ஆனதும் தாராளமாக அவளது விவரங்களை அவனுக்கு தெரிவித்தனர். உங்க மேட்ரிமோனி மூலமா நான் ரோஹிணியோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண ரெடியா இருக்கேன்னு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். நாங்கள் சம்மந்தப்பட்ட பெண்ணோட ஃபாதருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். அப்புறமா நீங்கள் பேசி மொத்த சம்பிரதாயத்தை பார்த்துக்கோங்க. சொன்னபடியே பெற்றோர்களிடம் தனக்கு ரோஹிணியை பிடித்திருக்கிறது என்றவன் ஒரு வாரத்தில் சுந்தரேசன் கிருஷ்ணமூர்த்தியை அணுகிய போது மிகவும் மகிழ்ந்து போனான். பெண் பார்க்க அவளது இல்லத்தில் கால் வைத்தவனின் விழிகள் ரோஹிணியை தேடியது. சில நிமிடங்களில் தன் முன்னே வந்து நின்ற தேவதை உதிர்த்த எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சீனியர் என்ற வார்த்தை அவனை ஆகாயத்தில் பறக்க வைத்தது. இன்னும் இவளுக்கு என்ன நினைவிருக்கிறது? அப்படி என்றால் என்னுடன் செலவழித்த ஒரு சில மணித்துணிகள் கூட இவளுக்கு நினைவிருக்கும் தானே? மகிழ்ச்சி கடலில் மிதந்தவன் ஒரு நன்னாளில் பெரியவர்கள் ஆசையுடன் ரோஹிணியை தன்னவளாக்கி கொண்டான். அவளை பார்த்த கணத்தில் காதலில் விழுந்தது. திருமணத்தில் அக்காதலை கைகூட செய்தது வரை உதயச்சந்திரன் ஜெயித்தாள் என்றால்
வெறும் ஈர்ப்பாக ஆரம்பித்த உறவை காதலினால் வலுவாக்கி ரோஹிணி ஜெயித்தாள். இவ்வளவையும் ரோஹிணியிடம் விளக்கி முடித்தவன், எல்லாமே கரெக்டா செஞ்சு முடிச்சனா? பண்ணின தப்பு என்ன தெரியுமா? உன்னை காதலிச்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லாம விட்டதுதான். வார்த்தையில நான் சொல்லாத காதல வாழ்க்கை போக்குல புரிய வச்சுடுவேன்னு நம்பினேன். அதை நீயும் புரிஞ்சுக்கிட்ட. எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா? ஒவ்வொரு தடவை நீ ஐ லவ் யூ உதயன்னு சொல்றப்ப நான் அனுபவிக்கிற சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுத்ததே இல்லை. அது ரொம்ப சின்ன வார்த்தை தான், ஆனா அது நம்ம உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும். நான் உன்னை லவ் பண்றத உன்கிட்ட சொல்லாமலே புரிய வைக்கிறேன்னு பேர்ல இம்மெச்சூரிட்டியா நடந்துகிட்டதோட விளைவுதான் இப்ப நடந்த பிரச்சனை எல்லாமே என்று முடித்தான். ரோஹிணி இவ்வளவையும் கேட்டு முடித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்டவளாக பேச வார்த்தை இல்லாமல் நின்றாள். அவளது அமைதியை உதயச்சந்திரன் தவறாக புரிந்து கொண்டான். மனைவியின் கரத்தை பற்றி கொண்டவன், பிலீவ் மீ, நான் எப்பவும் சுவாதியல் லவ் பண்ணவே இல்லை. எங்க அம்மா அப்பாவோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். உங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைய செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணதால தான் என் மனசுல காதலே வந்துச்சு. சப்போஸ் அப்பவும் என் கடமை பாக்கி இருந்துச்சுன்னா நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேனோ என்னவோ என்று முடிக்கையில் அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அது தன் மீதான காதலை தனக்கு நிரூபித்துவிடும் தீவிரம் என்பதை புரிந்து கொண்ட ரோஹிணி அவனை அணைத்து கொண்டாள். ஐ எம் சாரி, உங்களை புரிஞ்சுக்காம நான் கண்டபடி பேசிட்டேன் உதய். நீ சுவாதியோட பேச்சை கேட்டு என் மேலே கோபப்பட்டு இருந்தா கண்டிப்பா நான் வருத்தப்பட்டு இருப்பேன் ரோஹிணி. நீ என் பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டுதான் என் மேலே தப்புன்னு நினைச்ச. யாரோ ஒருத்திக்கு டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு ஜாப் கிடைச்சதும் அவளை கை கழுவுன ஒருத்தன் அரேஞ்ச் மேனேஜ் பண்ணதால வேற வழி இல்லாம நம்ம கூட வாழ்ந்திருக்கான்னு நினைச்சு நினைச்சு நீயும் மனசளவுல நொந்து போயிருப்ப. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன் பிகாஸ் ஐ லவ் யூ சோ மச் ரோஹிணி. ரோஹிணி மகிழ்ச்சி பொங்க தலையை உயர்த்தியவள் அவளை உச்சி முகர்ந்தவன், சில வார்த்தைகளை சொல்றவங்களுக்கும் சந்தோஷப்படுவாங்க, கேட்குறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதுல ரொம்ப அழகான வார்த்தை ஐ லவ் யூ. அது நீ சொல்றப்ப எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? இப்போ நானும் அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் என்று கூறவும் அவனது மார்பில் முகம் புதைந்தாள் ரோஹிணி. கருத்து வேறுபாடுகள் என்னும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்ததால் இத்தனை நாட்கள் தனது சந்திரனின் காதலனும் ஒளியை அனுபவிக்காத ரோஹிணி அன்றைய தினம் அவை விலகியதும் அக்காதல் ஒளியில் நனைய ஆரம்பித்தாள். மாமாவும் அத்தையும் டென்ஷனா இருப்பாங்க, போய் அவங்க டென்ஷனை குறைப்போம். இருவரும் ராதாவின் அறையை அடைந்தனர். மருமகளுக்கும் மகனுக்குமான பிணக்கு தீர்ந்ததை அவர்களின் முகம் பிரதிபலிக்கவும் கிருஷ்ணமூர்த்திக்கும் ராதாவிற்கும் மகிழ்ச்சி. களிமை கொடுக்க சென்ற மகளுடன் வீட்டிற்கு வந்த மருமகன் அவளை மறுநாளை அம்பலம் விழாவிற்கு அழைத்துச் செல்வதாக சொல்லவும் மீனாட்சிக்கும் சுந்தரேசருக்கும் சம்மதம். மாலதியோ தோழிக்கும் அவள் கணவனுக்குமான கருத்து வேறுபாடு அகன்று இருவரும் முன்பு போல் அந்யுன்யமாக அம்பலம் விழா கிளம்பிய போது மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்தாள். இரு குடும்பத்தினரும் ரோஹிணியையும் உதயச்சந்திரனையும் வழி அனுப்ப சுந்தரேசரின் இல்லத்திற்கு குழுமிருந்தனர். அங்கிருந்தவர்களில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் ரோஹிணி கிளம்புவதில் வருத்தம். அது வேறு யாரும் இல்லை, மாலதியின் அன்னை மரகதம்தான். உனக்காக கூழ்வடம் போட்டிருந்தேன், ஆனா அது ரெடி ஆகுறதுக்குள்ள நீ ஊருக்கு போறிய தங்கம் என்று குறைப்பட்டவரிடம், எப்படியும் என் மருமக பிள்ளைய பாக்குறதுக்கு ஊருக்கு வருவேன்ல, அப்ப டப்பா கொடுங்கத்த என்று சமாதானம் சொல்லிவிட்டு உதயச்சந்திரனுடன் காரில் அமர சென்றாள் ரோஹிணி. அதுக்கு முன்னாடி எங்க மருமக பிள்ளை உதிச்சுன்னா அட்வான்ஸா உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் ரோஹிணிமா என்று கேலி செய்தபடி கார் கதவை பூட்டினான் மாலதியின் கணவன் சேகர். அவனது வார்த்தை பலிக்கட்டும் என்பது மீனாட்சி சுந்தரேசர் கிருஷ்ணமூர்த்தி ராதா தம்பதியரின் வேண்டுதல். காரை செலுத்தபடியே மனைவியை காதல் பொங்க நோக்கிய உதயச்சந்திரன், சேகர் மாப்பிள்ளையோட ஆசைய நிறைவேற்றிடுவோமா? எனக்கு உன்னோட மினி வருஷனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ரோஹிணி என்று கூற, எனக்கு டபுள் ஓகே உதய் என்று நாணத்துடன் சொன்னபடி அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் ரோஹிணி. அந்த காதலர்களுக்காக அம்பலம் விழாவில்
அவர்கள் காதல் சின்னமான பசுமை குடில் காத்திருக்க காரும் வேகம் எடுத்தது. கண்ணாம்பூச்சி 18. எனக்கு பெரிய பெரிய ஆசைகள் எல்லாம் இல்லை. எனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் சந்திரனின் அருகாமையில் கழிக்க வேண்டும். நரை வந்து தோல் சுருங்கி மூப்பின் கரங்களில் வீழ்ந்த பிறகும் எங்கள் நேசம் மாறாதிருக்க வேண்டும். முதுமை எனும் இலையுதிர் காலத்தை கூட எங்கள் காதலால் வசந்த காலமாக மாற்ற வேண்டும். அவ்வளவே. ரோஹிணியின் டைரி குறிப்பிலிருந்து. 4 வருடங்களுக்கு பிறகு. ஷம்மு, எங்கடி பட்டு இருக்க? அம்மாவோட டைரிய பாத்தியா தங்கம்? ரோஹிணியின் குரல் சத்தமாக ஒலித்தது அந்த வீட்டில். அவளது வாழ்வின் அழகிய தருணங்களை உள்ளடக்கிய டைரிகளில் ஒன்றை காணவில்லை. அதை அடிக்கடி கேட்டு நச்சரிப்பவள் அவர்களின் சீமந்த புத்திரிதான் என்பதால் ரோஹிணி அவளை தேடினாள். அவரது தேடலின் நாயகியான 4 வயது சம்மு என்ற சமுத்திராவோ கமுக்கமாக சிரித்தபடி பூனை போல அடியெடுத்து வைத்து வீட்டை விட்டு வெளியேறியவள் பசுமை குடிலை நோக்கி ஓடினாள். அவள் காலில் அணிவித்திருந்த கொலுசு மணிகளின் கீதத்தால் மகள் வெளியேதான் ஓடுகிறாள் என்பதை தெரிந்து கொண்ட ரோஹிணி அவள் பின்னே ஓடினாள். சம்மு, நிக்க புரியா இல்லையா என்று அதட்டலாய் துரத்தியவள் மகள் பசுமை குடிலுக்குள் ஓடிவிடவும் தானும் அதற்குள் புகுந்தாள். அங்கே மர அடுக்குகளின் மீது தொட்டிகள் அணிவகுத்திருக்க எங்கும் சமுத்திரா தென்படவில்லை. எங்க போனா இந்த பொண்ணு? உதட்டை கழித்தபடி நின்றவளை பின்னோடு சேர்த்து யாரோ அணைத்தார்கள். அந்த யாரோ யார் என்பதை கழுத்து வளைவில் பதிந்த தாடையையும் அதன் ரோமங்களையும் உணர்த்தியது. ஆண்டுகள் கடந்ததில் ரோஹிணி மீதான அவனது அன்பும் பெருகி திளைத்திருந்தது. அந்த காதலின் அன்பு பரிசுதான் சமுத்திரா. அன்னையை தன் பின்னே ஓட விடுவது என்றால் அவளுக்கு மிகவும் இஷ்டம். உதய், உங்க பொண்ணு என் டைரிய எனக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா. அவ இங்கதான் வந்தா. ஆனா தேடுறப்ப அகப்படாம என் கூட கண்ணாமூச்சி ஆடுறா. அப்படியே அவ அம்மாவ மாதிரி என்றவன் தனது இதழ்களை அவளது கன்னத்தில் பதித்த வினாடியில், நான் இங்க இருக்கேன் என்று உற்சாகமாக கூறியபடியே மர அடுக்கின் அடியிலிருந்து தலையை நீட்டினாள் சமுத்திரா. ஏய் குட்டி வாளு என்றபடி அவளை தூக்கிய உதயச்சந்திரன் பசுமை குடிலுக்கு வெளியே கொண்டு வந்து தட்டாமலை சுற்றவும் கிண்கிணி நாதமாக சிரித்தாள் சமுத்திரா. ரோஹிணி இதை வேடிக்கை பார்த்தபடியே நின்றவள் உதயச்சந்திரன் சுற்றுவதை நிறுத்தவும் மகளிடம் சிக்கியிருந்த தனது டைரியை மெதுவாக வாங்கி கொண்டாள். வார இறுதி என்பதால் ரோஹிணிக்கு பள்ளியும் உதயச்சந்திரனுக்கு வாங்கியும் விடுமுறை. சமுத்திராவும் ரோஹிணி பணியாற்றும் பள்ளியில்தான் படிக்கிறாள். அன்னை தன்னிடமிருந்த டைரியை வாங்கி கொண்டதில் உதட்டை பிதுக்கினாள் குழந்தை. அப்பா, எனக்கு டைரி வேணும் என்று கண்ணை கசக்கிக் கொண்டே கால்களை தரையில் உதைக்க, என் டைரியை வச்சு நீ என்ன பண்ண போற? நான் தரமாட்டப்போ என்றாள் ரோஹிணி. நீ சும்மா தானே மம்மி வச்சிருக்க, நான் டிராயிங் வரைகிறதுக்கு கூடு என்று அவள் பிடிவாதம் பிடிக்கவும் உதயச்சந்திரனின் மொபைல் இசைக்கவும் சரியாக இருந்தது. தொடுதிரையில் தெரிந்த பெயரில் அழைத்தவள் மாலதி என அறிந்ததும் அவள்தான் சமுத்திராவை சமாளிக்க சரியான ஆள் என்பதால் போனை மகளிடம் நீட்டினான் உதயச்சந்திரன். சம்மு குட்டிக்கு மாலுவத்த கால் பண்றா பாரு, பேசுறியா என்றதும் சரிப்பா என்று மொபைலை வாங்கி கொண்டவள், ஹலோ மாலுவத்த, மம்மி எனக்கு டிராயிங் வரைகிறதுக்கு டைரி கொடுக்கவே மாட்றா என்று குற்றப்பத்திரிகை வாசித்தாள் குழந்தை. மறுமுனையில் மாலதியோ, அப்படியா சொல்லுக்குட்டி, நீ ஊருக்கு வரப்ப அவ டைரி எடுத்துட்டு வா, நீயும் நானும் அந்த டைரி பேப்பரை வச்சு பேப்பர் போர்டு செஞ்சு விளையாடுவோம் என்று சமுத்திராவை உற்சாகப்படுத்தினாள். ஸ்ரவனையும் நம்ம விளையாட்டுல சேர்த்துக்குவோமா அத்தை என்றபடி குழந்தை வறண்டாவை நோக்கி ஓடினாள். ஸ்ரவன் மாலதி சேகர் தம்பதியரின் புதல்வன். திருநெல்வேலிக்கு சென்றால் அவன்தான் சமுத்திராவுக்கு முழு நேர விளையாட்டு தோழன். சமுத்திராவும் மாலதியும் பேச ஆரம்பித்தால் மொபைல் சார்ஜ் தீரும் வரை பேசுவார்கள் என்பதால் ரோஹிணி பசுமை குடிலுக்குள் இருக்கும் தனது பெரியத்திற்குரிய சர்க்குலண்டிற்கு நீரூற்று சென்றாள். அவளை வழிமறைத்த உதயச்சந்திரன், இந்த டைரிஸ் உனக்கு அவ்வளோ முக்கியமா என்று வினவ அதை மார்போடு அணைத்து கொண்டவள், எஸ், இதில் ஒவ்வொரு பேஜையும் இன்கால எழுதப்பட்டது இல்ல, என் காதலால எழுதப்பட்டதாக்கும் என்றாள் ரோஹிணி. காதல் ப்ளூ கலர் தான் இருக்கும்னு இவ்வளவு நாளா எனக்கு தெரியவே இல்லை பாரு.
ஏன்னா உன் டைரியில இருக்கிற எழுத்து எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு, அதான் கேட்டேன் என்றபடி பவ்யமாய் முகத்தை வைத்துக் கொண்டான் உதயச்சந்திரன். ரோஹிணி உதட்டை சுளித்தவள், மனசுல பெரிய கலாய் கதிரேசன்னு நினைப்பு, நான் இதுக்கெல்லாம் ஆசர மாட்டேன் என்றாள். உதயச்சந்திரன் அவளது சுளித்த கீழுதட்டை அழுத்தமாய் பற்றியவன், இப்படியெல்லாம் நிக்நேம் வைக்கிறதுக்கு யார் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க என்று கேட்க ரோஹிணி அவன் கரத்தை தட்டி விட்டவள், அதெல்லாம் பிறவி திறமை என்றாள் அமர்த்தலாக. எனக்கு கூட ஒரு பிறவி திறமை இருக்கு என்று இழுத்தபடி அவளது இதழ்களை பார்வையால் வருடினான் உதயச்சந்திரன். என்ன பார்வை இது, இத்தனை வருடங்களாகியும் அதன் வீச்சு குறையவே இல்லையே. தலையை உலுக்கிக் கொண்டவள், போதும் போதும், நான் சர்க்குலன்ஸுக்கு தண்ணி ஊத்த போறேன் என்று பசுமை குடிலை நோக்கி ஓட, ஓ நம்ம காதல் சின்னத்துக்குள்ள வச்சு பிறவி திறமையை காட்டுன்னு சொல்லாம சொல்றியா ரோஹிணி என்று குறும்பாய் பொழிந்தபடி அவள் பின்னே அக்குடிலுக்குள் புகுந்து கொண்டான் உதயச்சந்திரன். தனது சந்திரனின் குறும்பில் ரோஹிணி நகைக்க அழகிய காதல் ஜோடியை தனக்குள் அடக்கிக் கொண்டு அவர்களின் காதலுக்கு சாட்சியாய் நின்றது அந்த பசுமை குடில். சுபம்.